மூலிகை ரோஸ்னோவா கருணையின் குறிப்பு இல்லாமல் வெடிகுண்டை கைவிடுகிறார். பெரிய டியூ பாட்ரோபாவுடன் அவரது மகனின் நிச்சயதார்த்தம் இப்போது முடிந்துவிட்டது. ஃபெர்டா தனது தந்தையின் மேசையின் முன் அமைதியாக நிற்கிறார். இது ஒரு திருமணம் அல்ல என்பதை முழுமையாக உணர்ந்தார். அது ஒரு மரண தண்டனை. அவரது உன்னத நிலைப்பாட்டைக் கொண்ட ஒருவருக்கு அந்த வார்த்தைகள் சாலையின் முழுமையான முடிவை குறிக்கின்றன. டியூ ஒரு மனிதனின் குளிர்ச்சியான பற்றின்மையுடன் அவரை பார்க்கிறார். வெறும் தொல்லையை அப்புறப்படுத்துகிறார். அவருக்கு 2 பாதைகள் மட்டுமே. அவர் ஒப்பந்தத்தை நிராகரிக்கலாம் மற்றும் அவருக்கு முற்றிலும் எதுவும் இல்லாமல் குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படலாம். இது ஒரு கொடூரமான முரண்பாடானது, ஏனென்றால் அந்த சிறுவன் உண்மையிலேயே விரும்பியதெல்லாம் சொந்தமாக இருக்க வேண்டும். ஃபெர்டா 3வது மகன் ஒரு காமக்கழுத்திற்கு பிறந்தார் மற்றும் உடல் பலவீனமாக இருந்தது. அது பரிதாபமாக இருந்தது. பார்க்க அவர் பயிற்சியில் தோல்வியுற்றதை பார்த்து ஊழியர்கள் தங்கள் கண்ணீர்களை மறைக்க கூட கவலைப்படவில்லை. நாளுக்கு நாள் யாரும் அவர் பக்கம் இல்லை. ஆனாலும் அவர் விடாப்பிடியாக இருந்தார். தன்னை சுற்றியுள்ள அனைவரின் அவமதிப்பை விழுங்கினார். அவர் கடினமாக உழைத்தால் போதும், விட்டுக் கொடுக்க மறுத்தால் தன்னுடையது என்ற அப்பாவி நம்பிக்கையில் அவர் ஒட்டிக்கொண்டார். தந்தை எரெமோல் அவர் யார் என்பதை இறுதியாக அடையாளம் கண்டுகொள்வார். எர்னஸ்டின் சொந்த கண்கள் அவரை தொடர்ந்து அவமானங்களுக்கு இலக்காக்கியது. ஏழை சிறுவன் அந்த மினுமினுப்பை வளர்த்தான். நம்பிக்கை ஆரோனோவா ஒரு பயனற்ற பலவீனமானவர் என்ற எண்ணத்தை கேலி செய்து அவரது இடத்தை அவருக்கு நினைவூட்டுவதாக மட்டுமே மாவீரராக பயிற்சி பெற முயற்சிக்கிறார். எந்த முயற்சியும் இல்லாமல் அவர்கள் அவரை தரையில் வீழ்த்தி உடைந்த நிலையில் அவரை சூழ்ந்தனர். மரவாள் மற்றும் கடிக்கும் அவமானம். முயற்சி செய்யக்கூட உனக்கு உரிமை இல்லை. அவருடைய சொந்த சகோதரனை அவருடைய அழுக்குகளால் வெறுத்து அவரிடம் சிக்கி நீல கண்கள் அவனை பார்க்க கூட இல்லை. என்றென்றும் அவன் முதுகை திருப்பினான். ஒரே நாளில் மற்றவர்களின் பார்வை அவரை விட்டு எப்போதும் திரும்பியது. நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவேன், இறுதியாக அந்த கூட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தேன் என்று ஃபெர்டா அறிவிக்கிறார். பாம்புகளின் பிரபு முகத்தில் ஒரு தசை கூட அசையாது. தன் மகனின் நாடு கடத்தலை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். வழக்கமான ஆவணங்களை தவிர வேறில்லை. அன்று இரவு ஃபெர்டா ரோஸ்னோவா மாளிகையின் வாசலை தாண்டிச் செல்கிறார். பை மற்றும் உடைந்த இதயம். அவர் இனி ஒரு ரோஸ்னோவா அல்ல, மேலும் அவரது தந்தை உணர்தல் அவருக்குள் எரிக்கப்படுவதை உறுதி செய்கிறார். ஆன்மா யாரும் மதிக்காத முயற்சியின் தழும்புகளால் மூடப்பட்டு அவரது கைகள் பச்சையாக கலப்படமில்லாமல் நடுங்குகின்றன. ஆத்திரம். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று தனக்கு தானே சத்தியம் செய்து கொள்கிறான். மேலும் அவர் பேசும்போது அவரது வெறுப்பின் தீவிரத்தால் அவரது கண்கள் நிறம் மாறுகின்றன. அந்த துல்லியமான தருணம் அவனுக்குள் ஏதோ இருள் கிளர்ந்தெழுந்தது. ஒவ்வொருவரும் தன்னை குப்பையாக தூக்கி எறிந்துவிட்டு வருந்துவார்கள் என்று சபதமிட்டு ஊரை விட்டு புறப்பட்டான். 18 வயதில் ஃபெர்டா ஒரு மந்திரவாதியாக எழுந்தார். ஆனால் அவர் சாதாரண எழுத்துப்பிழை அல்ல. அகாடமியில் மிகவும் தாமதமாக தொடங்கியதற்காக மற்ற பயிற்சியாளர்கள் அவரை பார்த்து சிரித்தனர். மந்திரத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவரது மூளை பழையதாக இருப்பதாக அவர்கள் அவரிடம் சொன்னார். அமைதி மற்றும் உள் நல்லிணக்கம் பற்றிய அவர்களின் மலட்டு கோட்பாடுகளை பற்றி குறைவாக கவலைப்படுவதில்லை. ஃபெர்டாவின் மன படிப்பு அல்லது தியானத்தில் இருந்து உருவாகவில்லை. எந்த சுடரை விடவும் ஒரு கொடூரமான வன்முறை வெடிப்பை காட்டிலும் வெப்பமாக இருந்த ஒரு வெறுப்பினால் அது தூண்டப்பட்டது. தன்னை குறைத்து மதிப்பிட்டிருந்த அனைவரின் சிரிப்பையும் அடக்கியது. அவர் தனது குடும்பத்தை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறார்களோ அவ்வளவு சக்தி அவரது நரம்புகளில் பரவி மாறி அவரை உண்மையிலேயே பயங்கரமான ஒன்று. முழுக்க முழுக்க புவியீர்ப்பு விசையால் உந்தப்பட்டு 6வது வட்டத்தின் அதிபதியாக அவர் உயர்ந்தார். அவரது பழிவாங்கும் எண்ணம் மற்றும் அவர் ஒரே ஒரு நோக்கத்துடன் வீடு திரும்பினார். ஒருமுறை தன்னை அவமானப்படுத்திய அடியாட்களை வெறிகொண்டு ஒருவரையொருவர் தாக்கும்படி வற்புறுத்தினார். இரத்தக்களரி. அவர் தனது சகோதரர்களை தூய உற்பத்தி செய்யப்பட்ட வெறுப்பின் காரணமாக ஒருவரையொருவர் பிரிக்கும்படி கட்டாயப்படுத்தினார். படுகொலையின் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்கிறேன். இறுதியாக அவனது பார்வை அவனது தந்தையின் மீது பதிந்தது. என் கண்களை பாருங்கள் தந்தையே, ஃபெர்டா கூறுகிறார். அவரது பாரம்பரியத்தின் புகைப்பிடிக்கும் இடிபாடுகளுக்கு மத்தியில் அவர் தனது தந்தையின் தொண்டையை பிடித்தபடி மூலிகை மரணத்திற்காக மன்றாடுகிறார். பரம்பரை. ஃபெர்டா அசைவற்று நிற்கிறது. இரத்தத்தில் நனைந்து ஆழ்ந்த வெற்றிடத்தை தவிர வேறொன்றையும் உணரவில்லை. அவரது நெஞ்சுக்குள் அவரது பழிவாங்கும் செயல் அதன் முழுமையான பலனை அடைவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆயினும் கூட அவர் படுகொலையில் தனது பிரதிபலிப்பை பிடிக்கும் போது அவரது கண்கள் இயற்கைக்கு மாறான கருஞ்சிவப்பு நிறத்தில் இந்த மகத்தான சக்தி கூட இன்னும் போதுமானதாக இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவருடைய வெறுப்பும் ஆத்திரமும் இன்னும் தணியவில்லை. மாறாக அவர்கள் ஒரு கொடிய பிழை போல கண்டம் முழுவதும் ஊடுருவியுள்ளனர். ஃபெர்டா தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியிலும் தப்பிப் பிழைக்கிறார். இறுதியில் 8வது வட்டம் முழுமையானது. மனித மந்திரத்தின் உச்சம். அதே சமயம் சாம்ராஜ்யத்தின் வலிமையான போர் வீரர்கள் அவரை தங்கள் எண்ணிக்கையை ஒரு எதிரி. அவர் ஒரு பழம்பெரும் புரவராக மாறிவிட்டார். ஆனால் உலகம் ஒருபோதும் நடக்காது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவரை நிம்மதியாக விடுங்கள். பழிவாங்குதல் என்பது அவரது இறுதி மூச்சு வரை அவனை வேட்டையாடும் நிழல். தனது உயிர் வாழ்வை உறுதிப்படுத்தவும் அவரை எதிர்க்க துணிந்த எவரையும் நசுக்க அவர் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். 9வது வட்டம் தெய்வங்களின் சாம்ராஜ்யம். அத்தகைய அதீத சக்திக்கான பாதையை அவர் விரித்தனமாக ஆராயும் போது அவர் இறுதியானதை கண்டுபிடித்தார். ஒரு நாகத்தின் இதயம் வலியூட்டும் மூலப்பொருள் தேவை. இலக்கு சப்ரான் பால்ட்ரோபா, புகழ்பெற்ற சிவப்பு டிராகன். செலவு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு அவளுடைய இதயம் தேவை. விதியின் முரண் அவரை நேராக உயிரினம் வசிக்கும் தடை செய்யப்பட்ட மலைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. பால்ட்ரோபா தனது வருங்கால மனைவியின் முறுக்கப்பட்ட முரண்பாட்டை குறிப்பிட்டு இரத்தம் உறையும் அமைதியுடன் அவரை வரவேற்கிறார். அவளை கொல்ல மட்டுமே வந்தான். மகத்தான சிவப்பு டிராகன் சிறிய முக்கியமற்ற மனிதனின் முன்புறத்தை உற்று நோக்குகிறது. அவளை ஃபெர்டா இரத்தத்தை துப்புகிறார். இழுத்துச் செல்லப்படும் ஒரு தீவிர மோதலால் அடிபட்டு உடைந்தார். மணிக்கணக்காக
அவரது வேதனையான களைப்பு இருந்த போதிலும் அவன் தன் கைகளால் இறக்க வேண்டும் என்று பால்ட்ரோபாவிடம் கத்துகிறான். ஒருமுறை மற்றும் அனைத்து உலகம் தன்னை ஒரு கொடுங்கோலன் என்று முத்திரை குத்துகிறது என்று தனக்கு தெரியும் என்று டிராகன் ஒப்புக்கொள்கிறது. அவரது வெறுப்பின் உண்மையான தோற்றத்திற்காக பால்ட்ரோபா அவர் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மனிதகுலத்திலிருந்து மறைக்கப்பட்டதாக வலியுறுத்துகிறார். மேலும் என்ன குறை அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஃபெர்டாவின் பார்வை அசுரனின் அறியாமையின் மீது கலப்படமற்ற கோபத்துடன் எரிகிறது. அவன் அவளை பார்த்து கர்ஜிக்கிறான். அவருடைய எல்லா துன்பங்களுக்கும் அவள்தான் காரணம். ஏனென்றால் அவருடைய பொறுப்பற்றது. ஒரு மனித உரிமையாளருக்கான தேவை அவரது குடும்பம் அவரை குப்பை போல ஒதுக்கி தள்ள வினையூக்கியாக இருந்தது. அது உண்மையில் நம் தவறா? பால்ட்ரோபா கேட்கிறாள். அவளுடைய குரல் ஒரு விசித்திரமான நீடித்த சோகத்துடன். ஃபெர்டா, ஆம், அவளது இருப்பு அவரது வாழ்க்கையை பாழாக்கியது, மேலும் அவனை துன்பத்தில் ஆழ்த்தியது என்று கத்துகிறார். ஒரு மனிதனின் வெறுக்கத்தக்க ஷெல் அவன் ஆகிவிட்டான். திடீரென்று டிராகன் அசையாமல் செல்கிறது. மந்திரவாதியை முற்றிலுமாக விட்டுவிடும் ஒற்றை வார்த்தையை கிசுகிசுத்தது. திகைத்தார். போரின் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் ஃபெர்டா சமநிலை இழக்கப்படுகிறது. அவளுடைய விசித்திரமான நடத்தையை நிராகரித்து மனாவின் ஒவ்வொரு துளியையும் சேகரிக்கும் தருணத்தை அவன் கைப்பற்றுகிறார். அவர் உடையவர். பால்ட்ரோபா அவனை உக்கிரமாக உற்று பார்த்துவிட்டு இறுதியாக நிலைமையை புரிந்து கொண்டதாக கூறுகிறாள். ஆவியாகும் ஆற்றலுடன் காற்று வெடிக்கத் தொடங்கும் போது டிராகன் ஒரு தாக்குதலை கட்டவிழ்த்து விடுகிறது. முடிவை குறிப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ வித்தியாசமாக உணர்கிறது. பால்ட்ரோபா தனது மாயாஜால கவசங்களை உயர்த்தி இறுதி அடியாக இருக்கும் என்று அவர் நம்பும் பந்தயத்தில் அவரது வாழ்க்கை குகையின் வழியாக ஒரு கூர்மையான வலி மிகுந்த ஒலி எதிரொலிக்கிறது. அதைத் தொடர்ந்து சூடான இரத்தத்தின் வெடிப்பு. டிராகனில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த ஃபெர்டாவின் கண்கள் திகிலுடன் நெருங்கின்றன. தாக்குதல். பால்ட்ரோபா தனது சொந்த ரேசர் கூர்மையான நகங்களை தனது சொந்த மார்பில் செலுத்தி கதாநாயகனை விட்டு வெளியே அதிர்ச்சியில் முடங்கினார். அவர் சாட்சியாக இருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. ஒரு இறையாண்மை கொண்ட டிராகன் ஏன் இத்தகைய செயலை செய்கிறது? அவள் கண்களில் இருந்து உயிர் மறையும் போது அவருடைய மந்திரத்திற்கு ஒரு டிராகனின் இதயம் தேவை என்பதை அவள் அவனுக்கு நினைவூட்டுகிறாள். முடிக்க வேண்டும். ஃபெர்டா தன் இதயத்தை அழிக்க முயல்கிறாள் என்பதை உணர்ந்து ஒரு வெறித்தனமான பீதியில் இறங்குகிறான். மாறாக அவரிடம் சரணடைய வேண்டும். அந்த இதயம்தான் 9வது வட்டத்திற்கு அவரது ஒரே பாதை. அவன் தன் இறுதி லட்சியத்தை அனுமதிக்க மாட்டான். அவன் கண்முன்னே எங்கேயோ உயிரினத்தின் சுய அழிவை தடுக்க அவர் ஒரு அவநம்பிக்கையான வெறித்தனமான மந்திரத்தை வெளிப்படுத்துகிறார். கத்தினார். வெளிப்படையான கலப்படமற்ற விரக்தியிலிருந்து ஒரு கருஞ்சிவப்பு பிரகாசம் பால்ட்ரோபாவின் மகத்தான வடிவத்தை சூழ்ந்துள்ளது. அவள் குடலை பிழியும் கர்ஜனையை வெளியிடுகிறாள். ஃபெர்டா டிராகனை சபிக்கிறார். கடவுளின் வாய்ப்பு மறைந்து போகிறது என்று பயந்தார். ஈசர். குகைச்சுவர்களுக்கு எதிராக அவரது சிறுநீர்ப்பைகள் உயிரினத்தின் மார்பு அகலமாக திறந்திருக்கும். மறுப்பு அழுகையிலிருந்து தப்பிக்க ஃபெர்டா காட்சியின் கொடூரமான கொடூரத்தில் நிழவுகிறார். பால்ட்ரோபாவின் பிரம்மாண்டமான உடல் கல் தரையில் சரிந்து மூச்சு திணறல் மேகத்தை உதைக்கிறது. தூசி. ஃபெர்டா அவளை நோக்கி பாய்ந்து குழியின் வழியே துடித்து எந்த தடயமும் கண்டுபிடிக்கவில்லை. இதயம். படுகொலைகளுக்கு மத்தியில் ஒரு தங்க ஒளி அமானுஷ்ய தீவிரத்துடன் ஒளிர்கிறது. இதயம் அப்படியே உள்ளது. பால்ட்ரோபாவின் இறுதி இரக்கம் உயிலை கேட்ட இளம் மந்திரவாதி உறைந்து போய் முற்றிலும் பேச முடியாமல் நிற்கிறார். எடுத்துக்கொள். பால்ட்ரோபா, உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை. அவள் எளிதில் படுகொலை செய்திருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். எந்த நேரத்திலும் அவனை அவளது இறுதி மூச்சுடன் டிராகன் அவள் இதயத்தை ஒப்புக்கொள்கிறாள். உண்மையில் அவரது துன்பத்திற்கான ஊக்கியாக இருந்தது. இது அவளுடைய இறுதி சோகமான பரிசு. பால்ட்ரோபா நித்தியமாக வன்முறை இரக்கத்திற்காக தன்னை வெறுத்ததாக ஒப்புக்கொள்கிறார் என்று அவளது நரம்புகள் வழியே பாய்ந்தது. பெரிய சிவப்பு டிராகன் தனது சொந்த அழிவுத்தன்மையை எப்படி ஆழமாக வெறுத்தது என்பதை நினைவுபடுத்துகிறது. எல்லாவற்றையும் உயர்த்துவதற்கான பகுத்தறிவற்ற எரியும் தூண்டுதலை அவர்களால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களின் பாதை. அவளது மங்கிப் போகும் தங்க கண்கள் இயலாமையின் ஆழ்ந்த இயலாமையின் பிரதிபலிப்பு. தன் கோபத்தை கட்டுப்படுத்த அவளுடைய இருப்பு கீழே உள்ள கிராமங்களில் முழுமையான பயங்கரத்தை விதைத்தது. எதையும் விட்டுவிடவில்லை. ஆனால் சாம்பல் மற்றும் அழிவு. தன் இருப்பு குழப்பத்தை தீர்க்க தன் மரணம்தான் ஒரே வழி என்று அவள் நம்பினாள். அழைக்கப்பட்டார். அவளுடைய பாவங்களின் எடை இருந்த போதிலும் அவள் முட்டாள்தனமான பலவீனமானவற்றால் சுமையாக வாழ்க்கையை ஒரு நாள் உண்மையான மகிழ்ச்சியை காண வேண்டும் என்ற கனவு. அந்த சுயநல ஆசை அவளை சுற்றி இருப்பவர்களுக்கு மேலும் துன்பத்தையே தந்தது. கருணையின் இறுதிச் செயலாக பால்ட்ரோபா ஃபெர்டாவிடம் குறைந்தபட்சம் அவள் பெற்ற மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும்படி வேண்டுகிறார். ஒருபோதும் முடியவில்லை. இதற்கு நன்றி. அவளுடைய இறுதி தியாகம். டிராகன் இருளில் மங்கி வேட்டையாடிய மனிதனின் கைகளில் தன் சாரத்தை விட்டுச் செல்கிறது. அவளை கீழே ஃபெர்டா துடிக்கும் சக்தியை பிடித்திருக்கும் போது தனது மார்புக்குள் ஏதோ ஒன்று வலுவாக முறுக்குவதை உணர்கிறார். நாகத்தின். அவர் மிகவும் விரும்பியதை பெறுவது ஏன் இவ்வளவு கசப்பான சுவையை விட்டுச் செல்கிறது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். அவரது வாய். அந்த ஊடுருவும் சந்தேகங்களை அவன் மனதிலிருந்து அசைக்க முயற்சிக்கிறான். அவர் இப்போது திரும்பிச் செல்ல முடியாத அளவுக்கு இந்த இருளுக்குள் மிகவும் ஆழமாக வந்துவிட்டார். 9வது வட்டம் இன்னும் ஒரு படி தூரத்தில் உள்ளது. அவரது கண்களுக்கு முன்பாக சென்று துடிக்கிறது. மூல ஆதி ஆற்றல் கொண்டது. அவர் டிராகனின் சாரத்தை எழுப்புகிறார். கண்மூடித்தனமான வலிமையுடன் பிரகாசிக்கும் ஒரு தங்க இதயம். ஒரு சூரியனின். இதை அவர் உள்வாங்கிக் கொண்டால் அவர் இறுதியாக வெறும் மனிதனாகவே இருந்து விடுவார் என்பது அவருக்கு தெரியும். ஃபெர்டா ஒரு பயங்கரமான முதன்மையான அலறலில் வெடிக்கிறார். தவிர மற்றும் அதை சீர்திருத்த ஆற்றல் அவரை முழுவதுமாக உட்கொள்கிறது. அவரது மரணத்தின் பலவீனமான வரம்புகளை உடைக்கிறது. அவரை ஒரு தெய்வீகத்திற்கு ஒப்பான ஒன்று. திடீரென்று அவர் ஒரு இருண்ட எல்லையற்ற வெற்றிடத்தில் மிதப்பதை காண்கிறார். அவரது உடல் ஒரு தீவிரமான கதிர்வீச்சு. வான ஒளி. அவர் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளார். அவர் டிராகனின் இதயத்தை கோரினார் என்பதில் உறுதியாகும். ஆனாலும் ஏதோ திட்டப்படி நடக்கவில்லை. நினைவுகள் நிரம்பிய ஒரு அடிமட்ட படுகொலையில்தான் விழுந்து கிடப்பதைப் போல் அவன் உணர்கிறான். அவருக்கு சொந்தமானது அல்ல. இந்த முழுமையான இருளில் அவரை சூழ்ந்திருப்பது பால்ட்ரோபாவின் குரலும் இருப்பும்தான். மிகுந்த உணர்ச்சிகளின் அலை அவரை எச்சரிக்கையின்றி தாக்குகிறது. மேலும் அவர் அதை அனுபவிப்பதை உணர்ந்தார். டிராகனின் ஆழமான மிகவும் தனிப்பட்ட உணர்வுகள். அவர் கொல்லப்பட்டார். ஒரு வேதனையான நொடியில் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நசுக்கும் தனிமை, ஆழ்ந்த சோகம் மற்றும் பால்ட்ரோபாவின் உண்மையான வரலாறு. ஃபெர்டா ஆழ்ந்த அதிர்ச்சியில் விடப்பட்டுள்ளார். சுத்த அளவை செயல்படுத்த முடியவில்லை.
அவர் இப்போது கண்டுபிடித்தது. நாகத்தின் பழங்கால சோர்வு விரக்தியானது எரியும் வெறுப்பின் சொந்த வருடங்களை அற்பமானதாக தோன்றுகிறது மற்றும் முற்றிலும் அபத்தமானது. அவர் ஒரு அழகான ஆன்மாவை அழித்துவிட்டதாக இறுதியாக உணர்ந்து கண்ணீர் விட்டார். அவளுக்கு அஞ்சும் உலகில் அன்பை மட்டுமே தேடினான். நான் மிகவும் மோசமாக விரும்பியது என அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார். அவரது உயர்ந்த லட்சியம் நெருங்கியது. தூசிக்கு அவர் இனி பழிவாங்கலையோ அதிகாரத்திற்காகவோ அல்லது ஒரு பழம்பெரும் புரவலன் என்ற பட்டத்திற்காகவோ கவலைப்படுவதில்லை. அவர் தனது இளைய சுயத்தின் உருவத்தை பார்க்கிறார். சோகத்தால் இன்னும் சிதைக்கப்படாத ஒரு குழந்தை. அவர் விரும்பியதெல்லாம் அவரை நேசிக்கும் ஒரு குடும்பம் மற்றும் ஒரு வாழ்க்கை போன்ற எளிமையான ஒன்றை மட்டுமே. அமைதி. பாட்ரோபா அதே கனவான டிராகனை பகிர்ந்து கொண்டார் என்பதை அவர் பெருகி வரும் திகிலுடன் கண்டுபிடித்தார். தன் இரத்த கரை படிந்த கைகளால் பிடுங்கிக் கொண்ட அந்த அமைதியையே ஆசைப்பட்டான். அவர் போர்க்களத்தின் கடுமையான யதார்த்தத்திற்கு திரும்புகிறார். அங்கு பாட்ரோபாவின் உயிரற்ற உடல் அவரது இடத்தில் உள்ளது. அடி விலை என்றால் அதிகாரத்தின் உச்சத்தை எட்டியதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவரது சொந்த மனிதகுலத்தின் மொத்த அழிவு. அவர் மூலம் 9வது வட்டத்தின் புதிய சக்தியுடன் ஃபெல்டா எல்லாவற்றையும் பந்தயம் கட்ட முடிவு செய்கிறார். ஒரு இறுதி நகர்வில் அவர் தனது மட்டத்தில் ஒரு மந்திரவாதியின் இறுதி மந்திரத்தை செயல்படுத்துகிறார். ஒரு ஆசை அவநம்பிக்கையுடன் நடிக்கிறார். சிதைந்த கடந்த காலத்தை சரி செய்யும் எண்ணம். ஒரு பழக்கமான குரல் அவரது பெயரை அழைக்கிறது. தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் மயக்கத்திலிருந்து அவரை வெளியே இழுக்கிறது. ஃபெல்டா தனது கண்களை திறந்து குழப்பத்துடன் ஒரு ஆடம்பரமான அலுவலகத்தில் நிற்பதைக் கண்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்றில் மறைந்துவிட்டன. அஃபோரம் தனது தந்தை அரமல் ராஜ்னோவாவை அதே குளிர்ந்த பழக்கமான அவமதிப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவர் தனது வாழ்க்கை முதலில் தொடங்கிய நாளுக்கு திரும்பியதை அவர் ஒரு அதிர்ச்சியுடன் உணர்கிறார். பிரிந்து விடுகின்றன. அரமல் ராஜ்னோவா தனது இருப்பை மாற்றும் செய்தியை வழங்குகிறார். பெரிய டச்சஸ் பாட்ரோபாவுடனான அவரது நிச்சயதார்த்தம் இப்போது முடிந்துவிட்டது. ஃபெல்டா சரியாக புரிந்து கொள்வார் என்று கருதி அவரது தந்தை பனிக்கட்டை பற்றின்மையுடன் அவரை கவனிக்கிறார். இந்த ஏற்பாட்டின் அரசியல் மற்றும் தனிப்பட்ட தாக்கங்கள். எச்சரிக்கை குளிர்ச்சியாக தெளிவாக உள்ளது. இந்த உறுதிமொழியை அவர் நிராகரித்தால் ராஜ்னோவா குடும்பத்திற்கு ஏற்படும் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும். ஃபெல்டா கடந்த காலத்திற்கு திரும்பியதன் யதார்த்தத்தால் மூழ்கி நசுக்கப்படுவதை உணர்கிறார். அந்த அறையில் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் கனமும் அவரது தந்தையின் முழு ஆச்சரியம். ஃபெல்டா தனது தலைவிதியை எதிர்ப்பு வார்த்தை இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். முன்பு முற்றிலும் இல்லாத ஒரு புதிய உறுதிப்பாடு. இந்த முறை தான் ஓடிப்போக மாட்டேன் என்று தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டு நிச்சயதார்த்தங்களை முறையாக ஏற்றுக்கொள்கிறார். டிராகனுடனான அவரது விதியிலிருந்து இரண்டாவது மகன் யூரின் ராஜ்னோவா தனது சகோதரரின் நிச்சயதார்த்தம் குறித்த வதந்திகளை நம்ப முடியவில்லை. பயந்த பாட்ரோபாவுக்கு யூரின் ஃபெல்டாவை கேலி செய்கிறார். அவர் தனது சொந்த கல்லறையை நோக்கி விருப்பத்துடன் அணிவகுத்துச் செல்வது மிகவும் பரிதாபகரமானதாக ஃபெல்டா இன்னும் தனது அறையில் இருப்பதை பட்லர் உறுதிப்படுத்துகிறார். அமைதியாக புறப்பட தயாராகிறார். தீங்கிழைக்கும் ஏளன புன்னகையுடன் ஒரே ஒரு அவதூறை ஏற்படுத்தியது. யூரின் புறப்படுவதற்கு முன் தனது துரதிருஷ்டத்தை பற்றி மகிழ்ச்சியடைய தனது சகோதரனை சந்திக்க முடிவு செய்தார். இதற்கிடையில் ஃபெல்டா தனியாக இருக்கிறார். அவரது அறையின் அமைதியில் நின்று எதிர்காலத்திற்காக பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் இப்போது மாறுவதில் உறுதியாக இருக்கிறார். ஃபெல்டா தனது அறையில் இருக்கிறார். யாரையும் ஆழமாக தொந்தரவு செய்யும் ஒரு அமைதியை பேணுகிறார். அவரை உண்மையாக அறிந்தவர். யூரின் கதவு வழியாக வெடித்து அவமானங்களை துப்பியது மற்றும் ஃபெல்டா இன்னும் தப்பி ஓடவில்லை என்று உண்மையிலேயே அதிர்ச்சியளிக்கிறது. ஒரு பீதியில் இருப்பினும் யூரின் தனது சகோதரனின் வெளிப்பாடுகளை கவனிக்கும் போது முழு திகைப்பிற்கு மாறுகிறது. அமைதியான மாற்றப்பட்ட நடத்தை. யாரோ அல்ல, இரக்கத்திற்காக கெஞ்சும் அழுங்குழப்பத்தை யூரின் முழுமையாக எதிர்பார்க்கிறார். இவ்வளவு அமானுஷ்யமான நேர்த்தியுடன் அவன் புறப்படுவதற்கு தயாராகிறான். ஃபெல்டா குளிர்ச்சியுடன் பதிலளித்தார். தட்டாமல் உள்ளே நுழைந்ததற்காக தனது சகோதரனை கண்டிக்கிறார். அவர் தற்காத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் அவர் ஏற்கனவே வேலையாட்களை பணிநீக்கம் செய்துவிட்டார். தன்னை நன்கு அறிந்திருந்தும் அவனுடைய புதிய வாழ்க்கையில் அவனுக்கு எந்த உதவியும் இருக்காது. யூரின் ஒருமுறை துன்புறுத்திய அதே ஃபெல்டாவை முழுவதுமாக விட்டுவிட்டார் என்பதை செயல்படுத்த முடியாது. அவரது ஆளுமையின் திடீர் குளிர்ச்சியான பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஃபெல்டா தனது குடும்பத்தினர் தன்னை வெளியேற்றுவதை முழுமையாக அறிந்திருப்பதாக முழு அமைதியுடன் கூறுகிறார். இறக்க வேண்டும். நிச்சயதார்த்தம் ஒரு உன்னதமான வேடமணிந்த மரண தண்டனையை தவிர வேறில்லை என்று யூரின் வலியுறுத்தி கடமை. ஆனால் யூரினை விட தனக்கு எல்லாம் நன்றாக தெரியும் என்று ஃபெல்டா உறுதியளிக்கிறார். எப்போதும் கற்பனை செய்ய முடியும். யூரின் பேரரசின் 3வது இளவரசரான பாட்ராபாஸின் சோக வரலாற்றை அவருக்கு நினைவூட்டுகிறார். வருங்கால கணவர், சரியான மனிதராக கூறப்பட்டவர். அந்த இளவரசர் வன்முறை நாகத்தின் பிடியில் இருப்பதற்காக அரியணைக்கான தனது உரிமையை கைவிட்டார். பக்கம் முட்டாள்தனமாக தன் காதல் அவளை அடக்குவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறான். பாட்ராபாஸ் களங்களுக்கு வந்த ஒரு நாளுக்குள் அந்த மனிதன் மிருகத்தின் ஒரு பயங்கரமான முடிவை சந்தித்தான். கைகள். குடும்பத்தின் 2வது மகன் தன் சகோதரர்களை பார்த்து ஏளனமான சிரிப்பை வெளிப்படுத்துகிறான். தவிர்க்க முடியாத விதி. அவரை பொறுத்தவரை இந்த நிச்சயதார்த்தம் ஒரு நகைச்சுவை, ஒரு சாதாரண மரண தண்டனை மரியாதை போன்ற முகமூடி. கடந்த காலத்தில் ஃபெல்டா எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், அவர் உடைந்து நடத்தப்பட்டார் என்று அவர் முற்றிலும் அவமதிப்புடன் நினைவு கூர்ந்தார். பயனற்ற குப்பைகளை தவிர வேறொன்றுமில்லை. யூரின் நேரடியாக ஃபெல்டாவை நோக்கி விரலை காட்டுகிறார். தன்னால் உயிர் வாழ முடியும் என்று அவர் உண்மையிலேயே நம்புகிறாரா என்று. ஒரு இளவரசனால் கூட தாங்க முடியாத அர்ப்பணிப்பு. அவரது மேன்மையின் காற்று மூச்சு திணறுகிறது. அவர் வெறுப்புடன் தோள்களை குலுக்குகிறார். யாரும் இல்லை என்று அறிவிக்கிறார். ஒரு நாகத்தின் மாவுக்கு நேராக நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் ஒரு முட்டாளால் தடுக்க முடியும். யூரின் பார்வையில் ஃபெல்டா ஏற்கனவே ஒரு சடலம். அவர் ஒரு இறுதி அச்சுறுத்தலை வெளியிடுகிறார். ஃபெல்டா குடும்பத்திற்கு கீழ்ப்படியாமல் தப்பி ஓட முயன்றால் அவர் தனிப்பட்ட முறையில் அவரது தலையை வெட்டுவார். டிராகனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முன்பே. இருவருக்கும் இடையேயான பதற்றம் முழுமையானது. ஆனால் ஃபெல்டா இல்லாமல் தன் சகோதரனின் கண்களை உற்று நோக்குகிறார். பயத்தின் ஒரு தடயத்தை காட்டுகிறது. பனிப்பாறை பயங்கரமான அமைதியுடன் யூரின் கவலைப்படுவது நல்லது என்று அவர் பரிந்துரைக்கிறார். தனது சொந்த கால்சட்டை ஜிப் வைத்து வெடிகுண்டு தாக்கிய போது அவரது முகம் திடீரென வெடிக்கும் கோபத்தால் சுருங்கிவிடுகிறது. யூரின் தனது சொந்த மூத்த சகோதரரின் மீது அநாகரிகமான பார்வையை வீசுவது அனைவருக்கும் தெரியும். மனைவி
அழுக்கு இரகசியம் அப்பட்டமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் யூரின் அமைதியை இழந்து அவரை நோக்கி வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார். ஃபெர்டா வெறுமனே ஒரு கையை உயர்த்தி அவரது பரிதாபகரமான தூண்டுதல்களை கட்டுப்படுத்தவும் தவிர்க்கவும் கட்டளையிடுகிறார். ஒரு காட்சியை ஏற்படுத்துகிறது. அவர் நிலைமையின் முழுமையான கட்டளையில் இருக்கிறார். ஒரு இழிந்த ரேசர் கூர்மையான புன்னகையுடன் யூரின் அழிந்தால் அது பரிதாபம் என்று ஃபெர்டா குறிப்பிடுகிறார். அவரது அழகான முகம் அவர் டிராகனுக்கான தனது நீண்ட பயணத்தில் புறப்படவிருந்தார். குகை இது யூரினை மேலும் கோபப்படுத்தும் ஒரு அளவிலான நேர்த்தியுடன் சகோதரர் விடைபெற்றது. ஃபெர்டா தனது உடைமைகளை சேகரித்து ரோஸ்னோவாவிற்கு வெளியே காத்திருக்கும் வண்டியை நோக்கி சீராக நடந்து செல்கிறார். மாளிகை இது அவரது நாடுகடத்தலின் ஆரம்பம். ஆனால் அவர் வெளிச்சத்தில் அடியெடுத்து வைக்கும் போது அது உண்மையில் இருப்பது அந்த அவலமான அழுகிய வீட்டிலிருந்து அவரது விடுதலை. அவர் வண்டியில் வந்தவுடன் கழுகு பட்லர் தனது முகத்தை ஒரு கைக்குட்டையால் மூடுகிறார். மனிதனை நோக்கி தன் பார்வையை ஒருமுறை செலுத்தாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு நன்றாகவே தெரியும் என்பது பொய். பட்லர் உண்மையிலேயே பாசத்தை உணர்ந்திருந்தால் அவர் பல வருடங்கள் செலவழித்திருக்க மாட்டார். மெதுவாக அவருக்கு விஷம் கொடுக்க முயற்சிக்கிறது. அவர் இளமையாக இருந்தபோது ஒரு கசப்பான நினைவு அவரது மனதில் பழிச்சிடுகிறது. உடல் ரீதியில் குழந்தை நோயால் படுத்த படுக்கையாக இருக்கும் அதே மனிதன் தன் உடலில் விஷத்தை ஊற்றுவான். ஒரு நொடி பொழுதில் அவரது கடந்த கால வாழ்க்கையின் இரத்தத்தில் நனைந்த கோபம் மீண்டும் எழுகிறது. அவன் கற்பனை செய்கிறான் என்று பாசாங்குத்தனம் ஒருமுறை மற்றும் அனைத்து. ஆனாலும் அவர் தன்னை தடுத்து நிறுத்துகிறார். மாறாக ஃபெர்டினாண்ட் பட்லரின் தோளில் ஒரு கையை வைத்து அப்படி வேலை செய்ததற்காக கிடைக்கும் முரண்பாட்டுடன் அவருக்கு பல ஆண்டுகளாக அமைதியான துஷ்பிரயோகம் மற்றும் சதித்திட்டங்களை விட்டுவிட்டு மாளிகையை சுமத்துதல் உள்ள பயணம். அவரது மனம் குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாக உள்ளது. ஒருவேளை அது அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கலாம். அவருடைய பழிவாங்கலை முழுவதுமாக எரித்துவிட்டான். இப்போது எரியும் நெருப்பு இறுதியாக அணைந்துவிட்டது. அவர் தனது பாதையில் உள்ள அனைத்தையும் சாம்பலாக்கியதால் அவரை வெல்ல முடியாததாக உணர வைக்க ஒரு போதை உயர்வானது. ஆனால் அவரது சக்தி வளர்ந்தவுடன் அவரது அடிமைத்தனம் சுழல் கட்டப்படுத்த முடியாத சக்தியாக இருந்தது. அவரது ஆன்மாவையே உட்கொண்டான். ஒருமுறை அவர் அணிந்திருந்த அந்த விரித்தனமான புன்னகை அவருடைய உண்மையான பிரதிபலிப்பு. அழிவு டிராகனின் இதயத்தை பார்க்கும் தருணம் கூட அவருக்கு நினைவிருக்கிறது. அது ஒரு மகத்தான சக்தி. அவரது உள்ளங்கை நிகழ்காலத்தில் அவரது கண்கள் ஆழமான நீடித்த மனச்சோர்வை பிரதிபலித்தன. ஒரு காலத்தில் உலகம் மிகவும் ஆழமாக அஞ்சும் அந்த அரக்கனாக மாற அவன் விரும்பவில்லை. அவர் பின்னால் வண்டி இருக்கைக்கு எதிராக கண்களை மூடிக்கொண்டு அந்த அழிவு பாதையை என்றென்றும் நிராகரிக்க தீர்மானித்தார். பயணத்தின் மௌனமே இப்போதைக்கு அவருடைய ஒரே புகலிடமாக இருக்கிறது. மேலும் அவன் ஒரு நீண்ட நிலையானதை கொடுக்கிறான். பெருமூச்சு நித்தியத்தில் முதன்முறையாக இந்த விசித்திரமான அமைதியான அமைதி கிட்டத்தட்ட இனிமையானதாக உணர்கிறது. ஆறுதல் திடீரென்று வண்டி சத்தமிட்டு நின்றது. இயக்கம் திடீரென மற்றும் சலசலக்கிறது. பயிற்சியாளர் உண்மையான பயத்தில் நடுங்கும் அவரது குரல் அவர்கள் இறுதியாக இருப்பதாக அறிவிக்கிறார். தங்கள் இலக்கை அடைந்தனர். அவரது துணியில் பயம் தெளிவாக தெரியும். மூச்சு திணறுவதற்கு போதுமான தடிமனாக இருக்கிறது. அவர்களுக்கு முன் ஒரு பழைய வானிலை மர அடையாளம் காற்றில் சிறிது அசைந்து நிற்கிறது. அது தாங்குகிறது. ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த இடத்திற்கு அப்பால் பெரிய டியூக்கின் பிரதேசம் உள்ளது. நுழைவு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது டிராகன் சாம்ராஜ்யத்தின் முழுமையான எல்லை. ஃபெர்டா கீழே இறங்கி இருக்கிறார். பாதையின் நடுவில் தனியாக பயிற்சியாளர் முழு வேகத்தில் ஓடுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதன் டிராகன் என்ற வார்த்தையை கேட்ட தருணத்தில் ஒரு நொடி கூட வீணடிக்கவில்லை. வண்டி தூசி நிறைந்த மேகத்தில் மறைந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஓட்டுநர் அவரை பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டுகிறார். காலியாக இருக்கிறார். உணர்வு அவர் ஃபெர்டாவை தனது தலைவிதிக்கு முற்றிலும் கைவிட்டதை கருத்தில் கொண்டு தன் சூட்கேஸில் அமர்ந்து ஃபெர்டா தனது நிலைமையை பிரதிபலிக்கிறார். தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து விடுபடுவது ஒரு நிம்மதி. ஆனால் எந்த காட்டு மிருகம் தாக்க முடிவு செய்தால் அது கடுமையான சிக்கலில் இருக்கும். அவர் சிந்திக்கத் தொடங்குகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இடத்தில் உயிர் வாழ அவர் கொஞ்சம் மந்திரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஒருவேளை ஒரு எளிய 4வது வட்ட எழுத்துப்பிழை வேட்டையாடுவர்களை தடுக்க போதுமானதாக இருக்கும். திடீரென்று அவர் கவனிக்க புதர்களுக்கு இடையே நகரும் நிழல். யாரோ நிழலில் இருந்து அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காடு. ஃபெர்டா உடனடியாக அதிக எச்சரிக்கையுடன் செல்கிறது. அடிமரத்திலிருந்து வெளிவருகிறது. ரூரி வெள்ளி முடி மற்றும் அமைதியான பார்வையுடன் ஒரு இளம் பணிப்பெண் என முறைப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். லேடி பால்ட்ரோபாவின் தனிப்பட்ட உதவியாளர் ஃபெர்டாவின் திடீர் தோற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். ரூரி அவர் உண்மையிலேயே இளம் ஃபெர்டா ரோஸ்னோவா என்று கேட்கிறார். உறுதியான பதிலை பெற்ற பிறகு அவள் அவரை ஆர்வத்துடன் கவனித்து இவ்வளவு தூரம் வர துணிந்த மனிதனை மதிப்பிடுகிறார். அவள் தெரிவிக்கிறாள் அவள் தனிப்பட்ட முறையில் அவனை தன் பெண்ணின் கோட்டைக்கு அழைத்துச் செல்வாள் என்று. நேர்த்தியான சைகையுடன் அவள் தூரத்தில் உயர்ந்து நிற்கும் மலைகளை நோக்கி வழிகாட்டுகிறாள். அவர்கள் நடக்கும்போது ஃபெர்டா அதை வெல்ல முடியவில்லை.
அதன் குடிமக்கள் அதிகாரத்தின் மீது குடிபோதையில் வாழ்ந்தனர், கடுமையான யதார்த்தத்தை புறக்கணித்தனர். எல்லைப் பகுதிகள். அந்த யதார்த்தம் கண்டத்தின் கிழக்கு, பேய்களின் பூமி. ஒரு பகுதி. மனிதர்களும் ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்துவதை கனவு காண முடியாத பேரழிவுகள் மற்றும் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூலையிலும் மரணம் பதுங்கி இருக்கும் இடம். இருப்பினும் ஒருவரை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. அந்த கூட்டங்களை பின்வாங்கி முன் வரிசைகளை ஆளுங்கள். பெரிய டியூ பால்ட்ரோபா, கம்பீரமான சிவப்பு டிராகன். அவளது இருப்பே பூமியை நெருப்பின் மூச்சினால் நடுங்கச் செய்கிறது. ரூரியை தொடர்ந்து ஃபெர்டா நினைக்கிறார். பால்ட்ரோபாவை சுற்றியுள்ள இழிவானது மிகவும் அநீதியானது. அவள் எதிராக ஒரே பாதுகாப்பை உருவாக்கினாள். பேய்கள், இன்னும் மனிதர்கள் தூய பயம் மற்றும் நன்றியின்மை காரணமாக அவளை ஒரு பேய் டிராகன் என்று அழைக்கிறார்கள். ஃபெர்டா பால்ட்ரோபா பற்றி பரவும் வதந்திகளை பற்றி நினைக்கிறார். அவள் அரக்கர்களின் ரகசிய படையை வளர்த்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். நிழலில், ஆனால் அதை அவள் முகத்தில் சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை. ரூரி நடக்கிறார். முழு அமைதியுடன். அவர் அவளுடன் இருக்கும் வரை அவர் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று உறுதியளித்தார். பற்றி அவள் பக்கத்தில் இருந்ததால் காட்டின் எந்த மிருகமும் தாக்கத் துணியாது. ஃபெர்டா மட்டுமே முடியும். அவளுக்கு நன்றி. அவர் தனது பாதுகாப்பை உள்நாட்டில் வைத்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு தூரம்? ஏற்கனவே கேட்கிறார், மிகவும் சோர்வாக. 2 மணி நேரம். அவள் ஒன்றுமில்லை என்பது போல் பதிலளித்தாள். ரூரி அவள் என்றால் ஒப்புக்கொள்கிறார். அவள் தனியாக இருந்தால் அவள் பறந்து 10 வினாடிகளில் வந்துவிடுவாள். அவள் அடிப்படையில் அவனை ஒரு சுமை என்று அழைக்கிறாள். அவரது முகத்திற்கு. ஃபெர்டா அவளது அசைவுகளை கவனித்து அவள் சாதாரணமானவள் அல்ல என்று நம்புகிறாள். பணிப்பெண். அவளுடைய வெள்ளை செதில்கள் நிறைந்த வாளை பார்த்ததும் அவர் தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறார். அவள் ஒரு உயர் பதவியில் உடன் இருப்பது டிராகன் ஸ்பான். முழுக்க முழுக்க ஒரு லீக்கில் வலிமை மற்றும் மாயாஜால திறமையின் நிலை. அதன் சொந்த. அவர் தனது கைத்தடியை தரையில் தோண்டி அவளுடன் இடைவிடாமல் இருக்க அதை அந்நிய சக்திக்காக பயன்படுத்துகிறார். வேகம். ஃபெர்டா தனது கனமான சாமான்களின் இடையில் நடுங்குகிறார். அவரது மூச்சு கந்தலாக வந்தது. மூச்சிருக்கிறது. ரூரி கேலியாக கேட்கிறாள், அவள் அவனை சுமக்க விரும்புகிறாயா என்று. அது தவிர்க்க முடியாமல் ஆதரவற்ற குழந்தையைப் போல் காற்றில் இழுத்துச் செல்கிறது. அவர் ஒரு தைரியமான முகத்தை வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார். அவனால் விமானத்தை கையாள முடியும், ஆனால் அவள் அவனை உடனடியாக துண்டித்தாள். இல்லை, மிக எளிமையாக, என்னிடம் அவ்வாறு செய்ய விருப்பம் இல்லை. அவர்கள் இருள் சூழ்ந்த காடுகளின் நடுவில் நின்று ஃபெர்டாவை பார்க்கிறார்கள். மொத்த உடல் சரிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு மனிதனைப் போல. அவர் ஒரு விரைவான இடைவெளியை பரிந்துரைக்கிறார், ஆனால் ரூரி வளைந்து கொடுக்காத. அவளுடைய எஜமானி காத்திருக்கிறாள். நேரம் மிக முக்கியமானது. அவர் வெளிப்பாடு. நடந்து இறந்தவர். ஒவ்வொரு அவுன்ஸ் தனது மீதமுள்ள வலிமையை ஒவ்வொரு வேதனையிலும் ஊற்றுகிறார். படி. மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையும் போது இந்த திருமண வியாபாரத்தை ஃபெர்டா உணர்ந்தார். அவர் நினைத்ததை விட மிகவும் கடினமாக இருக்கும். இறுதியாக அவர்கள் வாயில்களுக்கு வருகிறார்கள். கோட்டையின் மற்றும் ரூரி உறுதியான அதிகாரத்துடன் பாரிய கல் சுவரை தாக்கினார். எஜமானி. அவளுடைய வருங்கால மனைவி வந்துவிட்டார். பிரமாண்டமான உலோக கதவுகளுக்கு முன்பாக அவள் அறிவிக்கிறாள். ஃபெர்டா உடை. ஒரு குளிர் வியர்வைக்குள் உள்ளே இருந்து வெளிப்படும் ஒளியானது மூச்சுத் திணறல் மிகுந்த கனமானது. மூச்சு இழுக்க இது ஒரு டிராகனின் தூய்மையான அபரிமிதமான சக்தி. ரூரி அவரை குளிர்ச்சியாக நிறுத்தி தகவல் தெரிவிக்கிறார். அவள்தான் முதலில் பால்துருபாவுக்கு செய்தியை வழங்குவாள் என்று ஃபெர்டா கேட்கிறார். அவர்களால் நேருக்கு நேர் பேச முடியாது, ஆனால் அவள் தன் கொடூரமான கண்களை வெளிப்படுத்தி அவனை மிரட்டுகிறாள். அவரது மிகவும் அடிப்படை. உங்களைப் போன்ற ஒருவர் அவள் முன் நிற்க தகுதியானவர் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? ஃபெர்டா செய்தியை விரைவாக பெறுகிறார். ரூரி தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்காக கண்களை மூடிக்கொண்டாள். சிவப்பு நாகம் அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுகிறது. செய்தி அவரது உலோகம் இருப்பதை ஒப்புக்கொள்கிறது. அவளுடைய மிருகத்தனமான தன்மையை நன்கு அறிந்திருந்தும் இவ்வளவு தூரம் பயணித்தேன், ஆனால் எதிர்பாராத திருப்பம் உள்ளது. கட்டாய நிச்சயதார்த்தத்தில் பால்த்ரூபாவுக்கு விருப்பமில்லை. அவர் வந்த வழியே திரும்பும்படி கட்டளையிடுகிறார். ஃபெர்டா மொத்த அதிர்ச்சியில் இருக்கிறார். அவர் நிராகரிக்கப்படுவதற்காக மட்டுமே இந்த முழு தூரத்தையும் பயணித்தார். மிகவும் வாசல். அவர் தனது கடந்த கால வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியுடன் எடுத்திருப்பார் என்று நினைக்கிறார். தங்கம் மற்றும் ஆபத்தை தவிர்க்க அவரது உயிருக்கு ஓடி, ஆனால் இப்போது விஷயங்கள் வேறு. இங்கே இருப்பது அவருடையது. சொந்த விருப்பம் மற்றும் அவ்வளவு எளிதில் பின்வாங்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் திரும்ப விரும்பவில்லை. எனக்கு வேண்டும். எங்கள் நிச்சயதார்த்தத்தை தொடர. ஃபெர்டா அசைக்க முடியாத உறுதியுடன் அறிவித்தார். ரூரி முற்றிலும் திகைத்துவிட்டார். ஆழ்ந்த வெறுப்புடன் அவள் அவனை பார்க்கிறாள், ஆனால் அவன் தன் வார்த்தைகளை அனுப்ப விரும்புகிறாளா என்று கேட்கிறான். தயக்கத்துடன் சம்மதிக்கிறாள். எங்கும் இல்லாமல் ரூரி தங்க காசுகள் நிரம்பி வழியும் ஒரு பெரிய பையை உற்பத்தி செய்கிறார். பால்ட்ரூபா அவரது உறுதியை பாராட்டுகிறார், ஆனால் வலியுறுத்துகிறார். அவர் வெறுங்கையுடன் திரும்பி வர பயந்தால் அவர் இந்த அதிர்ஷ்டத்தை வேறு எங்காவது தொடங்க வேண்டும். நாகம் அமர்ந்திருக்கும் படம் தங்க குவியல்களின் மேல் தெளிவாக உள்ளது. அவள் தன் சுதந்திரத்தை வாங்க முயற்சிக்கிறாள். ஃபெர்டா பார்க்கிறார். நாணயத்தின் மலைகள், ஆனால் சிமிட்டுவது கூட இல்லை. எனக்கு அதிகாரம் அல்லது செல்வம் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் மாயாஜால திட்டத்திற்கு முன் தனது உண்மையான நோக்கங்களை தெளிவுபடுத்தும் போது அவர் தனது கையை தீர்க்கமாக உயர்த்துகிறார். பால்த்ரூபாவின் உருவத்தின் முன் மண்டியிட்டு தனது ஒரே ஆசை திருமண உறுதி என்று சத்தியம் செய்கிறார். அவளுடன் ரூரி ஒரு விரக்தியான பெருமூச்சு விடுகிறாள். அப்பட்டமான லட்சிய பொய்யாக அவள் உணர்ந்ததைக் கண்டு சோர்வடைந்தாள். அவள் முஷ்டியை இறுக்கி ஒரு பயங்கரமான கருஞ்சிவப்பு ஆற்றலை வெளியிடத் தொடங்குகிறாள். பதற்றத்துடன் அதிர்வதற்கு மிகவும் காற்று. ரூரி நேரடியாக ஃபெர்டாவை நோக்கி விரலை காட்டுகிறார். நான் இனி நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை. இப்போது இங்கிருந்து வெளியேறு நோக்கி சைகை செய்து கட்டளையிடுகிறாள். வெளியேறும். ஃபெர்டா திகைத்து நிற்கிறார். இது டிராகனிடமிருந்து வரும் குறுஞ்செய்தியா என்று ஆச்சரியப்படுகிறார். ஆனால் இந்த உத்தரவு அவளிடமிருந்து நேரடியாக வருகிறது. அவளுடைய விசுவாசமான வேலைக்காரனாக செயல்படுவதாக ரூரி தெளிவுபடுத்துகிறார். ரூரி தனது நகங்களை அவிழ்த்து அவளது உண்மையான காட்டு மிராண்டித்தனமான இயல்பை கட்டவிழ்த்து மாற்றத் தொடங்குகிறார். அவளது முழு ஸ்பான் வடிவத்தில் அவளது ஒளி மிகவும் அடர்த்தியானது. அவளுடைய கால்களுக்கு கீழே தரையில் உடைக்கத் தொடங்குகிறது. ஃபெர்டா பெரும் அழுத்தத்தால் தாக்கப்பட்டார். இது டிராகன் பயம் திறன் கொண்ட ஒரு நுட்பம். எந்தவொரு மனிதனையும் தூய முதன்மையான பயங்கரவாதத்தால் முடக்குகிறது. ரூரி பார்க்கும்போது அவர் தரையில் சரிந்து விழுந்தார். முற்றிலும் வெறுப்புடன் அவர் மனித குப்பையின் மற்றொரு துண்டு என்று உறுதியாக நம்பினார். பரிதாபகரமான லட்சியத்தால் ரூரி கடுமையான உண்மையை உமிழ்கிறார்.
மூன்றாவது இளவரசர் துல்லியமாக இறந்தார். லேடி பால்ட்ரோபாவை பயன்படுத்திக் கொள்ள முயன்றார். அவளை பொறுத்தவரை அவரது தலையில் திட்டங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டன. பெரிய டிராகனை சுரண்டவும், அதனால்தான் அவர் இவ்வளவு பயங்கரமான முடிவை சந்தித்தார். அவள் கண்களை பார்த்தது. அந்த கொலைவெறி தீவிரத்துடன் ஒளிரும். இறந்தவருக்காக அவள் சிறிதும் பரிதாபப்படுவதில்லை என்பது தெளிவாகிறது. அவள் உறுதியான, கொள்ளையடிக்கும் முன்னேற்றங்களுடன் அணுகுகிறாள். நேரடியாக கேட்க துணிந்ததற்காக அவனை திமிர் பிடித்தவள் என்று அழைக்கிறாள். பார்வையாளர்கள். திடீரென்று ஃபெல்டா ஒரு நசுக்கிய எடை தன்னை பூமியில் அறைந்ததை உணர்கிறாள். ரூரி தெளிவுபடுத்துகிறார். அவள் பார்வையில் அவனுக்கு முன் வந்து பேராசை பிடித்து இளவரசனிலிருந்து அவன் வேறுபட்டவன் அல்ல. நீங்கள் இறக்க விரும்புகிறீர்களா? அதே பரிதாபமான வழி. ஃபெல்டா ஒரு மூச்சு கூட இழுக்க போராடும் போது அவள் கோருகிறாள். மாறாக அவர் நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு சிறிய எதிர்மறையான புன்னகையை அணிந்துள்ளார். நான் ஃபெல்டா ரோஸ்னோவா, ஒரு துளி கூட வஞ்சகமின்றி இங்கே சத்தியம் செய். ரூரி என்று உறுதியுடன் சொல்லத் தொடங்குகிறார். எதிர்பார்க்கவில்லை. அவர் யாருடைய கடமையிலும் இல்லை, தேடவும் இல்லை என்று அவர் உறுதியளிக்கிறார். எந்த சுயநல நன்மைகளும் அவருக்கு தயக்கமில்லாத மரியாதையை ஈட்டித் தருகிறது. அவரது மனதில் ஃபெல்டா ஒரு நினைவு. அவள் அவரது இதயத்தை கொடுத்து தொலைதூர கடந்த காலம். இந்த முறை விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும் என்று அவன் முடிவு செய்கிறான். அவரை சூழ்ந்திருக்கும் மாய ஒளியுடன் இந்த புதிய வாழ்க்கையில் அவர் உறுதியாக நிற்பேன் என்று சத்தியம் செய்கிறார். பெரிய டிராகனின் பக்கம். அவள் கண்களை நேரடியாக பார்த்து அவள் எஜமானிக்கு தெரிவிக்கும்படி கோருகிறான். இடைத்தரகர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நேருக்கு நேர் பேச வேண்டும். ரூரி தன் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டாள். அவளது கூரிய நகங்கள் மேலும் விரிந்தன. இந்த திமிர் பிடித்த பாஸ்டர்ட்டின் துணிச்சலை அவளால் நம்ப முடியவில்லை. இப்படி முட்டாள்தனமாக பேசுவதற்கு அவருக்கு எவ்வளவு தைரியம்? அவள் உள்ளுக்குள் கர்ஜிக்கிறாள். தன் முழு ஆவேசத்துடன் மீண்டும் தாக்க தயாராகிறாள். அவள் அவனை துண்டு துண்டாக கிழிக்கப் போகிறாள் என்று தோன்றும் போது ஏதோ அவளுக்கு குளிர்ச்சியை நிறுத்தியது. ஒரு நேரடி மனக்கட்டளையை பெற்றார். உடனடியாக அமைதியை மீட்டுக் கொண்டு அவள் நகங்களை விலக்கினாள். கடுமையான மன்னிப்பு கோருகிறார். மேலும் அவள் எஜமானியுடன் கலந்தாலோசிக்கும் வரை காத்திருக்கும்படி கட்டளையிடுகிறார். அரண்மனைக்குள் ரூரி தனது பெண்மணியின் முன் மண்டியிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல மனிதன் சொன்ன அனைத்தையும் அந்த இளைஞன் தன்னை பால்துருவாக அதிகாரப்பூர்வமாக காட்டிக் கொண்டதை அவள் துல்லியமாக அவளுக்கு தெரிவிக்கிறாள். வருங்கால மனைவி. அவர் அவளை 12 உச்ச ஆட்சியாளர்களில் ஒருவரான பெரிய டச்சஸ் பால்துருபா என்று அழைக்கிறார். அதன் நிழற்படமானது முழுமையான மரியாதையை கட்டளையிடுகிறது. பால்துருபாவின் குரல் மண்டபத்தில் எதிரொலிக்கிறது. அந்த மனிதர் உண்மையில் அதையெல்லாம் சொன்னாரா என்று உண்மையான ஆர்வத்துடன் கேட்டார். பெரிய டச்சஸ் வெளிப்படுத்துகிறார். நீண்ட, பாயும் சிவப்பு முடி மற்றும் கருமையான, வளைந்த கொம்புகள், தெளிவாக கொண்ட ஒரு கவர்ச்சியான பெண். துணிச்சலின் மனிதனின் திடீர் காட்சியால் ஈர்க்கப்பட்டார். நீங்கள் அவரை என்ன செய்தீர்கள்? அவள் கேட்கிறாள். அவர் ஒரு நம்ப முடியாத பலவீனமான மனிதராக தோன்றுகிறார். அவர் கிட்டத்தட்ட இறந்துவிட்டார் என்று ரூரி பதிலளித்தார். கோட்டைக்கு பயணம். அவர் பயங்கரமான அசிங்கமானவர் என்று சொல்லும் அளவுக்கு சென்று தூக்கி எறியுமாறு அறிவுறுத்துகிறாள். இனி நேரத்தை வீணாக்காதபடி உடனடியாக அவரை வெளியே விடுங்கள். இருப்பினும் அவள் இடைநிறுத்தப்பட வேண்டும், தயங்க வேண்டும் மற்றும் இறுதியில் ஒப்புக்கொள்கிறேன். உண்மையில் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க முகம் கொண்டவர். அழகான, முடியும் வகையான, எளிதில் இதயங்களை உடைக்கும். ரூரி ஒரு புளிப்பு முகத்தை உருவாக்குகிறார். நேர்மறையாக எதையும் ஒப்புக்கொள்வதன் மூலம் தெளிவாக எரிச்சலடைகிறார். ஒரு சாதாரண மனிதனை பற்றி. இறுதியில் ஃபெல்டா குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிடத்தக்கவர் என்பதை மட்டுமே அவளால் ஒப்புக்கொள்ள முடியும். அசாதாரண மனிதன். அவள் தன் எஜமானியிடம் தன் முழு டிராகனை கொண்டு அவனை பயமுறுத்த முயன்றதாக அவள் விளக்குகிறாள். ஸ்பான் ஆரா அற்பமானதாக இருந்திருக்க வேண்டிய ஒரு பணி. ஆனால் அவளை முற்றிலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அந்த மனிதன் செய்யவில்லை. இத்தகைய பெரும் அழுத்தத்தின் முகத்தில் ஒரு கிராம் பயத்தை கூட காட்டுங்கள். ரூரி முடிக்கிறார். இது விசித்திரமாக தோன்றினாலும் பெரிய டச்சஸை நேரடியாக பார்க்கும் உலோகத்தை இந்த மனிதன் உண்மையிலேயே பெற்றிருக்கிறான். கண்களில் வேலைக்காரன் தெளிவாக கிளர்ந்தெழுந்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியான ஃபெல்டாவால் இன்னும் அமைதி இல்லாமல் இருக்கிறான். காட்டப்படும். பால்டர்பா எளிமையாக பதிலளித்தார். அற்புதம். அவரது ஆர்வம் இப்போது முழுமையாக உச்சத்தை எட்டியுள்ளது. சிவப்பு டிராகன் அமர்ந்திருக்கிறது. அவளது சிம்மாசனத்தில் கம்பீரமாக அவள் பார்வையை வைத்திருக்கும் திறன் கொண்ட ஒரு மனிதனை கண்டுபிடிப்பதில் அரிதானது பிரதிபலிக்கிறது. இறுதியாக அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். எந்த தந்திரமும் மிரட்டலும் இன்றி அவனை சரியாக சந்திப்பாள். தந்திரங்கள். ரூரி திகைத்து போய்விட்டார். என் பெண்மணி நிச்சயமாக இல்லை. அவள் புறக்கணிக்கிறாள் என்று நம்ப முடியாமல் கேட்கிறாள். ஒரு மனிதனுக்கான நெறிமுறை. எஜமானியின் கட்டளையால் தோற்கடிக்கப்பட்ட ரூரி ஒரு முகபாவத்துடன் மண்டபத்தை விட்டு வெளியேறுகிறார். மொத்த ராஜினாமா. வெளியில் அவர் தனது எஜமானி தொடர ஒப்புக்கொண்டதாக ஒரு ஆச்சரியமான ஃபெல்டாவிடம் தெரிவிக்கிறார். திருமண நிச்சயதார்த்தத்துடன் ஒரு நொடியும் வீணாக்காமல் ரூரி அவருக்கு வழிகாட்டுகிறார். அவரது புதிய குடியிருப்புகளை நோக்கி கோட்டையின் குகை தாழ்வாருங்கள். உள்ளே நுழைந்ததும் ஃபெல்டா மிகவும் ஈர்க்கப்பட்டார். எல்லாம் எவ்வளவு நன்றாக பராமரிக்கப்பட்டு ஆடம்பரமாக இருக்கிறது. அவர் நினைத்ததை விட இது மிகவும் சுத்திகரிக்கப்பட்டது. அறையில் ஒரு தூசி கூட இல்லாததை கவனித்த அவர் பராமரிப்பை யார் நிர்வகிப்பது என்று கேட்டார். மற்றும் ரூரி அவள் அனைத்தையும் தானே செய்கிறாள் என்று தெளிவுபடுத்துகிறார். கூர்மையான கடிக்கும் துணியுடன் அவள் இங்கே ஒரே வேலைக்காரன் என்று அவனுக்கு நினைவூட்டுகிறாள். இப்போதைக்கு அவன் விருந்தாளி அல்ல. ஃபெல்டா அவரை தனது வருங்கால கணவர் என்று அழைக்கக்கூடாதா என்று கேட்கிறார். ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறார். விழா நடக்கும் வரை அவர் விருந்தினர் நம்பர் 1 மட்டுமே. ரூரி உடல் ரீதியாக உணரும் வெறுப்புடன் அவனை பார்க்கும்போது எடை ஃபெல்டா அவளை நம்ப முடியாது, விசுவாசமான காவலர் நாயாக நினைக்காமல் இருக்க முடியாது. ஃபெல்டா பெற விரும்புகிறார். நேராக விஷயத்துக்கு வந்து நிச்சயதார்த்த விழா எப்போது நடக்கும் என்று கேட்கிறார். அதற்கு ரூரி பதிலளித்தார். 1 மாதத்தில் நடத்தப்படும். அவர்கள் 3 பேருடன் டிராகன் குகைக்குள் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும். தற்போது நான் பார்க்கிறேன். ஃபெல்டா முணுமுணுக்கிறார். அவர் காலவரிசையை செயலாக்கும் போது தனது கையுறையை சரி செய்கிறார். என்று அவர் திட்டமிட்டதற்கு 1 மாதம் போதுமான நேரம் இருக்க வேண்டும். ரூரி அவனை ஆழமாக பார்க்கிறான். சந்தேகம். அவர் பிரதிபலிக்கும் போது அமைதியாக இருப்பது. இந்த மாதம் ஒரு பரிசு அல்ல என்பதை அவள் தெளிவுபடுத்துகிறாள். மாறாக அவர் உண்மையில் ஏதாவது மதிப்புள்ளவர் என்பதை நிரூபிக்க அவரது காலக்கெடு. அசாத்தியமான செய்கையுடன் அவளுடைய பெரிய எஜமானியின் பங்குதாரர் அவளது சொந்த நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்று அவள் அவனை எச்சரிக்கிறாள். அவளுடைய வருங்கால மனைவியாக இருக்க நீங்கள் தகுதியானவர் என்பதை நிரூபியுங்கள். அசையாமல் அவனை சுட்டிக்காட்டி அவள் உறுதி.
ஃபெர்டா பெருமூச்சு விடுகிறார். ஒரு டிராகனை திருமணம் செய்வது விதிவிலக்காக கடினமாக இருக்கும் பணி. இந்த விசாரணை அவரது எஜமானியின் விருப்பமா என்று அவர் கேட்கிறார். ஆனால் ரூரி இது தனது சொந்த முடிவு என்று ஒப்புக்கொள்கிறார். ரூரி தனது எஜமானி மிகவும் மென்மையானவள் என்று நம்புகிறாள். மேலும் எந்த ஒரு சாதாரண மனிதனையும் அவ்வளவு நெருக்கமாக பார்க்க அவள் மறுக்கிறாள். உண்மையில் அவரது இடத்தை சம்பாதிக்காமல் அவள் கோருகிறாள். எடி தனது உடையக்கூடிய மனித உடலை கொண்டிருப்பதை நிரூபிக்கிறார். குறைந்தபட்சம் சில மறைக்கப்பட்ட ஆற்றல். ஃபெர்டா நிழலை பார்த்து பணியின் இந்த சுத்த அளவை கருதுகிறார். வெறுமையான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் டிராகனில் அவர் ஒருபோதும் கருதப்படாத பல சக்தி வாய்ந்த மனிதர்களை காட்சிப்படுத்துகிறார். பெரிய டச்சஸின் தோழமைக்கு தகுதியானவர். ஃபெர்டா தனது வருங்கால கணவர் என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறார். அத்தகைய விசுவாசமான மற்றும் திறமையான வேலைக்காரனை அவள் பக்கத்தில் வைத்திருப்பது பாக்கியம். அவளாக இருந்தாலும் அவனுக்கு அடையாளம். அவரை வெறுக்கிறார். ரூரி எப்போதும் தன் எஜமானியின் நலன்களை எல்லாவற்றிற்கும் மேலாக முதன்மைப்படுத்துகிறார். மிகவும் நம்ப முடியாத அளவிற்கு விசுவாசமான ஒருவர் ஏன் அந்த சோகத்தின் போது டிராகனின் பக்கத்தில் இல்லை என்று ஃபெர்டா மூச்சு திணறடிக்கும் இருளுக்கு நடுவே தன் இதயத்தை அவரிடம் ஒப்படைத்தது டிராகன். ஃபெர்டா சவாலை ஏற்றுக்கொண்டு அவளை திருப்திப்படுத்த எவ்வளவு தூரம் ஏற வேண்டும் என்று கேட்கிறார். அவர் பேரரசர் ஆகஸ்ட் வேண்டுமா? ரூரி அவரை கேலி செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். மற்ற ஆட்சியாளர்கள் அவரை இழிவாக பார்க்காத நிலையை அவர் அடைந்தால் அது போதுமானது என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நல்லது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபெர்டா அமைதியான புன்னகையுடன் கூறுகிறார். அது வேலைக்காரனை மேலும் கோபப்படுத்துகிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு பணியின் முகத்தில் அவர் எப்படி நிதானமாக இருக்க முடியும் என்பதை ரூரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் உண்மையிலேயே டிராகன்களின் சக்தியை குறைத்து மதிப்பிடுகிறாரா அல்லது அவர் வெறுமனே ஒரு முட்டாள்தானா என்று அவள் ஆச்சரியப்படுகிறாள். ஆனால் ஃபெர்டா நிதானமாக அது இல்லை என்று பதிலளித்தார். அவர் ரூரிக்கு அவள் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று உறுதியளிக்கிறார். ஒரு மாதத்தில் அவளை திருப்திப்படுத்தும் திறன்களை அவர் வெளிப்படுத்துவார் என்று உறுதியளித்தார். ரூரி ஆழமான சந்தேகத்துடன் அவனை பார்க்கிறார். இந்த மனிதர் அத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்கிருந்து உருவாக்குகிறார் என்று உள்நாட்டில் ஆச்சரியப்படுகிறார். முழு நிலவின் பிரகாசத்தில் குளித்திருக்கும் அற்புதமான மாளிகையின் மீது நைட் விழுகிறது. ஃபெர்டா அமைதியான தாழ்வாரங்களில் நடந்து செல்கிறார். இந்த தருணத்தில் அவர் தனது முந்தைய சக்தியின் ஒரு தடயமும் கூட இல்லை என்பதை நன்கு உணர்ந்தார். அவர் தனது கடந்த கால வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். அவர் 9வது வட்டப் பேரரசராக இருந்தபோது முழு கண்டத்திலும் அவரை தனித்துவமாக்கிய அனுபவம். அப்போது அவர் வைத்திருந்த புலன்களையும் அறிவையும் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால் தனது முந்தைய நிலையை மீண்டும் பெறுவது முற்றிலும் சாத்தியம் என்று அவர் நம்புகிறார். எந்தவொரு மந்திரவாதிக்கும் முதல் வட்டம் மிகவும் முக்கியமான கட்டம் என்பதை அவர் அறிவார். ஏனெனில் அது அவர்களின் மன சுற்றுகளின் அடிப்படை தன்மையை தீர்மானிக்கிறது. நீல வட்டம் உள்ளது. இது தியானம் மற்றும் இண்டர்காம் மூலம் உருவாகிறது. இது ஒரு மெதுவான பாதை, ஆனால் நம்ப முடியாத நிலையானது. மறுபுறம் சிவப்பு வட்டம் கொந்தளிப்பான வெடிக்கும் உணர்ச்சிகளிலிருந்து பிறக்கிறது. அவரது முந்தைய வாழ்க்கையில் ஃபெர்டா வெறுப்பால் மட்டுமே தூண்டப்பட்டு ஒரு சிறந்த மந்திரவாதியாக ஆனார். இது இறுதியில் அவரது நல்லறிவை இழக்கச் செய்தது. அந்த இரண்ட பாதைக்கு திரும்புவது தன்னை மிக வேகமாக சக்தி வாய்ந்ததாக மாற்றும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் தனது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்ய மறுக்கிறார். அவன் தன் தாடையை பிடுங்கிக் கொள்கிறான். அந்த இருளால் இனியும் அழியக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறான். இந்த நேரத்தில் அவர் தனது விருப்பம் அசைக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேறு பாதையில் செல்வார். ஒரு வாரம் கடந்துவிட்டது. பிரகாசமான மதிய வெயிலின் கீழ் மாளிகை அமைதியாக இருக்கிறது. ஃபெர்டா ஆழ்ந்த தியானத்தில் தரையில் அமர்ந்து தனது மனதை இணைக்க போராடுகிறார். அவர் தனது கைகளில் உள்ள நீல ஆற்றலை நிலைப்படுத்த முயற்சிக்கும் போது அவரது புருவத்தில் இருந்து வியர்வை சுட்டுகிறது. இறுதியாக அவர் ஆழ்ந்த விரக்தியின் பெருமூச்சு விடுகிறார். மீண்டும் ஒருமுறை தோல்வியடைந்துள்ளார். அவரது கடந்த கால நினைவுகளுடன் செயல்முறை எளிதாக இருக்கும் என்று அவர் கருதினார். ஆனால் நீலவட்டத்தின் தன்மை ஆவியாகும் சிவப்பு நிறத்தில் இருந்து அடிப்படையில் வேறுபட்டது. அவருக்கு இன்னும் 3 வாரங்கள் மட்டுமே உள்ளன. ரூரி உணவு தட்டை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்து இன்னும் தயார் நிலையில் இருக்கிறாரா என்று கேட்கிறார். கூர்மையாக கவனிக்கும் துணியில் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு கிண்ணத்தில் சூடான குழம்பு வைக்கிறார். அவரை பற்றி எதுவும் மாறவில்லை என்ற கேலி துணி. ஃபெர்டா சாப்பிட ஆரம்பித்து சரியான நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று பதிலளித்தார். ரூரி எரிச்சலுடன் அவரை பார்க்கிறார். மேலும் அவர் சாப்பிடும்போது ஃபெர்டா தனக்கு உண்மையான முன்னேற்றம் ஏதும் இல்லை என்பதையும் அவருக்கு மிகவும் வித்தியாசமான அணுகுமுறை தேவை என்பதையும் ஒப்புக்கொள்கிறார். திடீரென்று ஒரு வன்முறை நடுக்கம் முழு அறையையும் உலுக்கி ஃபெர்டாவை அவரது தடங்களில் உறைய வைக்கிறது. அதிர்வுகளின் தோற்றம் பற்றி அவர் கேட்கிறார். மேலும் ரூரி தனது எஜமானி தற்போது அரக்கர்களை அடிபணியச் செய்யும் பணியில் இருப்பதாக விளக்குகிறார். ஃபெர்டா வேட்டையாடுவதை பற்றி குறிப்பிடும்போது ஆழ்ந்த சிந்தனையில் மௌனமாகிறார். கிழக்கில் உள்ள பேய் நிலங்களை பல்ட்ராபா தனிப்பட்ட முறையில் சுத்தம் செய்கிறார் என்று ரூரி கூறுகிறார். பால்ட்ராபாவின் பெயர் அவன் மனதில் எதிரொலிக்கிறது. ஃபெர்டா திடீரென்று ஆர்வத்துடன் பார்க்கிறாள். தயக்கமின்றி அந்த போரை தன் கண்களால் காண விரும்புவதாக அறிவிக்கிறார். ரூரி கோரிக்கையால் திகைக்கிறார். அவள் தீவிரமாக மாறி அவன் பின்னால் இருப்பது நல்லது என்று எச்சரிக்கிறாள். ஒரு டிராகனை போரில் பார்ப்பதை ஒரு சாதாரண மனிதனால் சகித்துக் கொள்ள முடியாது மற்றும் அவர்களின் நல்லறிவு அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நிச்சயதார்த்த விழாவிற்கு முன்பே பயத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அந்த மாளிகையில் இருக்கும்படி ரூரி அறிவுறுத்துகிறார். ஃபெர்டா தன் கையை மேசையின் மீது உறுதியுடன் அறைந்து இல்லை என்று ஒலிக்கிறார். அவர் எழுந்து நின்று பால்ட்ராபாவின் வருங்கால கூட்டாளியாக அந்த சண்டைக்கு சாட்சியாக இருப்பது தனது கடமை என்று அறிவிக்கிறார். அவர்கள் புறப்படுவதற்கு தயாராகும் போது ரூரி மனம் விட்டு அவரை காற்றில் போர்த்திக் கொள்கிறார். தன் டிராகன் சிறகுகளை விரித்து அவள் அவனை தூக்கி எறிந்து அவை வானத்தில் தலை சுற்றும் வேகத்தில் பறக்கின்றன. நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவள் அறிவிக்கிறாள். அவர்கள் ஒரு புல் மூடிய குன்றின் மீது பெரிதும் தரையிறங்குகிறார்கள். மேலும் ஃபெர்டா முற்றிலும் மயக்கமடைந்து முழங்காலில் விழுந்தார். ரூரியின் விதை கிட்டத்தட்ட டெலிபோர்டேஷன் மந்திரத்திற்கு ஒத்ததாக இருப்பதாக அவர் உணர்கிறார். சலசலக்கும் வயிற்றில் அவர் தனது அமைதியை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார். ரூரி அவரிடம் குளிர்ச்சியாக எழுந்து நின்று முன்னால் பார்க்கச் சொல்கிறான். அவன் இப்போது பார்க்க வேண்டிய நபர் அவள் இல்லை என்று எச்சரித்தார். ஃபெர்டா தனது பார்வையை ஒருமுகப்படுத்துகிறார். அவரது கண்கள் விரிவடைந்து அடிவானத்தில் வெளிப்படுவதை பிடிக்கும் போது திகிலடைகிறார். அவர்களுக்கு முன் ஒரு இருண்ட மற்றும் வன்முறை ஆற்றல் போர்க்களத்தில் சுழல்கிறது.
ஃபெர்டாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவருக்கு முன் போடப்பட்ட குழப்பத்தின் சுத்த அளவில் குளிர்ந்த வியர்வையில் உடைந்து விடுகிறார். பேரிதலங்களின் கனவில் நேருக்கு நேர் வந்திருக்கிறார். எனவே இங்குதான் பால்த்ராபா சண்டையிடுகிறார். அவர் முற்றிலும் ஈர்க்கப்பட்டார். பால்த்ராபா தனது கம்பீரமான டிராகன் வடிவத்தில் அசுரர்களை நோக்கி வருகிறது. பூமியை நடுங்க வைக்கும் ஒரு மிருகத்தனமான வலிமையுடன் அவர்களை பிரிக்கிறது. கருணையின் குறிப்பை காட்டாமல் அவள் பாதையில் உள்ள அனைத்தையும் வீணாக்கும் போது ஒரு பெரிய நெருப்பு போர்க்களத்தை மூழ்கடிக்கிறது. ராட்சத பாம்பு உயிரினங்கள் அவளை சுற்றி வளைக்க முயல்கின்றன. ஆனால் அவரது இருப்பு அவர்களை பயமுறுத்துகிறது. அவரது நகங்களை விரைவாக அசைப்பதன் மூலம் பால்த்ராபா தனது எதிரிகளை துண்டாடுகிறார். இதனால் ஒரு உலோக அலறல் ஒலி காற்றை துளைக்கிறது. அவள் அடுத்த வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் போது அவளுடைய கண்கள் கடுமையான தீவிரத்துடன் ஒழுகின்றன. அசுரர்களுக்கு தப்பில்லை. பால்த்ராபா தலையை உயர்த்தி குன்றின் பகுதி முழுவதையும் ஒளிரச் செய்யும் ஆற்றலை தொண்டையில் குவிக்கிறாள். அவள் ஒரு மகத்தான நெருப்பு மூச்சை கட்டவிழ்த்து விடுகிறாள். அது உடனடியாக டஜன் கணக்கான உயிரினங்களை கணக்கிடுகிறது. அவற்றை சிங்கங்களை தவிர வேறொன்றுமில்லை. ரூரி அமைதியான அலட்சியத்துடன் காட்சியை பார்க்கிறாள். அவளது எஜமானி தூண்டும் திறன் கொண்ட பேரழிவின் நிலைக்கு முழுமையாக பழகிவிட்டாள். டிராகன் மிகவும் சக்தியுடன் கர்ஜிக்கிறது. காற்றே அதிர்வது போல் தெரிகிறது. இது கேட்கும் எந்த உயிரினத்திலும் முழுமையான பயங்கரத்தை உண்டாக்குகிறது. உயிருடன் தனது இறக்கைகளை நீட்டி பால்த்ராபா நெருப்பு கடலுக்கு மேலே உயர்ந்து பிரதேசத்தின் மீதான தனது முழுமையான ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஃபெர்டா கர்ஜனையை அழுத்தமாக உணர்கிறார். இதனால் அவர் திகைத்து காற்றுக்காக மூச்சு விடுகிறார். அத்தகைய அழுத்தத்தை எதிர்கொண்டு தன் காலடியில் இருக்க முடியாமல் டிராகனின் சுத்த பிரசன்னத்தால் முற்றிலும் மூழ்கி தரையில் சரிந்து விடுகிறார். அதிகாரத்தை மிகவும் முழுமையான மற்றும் நசுக்குவதை எதிர்கொள்வதன் அர்த்தம் என்ன என்பதை அவர் மறந்துவிட்டதாக ஃபெர்டா ஒப்புக்கொள்கிறார். அவர் மூச்சை பிடிக்க போராடும் போது பூமியை பற்றிக் கொண்டு கடுமையாக நடுங்குகிறார். இன்னும் பால்த்ராபாவின் அழகையிலிருந்து மீளவில்லை. ரூரி அவரை மேலிருந்து அலட்சியத்துடன் பார்க்கிறார். அவர் ஒரு டிராகனுடன் பிணைக்கப்படலாம் என்று பாசாங்கு செய்வது எவ்வளவு அபத்தமானது என்று கருத்து தெரிவித்தார். அவள் அவரது வருங்கால துணையின் உண்மையான வடிவத்தை நோக்கி சுட்டிக்காட்டுகிறாள். அது தீப்பிழம்பில் எரிக்கப்பட்ட தூய அழிவு. அத்தகைய உயிரினத்திற்கு அருகில் ஒரு மனிதன் நிற்கிறான் என்ற கருத்து கேலிக்குரியது. இயற்கையின் விதிகளுக்கு எதிரானது என்று அவர் வலியுறுத்துகிறார். ஃபெர்டா திருமணம் செய்து கொள்ள விரும்புவதன் உண்மையான சாராம்சம் இதுதான், இந்த அழிவு என்று ரூரி அறிவிக்கிறார். ஃபெர்டா தொடர்ந்து தரையில் நடுங்குகிறது. டிராகனில் இருந்து வெளிப்படும் முதன்மையான அச்சத்திற்கு அவரது உடல் தூய்மையான உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதனால்தான் அவரை வரவேண்டாம் என்று எச்சரித்ததாக ரூரி ஒப்புக்கொண்டார். ஒரு மனிதனுக்கு உளவியல் ரீதியான விளைவுகள் உண்மையிலேயே பேரழிவை ஏற்படுத்துகின்றன. ஒரு சிவப்பு டிராகனின் இரத்தத்தில் மனிதர்கள் தீய டிராகனின் சாரம் என்று அழைக்கிறார்கள் என்று அவர் விளக்குகிறார். அழியாமல் இருக்க முடியாத ஒரு வன்முறை, தீராத உந்து விசை, அது அவளது இனத்திற்கு இயல்பாகவே உள்ளது. அத்தகைய உயிரினத்தின் துணையாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை இறுதியாக புரிந்து கொள்கிறாரா என்று ரூரி அவரிடம் கேட்கிறார். மன உறுதி மட்டும் போதாது என்பது அவளுக்கு தெரியும். ஒரு டிராகனில் உள்ள ஒரு மனிதன் உண்மையிலேயே ஒன்றாக இருக்க முடியாது என்று அவள் தீர்ப்பளிக்கிறார். அத்தகைய தொடர்பை கனவு காண்பது எவ்வளவு வீண் என்பதை பால்த்ராபாவும் விரைவில் உணரும். ஃபெர்டா தனது உதடுகளில் மெல்லிய புன்னகையுடன் தலையை லேசாக உயர்த்துகிறார். அது வெறுமனே பிரமாண்டமானது என்று முணுமுணுக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் உண்மையில் சிரிக்கிறானோ என்று வியந்து திகைத்து நிற்கிறார் ரூரி. ஃபெர்டாவுக்கு பயம் இல்லை. ஆனால் ஆழ்ந்த போற்றுதலை உணர்ந்து திகிலுடன் ஒரு படி பின்வாங்குகிறாள். அவள் அவனை பார்த்து கத்துகிறாள். அவனை ஒரு மசாஜிஸ்டிக் பைத்தியக்காரன் என்று அழைக்கிறாள். அத்தகைய படுகொலைகளால் யாரையாவது எப்படி கவர முடியும் என்பதை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் மாளிகையில் நைட் முழு அமைதியுடன் கோட்டை சுவர்களை மூடுகிறார். ஃபெர்டா தனது படுக்கையில் படுத்துள்ளார். அவர் பார்த்த அனைத்தையும் செயலாக்குகிறார். அது அதிர்ச்சியாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் உண்மைகள் அவரது எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டியது. டிராகனின் பயத்தால் அடிபட்ட பிறகு தனது உடல் முழுவதுமாக சிதைந்து விட்டதாக அவர் உணர்கிறார். மற்றும் பால்த்ராபாவின் கர்ஜனையின் சுத்த சக்தி. ரூரி அவரை மீண்டும் அழைத்து வந்து சோதனையிலிருந்து மீள்வதற்காக அவரை படுக்கையில் விட்டுவிட்டார். ஃபெர்டா தனது கண்களை மூடிக்கொண்டார். இது ஒரு அதிசயம் என்று நினைத்து அத்தகைய சக்தியை கண்ட பிறகு அவரது மனம் அப்படியே உள்ளது. இப்படியே தொடர்ந்தால் ஒரு நாள் முழுவதும் களைப்பில் போய்விடுவார். அந்த போரை முதலில் பார்க்க வேண்டும் என்று தனக்கு ஏன் இவ்வளவு அவநம்பிக்கை ஏற்பட்டது என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார். அது பயங்கரமாக இருந்தது. அவர் தன்னை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் எரியும் நெருப்புக்கு மத்தியில் பால்த்ராபாவின் உருவத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அவனுக்குள் ஏதோ ஒரு விதத்தில் பயத்தில் இருந்து வேறுபட்டு அசைகிறது. அந்த செவிடாக்கும் கர்ஜனை அவன் காதுகளில் தொடர்ந்து எதிரொலித்து நாகத்தின் கொடூரத்தை அவனுக்கு நினைவூட்டுகிறது. அவர் உணர்ந்து நம்ப முடியாத பயங்கரம் இருந்த போதிலும் ஃபெர்டா அவளை பார்த்துக் கொண்டே இருக்க விரும்புகிறான் என்பதை உணர்ந்தான். அவர் கண்களை திருப்ப முடியாது என்பதை காண்கிறார். உலகின் விளிம்பில் உள்ள அரக்கர்களின் மூலம் பால்த்ராபா கிழிக்கப்படுவதை அவர் கற்பனை செய்கிறார். அவளுடைய நித்திய போரில் தனியாக எல்லா வன்முறைகளும் அதன் மையத்தில் இருப்பதை அவர் இறுதியாக புரிந்து கொள்கிறார். அவள் விரும்புவதை பாதுகாக்க ஒரு வழி. இது ஒரு நிலையான தனிமையான தியாகம். அவர் அவளை ஒரு உன்னத சிவப்பு வீரராக பார்க்கிறார். அவர் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். குழப்பத்தின் மையத்தில் துன்பம் மற்றும் தனிமை. ஃபெர்டா தன்னை அந்த ஆழ்ந்த பிரமிப்பு உணர்வால் அழைத்துச் செல்ல அனுமதிக்கிறார். ஒரு புதிய அசைக்க முடியாத உறுதி அவருக்குள் வேரூன்றும் போது எவ்வளவு அற்புதமானதாக அவர் நினைக்கிறார். விரைவில் அவனும் அவளும் ஒன்றுபடுவோம் என்று கருதுவதற்கு அவர் இடைநிறுத்துகிறார். மற்றும் சிந்தனை அவரது மார்பில் எதிர்பாராத உணர்ச்சியை அனுப்புகிறது. தன் அறையில் தனிமையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது ஃபெர்டா தனது கழுத்தில் உள்ள கருஞ்சிவப்பு ரத்தினத்தில் இருந்து வெளிப்படும் அசாதாரண அதிர்வை உணர்கிறார். இந்த வகையான மன்னா இயல்பாகவே ஆபத்தானது என்பதை அவர் உணர்கிறார். மேலும் அவர் தனது கடந்த கால வாழ்க்கையின் துயரங்களை மீண்டும் செய்வதை தவிர்க்க வேண்டுமானால் அதை நிராகரிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். திடீரென்று பால்த்ராபா மூர்க்கமான தீவிரத்துடன் சண்டையிடும் காட்சி அவன் மனதை தாக்கியது. அவரது மார்பில் வலி நசுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த போரை நினைவு கூர்வது உண்மையில் அவரது மனச்சுத்தத்தை தெளிவுபடுத்துகிறது என்பதை அவன் உணர்கிறான். இது வெறுப்பிலிருந்தும் பழிவாங்கும் எண்ணத்திலிருந்தும் உருவாகாத ஒரு உணர்ச்சி. ஃபெர்டா தனது கண்களை சுருக்கி இந்த விசித்திரமான உணர்வின் தன்மையை அவள்பதில் தனது முழு விருப்பத்தையும் செலுத்துகிறார். அவர் தன்னை காட்சிப்படுத்தும் போது இந்த தனித்துவமான உணர்வை எவ்வாறு பெயரிடுவது என்று அவர் ஆச்சரியப்படி சிதறடிக்க அச்சுறுத்தும் சிவப்பு ஆற்றலின் கடலில் நிற்கிறது.
அவர் முழு கவனம் செலுத்த முடிவு செய்கிறார், மனதை சுருக்க முயற்சிக்கிறார், மேலும் அதை அவரது கைகளுக்கு இடையே வளரும் தீவிரத்துடன் சுழலச்சை. கருஞ்சிவப்பு ஆற்றலின் ஒரு சூறாவளி அவரை சூழ்ந்துள்ளது. ஓட்டத்தை நிலைப்படுத்த அவர் போராடும் போது அவரது மன உறுதிக்கு சவால் விடுகிறார். ஒரு இறுதி தீவிர முயற்சியுடன் அவர் ஒளியின் ஒற்றை வட்டத்தை வரைவதில் கவனம் செலுத்துகிறார். அது மனாவின் மீதான அவரது புதிய தேர்ச்சியை குறிக்கிறது. அவரது உள்ளங்கையில் ஒரு சரியான உளிரும் சிவப்பு மந்திர முத்திரை தோன்றுகிறது. இந்த முறை தனது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று ஃபெர்டா தனக்குத்தானே சத்தியம் செய்கிறார். இளம் பிரபு உறுதியுடன் மார்பை பற்றிக் கொள்கிறான். அவரது எதிர்காலம் அடிப்படையில் வேறுபட்ட பாதையில் செல்லும் என்று உறுதியாக நம்பினார். அடுத்த நாள் காலையில் ஃபெர்டா வெற்றி பெற்றதைக் கண்டு ரூரி திகைத்து நின்றார். ஒரே இரவில் தனது மனசுவை சுத்தப்படுத்துவதில் தன்னால் அவ்வாறு செய்ய முடிந்தது என்று ஃபெர்டா அமைதியான நிதானத்துடன் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. ரூரி அவநம்பிக்கை மற்றும் சந்தேகத்தின் கலவையுடன் அவரை கவனிக்கிறார். காலை உணவுக்கு பிறகு ஃபெர்டா நேர்த்தியுடன் வாயை துடைத்துக் கொண்டு கேட்கிறார், அவர் தனது மந்திரத்தை சோதிக்க பொருத்தமான இடம் இருந்தால். ரூரி ஒப்புக்கொள்கிறார். எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக அவர் தனது பயிற்சியை தொடங்க தேவையான தகுதிகளை பெற்றுள்ளார். பயிற்சி களம் தயாராக இருப்பதாக அவள் அவனுக்கு உறுதியளிக்கிறார். இருப்பினும் அவர் தனது முந்தைய சரிவு நிலையில் இருந்து எப்படி விரைவாக மீண்டார் என்பது குறித்து அவள் குழப்பமாகவே இருந்தாள். தெளிவான வானத்தின் கீழ் வைக்கோல் மலைகளால் சூழப்பட்ட ஒரு வெட்டவெளியின் நடுவில் அமைதியாக எடையை குறிவைக்கிறது. ரூரி நிலப்பரப்பில் இறுதித் தொடுதல்களை வைக்கிறார். ஹவுஸ் ஆப் டிராகன்ஸில் உதவியாளராக தனது உயர் செயல்திறனை வெளிப்படுத்தினார். ஒரு நாடக சைகையுடன் வேலைக்காரன் தான் தயார் செய்த படப்பிடிப்பு வரம்பை முன்வைக்கிறாள். அவரது குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றுதல். ஃபெர்டா மென்மையாக கைதட்டுகிறார். அரை நாளில் முழு பயிற்சி மைதானத்தையும் ஏற்பாடு செய்ய முடிந்தது என்று ஈர்க்கப்பட்டார். ரூரி அவரிடம் கேட்கிறார், திகைத்து. உயர்தர மந்திர கருவிகளுக்கு பதிலாக அவர் ஏன் இத்தகைய எளிய இலக்குகளை கோரினார்? அவர் தனது மனக்கட்டுப்பாட்டை பயிற்சிருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். ரூருக்கு எப்படி சுவாசிப்பது என்று பயிற்சி செய்வது போல் தேவையற்றதாக தோன்றுகிறது. மற்ற டிராகன் சந்ததியினர் அவரை பார்த்து சிரிப்பார்கள் என்று ரூரி எச்சரிக்கிறார். இத்தகைய முறைகளை பழமையானது மற்றும் தேவையற்றது என முத்திரை குத்துகிறது. இயற்கையில் பிறந்த மேதைகள் எப்படி உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை ஃபெர்டா அமைதியாக பிரதிபலிக்கிறார். திரட்டப்பட்ட மனித முயற்சியின் மகத்தான மதிப்பு. ரூரி தனது நடைமுறையை கவனிக்க அனுமதி கேட்கிறார். அவருடைய ஆர்வம் இறுதியாக அவருடைய குளிர் அலட்சியத்தின் முகமூடியை உடைத்தது. ஃபெர்டா இலக்குகளை நோக்கி நடக்கிறார். மனத்தேர்ச்சிக்கு ஸ்திரத்தன்மையே முக்கியம் என்று நினைத்து. நீல வட்டத்தின் அடிப்படை கொள்கை. இருப்பினும் அவரது சொந்த வட்டம் கருஞ்சிவப்பு. இது அவரது மூல உணர்ச்சிகளை கட்டவிழ்த்துவிட அவனை தூண்டுகிறது. அவர்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பராமரிக்கும் போது அவர் தனது கடந்த கால வாழ்க்கையில் கசப்புடன் நினைவு கூர்ந்தார். இத்தகைய வன்முறை நீரோட்டத்தில் இருந்து மானாவை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதை அறிய அவருக்கு ஒரு வருடம் முழுவதும். மேலும் அந்த ஆற்றலை ஒரு சரியான கோலமாக சுருக்க மற்றொரு வருடம். இரத்தத்திலும் வியர்வையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு நுட்பம். ஆனால் இப்போது ஒரு அர்ச்சனையின் அனுபவமிக்க மனதுடன் அதே நுட்பத்தை வியக்கத்தக்க எளிதாக மீண்டும் உருவாக்க அவருக்கு 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ரூரி தனது முதல் முயற்சியில் ஒரு மாசற்ற மானாவை கண்டு திகைத்து நிற்கிறார். ஒரு துளி ஆற்றல் வீணாகாமல் அடையப்பட்டது. ஃபெர்டா தனக்கு முன் மிதக்கும் 3 கருஞ்சிவப்பு எரிகணைகளை வெளிப்படுத்துகிறார். அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் சுட தயாராக உள்ளது. அவர் இலக்குகளை உறுதியாக குறிவைக்கிறார். ஆள்காட்டி விரலின் நுனியில் அழிவு சக்தியை குவிக்கிறது. நெருப்பின் கிசுகிசுவுடன் அவர் சிவப்பு ஆற்றலின் ஒரு போல்ட்டை வெளியிடுகிறார். மின்னல் தாக்குவது போல் பயிற்சி களத்தை கடக்கிறது. தாக்கம் மைய இலக்கை தூள் தூளாக்குகிறது. ஒரு வெடிப்பை தூண்டி ரூரியை வாயடைக்க வைக்கிறது. ஃபெர்டா திருப்தியாக தெரிகிறது. அவரது திறமைகள் மோசமடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இந்த உலகில் அவரது புதிய தொடக்கம் இருந்த போதிலும் ரூரி தீவிரமான வெளிப்பாட்டை பராமரிக்கிறார். ஒரு புதிய மந்திரவாதியால் ஏற்பட்ட அழிவிலிருந்து அவள் கண்களை கிழிக்க முடியவில்லை. பின்னர் ரூரி ஃபெர்டாவின் முன்னேற்றம் குறித்த தனது விரிவான அறிக்கையை முன்வைக்கிறார். பெரிய டச்சஸ் பால்ட்ரோபாவின் அற்புதமான உருவத்திற்கு பால்ட்ரோபா ஆர்வத்துடன் கேட்கிறார். வெளி உலகத்துடன் மிகவும் பரிச்சயமான ஒருவர் மீது மனிதன் உண்மையில் என்ன மாதிரியான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினான் என்று ஆச்சரியப்படுகிறார். ஃபெர்டா சந்தேகத்திற்கிடமான முறையில் குறைபாடற்றது என்று வேலைக்காரன் விளக்குகிறான். அவள் பார்வையில் அவனை ஆபத்தான மற்றும் இரகசியமான விஷயமாக ஆக்குகிறது. இயற்கையால் எந்த மனிதனும் அவ்வளவு பரிபூர்ணமானவன் அல்ல என்று ரூரி வலியுறுத்தி, மேலும் அவர் ஒரு இருண்ட நிகழ்ச்சி நிரலை மறைக்கும் ஒரு மசாஜிஸ்டிக் வக்கிரம் என்று உறுதியாக நம்புகிறார். ரூரி அவரை மிகவும் விதிவிலக்காக கண்டால் பால்ட்ரோபா முடிக்கிறார். ஃபெர்டா ஒரு அசாதாரண மனிதனாக இருக்க வேண்டும். வேலைக்காரன் மிகுந்த தயக்கத்துடன் மட்டுமே ஒப்புக்கொள்கிறான் என்பது ஒரு உண்மை. பால்ட்ரோபா மங்கலான சிந்தனைமிக்க புன்னகையை வழங்குகிறது. சந்தேகத்தின் பலனை ஃபெர்டாவுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது. மற்றும் அவரது நேர்மையை நம்புங்கள். ரூரி கசப்புடன் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவரது எஜமானி கடந்த காலத்தில் மனிதர்களால் எப்படி ஆழமாக காயப்படுத்தப்பட்டார். அவள் மார்பின் மேல் கை வைத்தபடி, இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என்று ரூரி தனக்குள் சத்தியம் செய்து கொள்கிறாள். அந்த இளைஞனின் உண்மையான நோக்கத்தை சோதிக்க அவள் உறுதியாக இருக்கிறாள். ஒரு கூர்மையான துளையிடும் தோற்றம் அவள் முகத்தை கடக்கிறது. தன் எஜமானியின் இதயத்தை எந்தவிதமான ஏமாற்றத்திலிருந்தும் பாதுகாக்க தீர்மானித்தார். ஃபெர்டாவை நம்பி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பால்ட்ரோபாவிடம் அவள் முன்மொழிகிறாள். அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்க்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துடன் பால்ட்ரோபா ஆர்வத்துடன் புருவத்தை வளைக்கிறாள். அவள் உண்மையிலேயே அத்தகைய பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகிறாளா என்று கேட்கிறாள். பிரமாண்ட சட்டசபை மண்டபத்தில் ஹெரால்டின் குரல் அதிகாரத்துடன் எதிரொலிக்கிறது. அவர் ஃபெர்டா ரோஸ்னோவாவின் நுழைவாயிலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். கிழக்கு முகப்பு பிரபுக்கள் வட்ட மேசையைச் சுற்றி அமர்ந்து பெரிய டச்சஸ்களை பற்றி வெளிப்படையான சந்தேகத்துடன் முணுமுணுக்கவும். வழக்கமான சம்பவங்களில் பிரபுக்கள் ஒரு வருங்கால மனைவியை பெற வேண்டும் என்று உரத்த குரலில் புகார் கூறுகிறார்கள். அசுரர்களின் அச்சுறுத்தல் மிகவும் உடனடி மற்றும் பயங்கரமானதாக இருக்கும்போது ரோஸ்னோவா குடும்பத்தின் 3வது மகனை பற்றிய ஆபத்தான வதந்திகள் காட்டுத்தீ போல் பரவியது. யாராவது உண்மையாக ஏற்றுக்கொண்டார்களா என்று பலர் வெளிப்படையாக கேள்வி. அத்தகைய ஒரு தற்கொலை நிச்சயதார்த்த உத்தரவு. மண்டபம் 18 வயது இளைஞனை நோக்கி அலட்சியமாக ஒலிக்கிறது. யாரை பிரபுக்கள் குறைபாடுள்ள தயாரிப்பு என்று நிராகரிக்கிறார்கள். வாளை கூட கையாள தகுதியற்றவர். கவுண்ட் ஓவரா கான்சுலிஸ் கைகளை கட்டிக்கொண்டு அந்த காட்சியை கவனிக்கிறார். குழப்பங்களுக்கு மத்தியில் திமிர் பிடித்து மேன்மையின் காற்றை பேணுதல். முழு சிடுமூஞ்சித்தனத்துடன் அவர் பால்துருப்பா என்று அறிவிக்கிறார். இந்த புதிய வருங்கால மனைவியை கிழித்துவிடும். சில நாட்களில் துண்டாடப்படும்.
ஃபெர்டா ரோஸ்னோவாவை வெளிப்படுத்தும் பாரிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. அவர் பிரபுக்களின் கூட்டத்தை நோக்கி புதிய நேர்த்தியுடன் நடந்து செல்கிறார். சில நிமிடங்களுக்கு முன்பு ஃபெர்டா தனது புத்தகங்களில் மூழ்கியிருந்தார். இந்த பிரபுக்களை இவ்வளவு திடீரென சந்திப்பதன் அவசியத்தை கேள்வி எழுப்பினார். ரூரி உறுதியுடன் அவரிடம் விளக்கினார். இது அவர் எதிர்கொள்ள வேண்டிய கடமை. டச்சுக்குள் அவரது பங்கு கடுமையாக மாறவிருந்தது. ஃபெர்டா தனது புத்தகத்தை மூடும்போது கவனமாக கேட்டார். அவரது குறுகிய கால அமைதி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நன்கு அறிந்திருந்தார். பால்துருப்பாவின் புராண கதையை உண்மையில் விவரித்தார். பிளாக் டிராகனின் வாழ்க்கையை முடித்தவள் அவள். காட்வென், இருளின் அவதாரம். அந்த முன்னோடியில்லாத சாதனைக்காக பேரரசு அவளுக்கு கிரேட்டியோ என்ற பட்டத்தை வழங்கியது. மற்றும் இந்த நிலங்களின் மீது முழுமையான கட்டுப்பாடு. ஏனெனில் பால்துருப்பா தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அசுரர்களின் இடைவிடாத அடிபணியலுக்கு ஃபெர்டா பிரதேசத்தின் நிர்வாகத்திற்கு தோள் கொடுக்க வேண்டியவர். பால்துருபா வெளிப்புற அச்சுறுத்தல்களை கையாளும் போது ரூரி தெளிவுபடுத்தினார். ஃபெர்டா குடும்பத்தையும் உள்ளூர் பிரபுக்களையும் நிர்வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது திறம்பட அவரை வீட்டின் எஜமானராக மாற்றியதா என்று ஃபெர்டா ஆச்சரியப்பட்டார். பால்துருபாவின் போர்க்கள போராட்டங்களுக்கிடையே உள்ள முரட்டுத்தனமான வேறுபாட்டை காட்சிப்படுத்துகிறது. மற்றும் அவரது வரவிருக்கும் கிராடி கடமைகள் அத்தகைய அதிகாரத்தை அவருக்கு வழங்குவது வேறு வழி என்று அவர் சந்தேகித்தார். பால்துருபா அவரை நெருக்கமான கண்காணிப்பில் வைத்திருந்தார். ஆனால் அவர் சவாலை அசைக்க முடியாதவராக ஏற்றுக்கொண்டார். ஒரு முழுமையான பனிக்கட்டி அமைதியை பராமரிக்கிறது மற்றும் அறைக்கு தொடக்க கேள்வியை வீசுகிறது. அவரை எப்படி பேச நினைக்கிறார்கள்? அவர்கள் வாயை திறக்கும் தருணம் அவருக்கு தெரியும். படிநிலை எப்போதும் கல்லில் அமைக்கப்படும். பிரபுக்கள் குழப்பமடைந்தனர். அவரை ஒரு சமூக பிரிவாக நடத்துவதா அல்லது பெரிய டியூக்கின் மனைவியாக நடத்துவதா என்பதை தீர்மானிக்க போராடினார். கவுன் ஓவரா கான்சுலஸ், ஒரு வயதான பிரபு, குறைபாடற்ற வெள்ளை தாடியுடன், கண்களுக்கு எட்டாத புன்னகையுடன் தரையை எடுக்கிறான். அவர்கள் அனைவரும் கீழ் பிரபுக்கள் என்று அவர் கூறுகிறார். அவர்களுக்கு உரிய மரியாதையையும் காட்ட வேண்டும். மற்ற பிரபுக்கள் பெரியவரின் நுணுக்கத்தால் தலையசைத்து தைரியமாக இருக்கிறார்கள். எதிர்ப்பு. ஃபெர்டா தயங்கவில்லை. அதுதான் அவரது இறுதிப் பதில் என்று அவர் கேட்கிறார். அவர் உடனடியாக அறிய விரும்புகிறார். அவர்கள் மரியாதையுடன் பேசினால் அல்லது அவர் அவர்களை தனது கோபக்காரர்களாக கருதினால் அவரது பார்வை பனிப்பாறையாக என அவர் தெளிவான பதிலை கோருகிறார். அறையின் வளிமண்டலம் ஒரு இதய துடிப்பில் மூச்சுத் திணறல் பதட்டமாக மாறும். அவர்களை தனக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என்று குறிப்பிட வேண்டும். கதாநாயகன் மன நிம்மதியுடன் சலுகையை ஏற்றுக்கொள்கிறான். வேறுபாடு கொஞ்சம் மாறும் என்று ஃபெர்டா அவர்களிடம் கூறுகிறார். திருமணம் ஆனவுடன் நேரடியாக கொடுக்கிறார். தங்கள் பிரதேசங்களை தொடர்ந்து நிர்வகிப்பதற்கான சுதந்திரமான ஆட்சி அவர்கள் விரும்பினால் அது ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி. சுரண்டலை குறிப்பிடும் போது கோபம் வெடிக்கிறது. அவர் தனது முஷ்டியை மேசை மீது அறைந்து தெரிந்து கொள்ள கோருகிறார். நாக்கு சறுக்கல். அவரது புறக்கணிப்பு அணுகுமுறை உன்னதமானவர்களை மேலும் கோபப்படுத்துகிறது. டெசோலோ அவர் என்று துப்பினார். அவர்களின் சிறந்தவர்களுக்கு முன்னால் ஒரு மந்திரவாதியாக விளையாடுங்கள். அவர் தனது மேலதிகாரிகளுக்கு மரியாதை கோருகிறார் மற்றும் முதல் வட்ட வருங்கால மனைவி ஆழ்ந்த இழிவான துணியில் அவர் 4வது வட்ட மந்திரவாதி என்று முகத்தில் வீசினார். சில பரிதாபகரமான பையனை விட மிகவும் திறமையானவர். ஃபெர்டா டெசோலோவின் வார்த்தைகளை வெளிப்படையான வெறுப்புடன் மீண்டும் கூறுகிறார். அவரது எதிரியின் நிலை அவரை சிறிதும் கவரவில்லை. ஒரு மந்திரவாதி உண்மை என்று அவர் குறிப்பிடுகிறார். தரவரிசை என்பது திறமையால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் அவரை பொறுத்தவரையில் 4வது வட்ட தரவரிசை அரிதாகவே ஒழுக்கமான. பின்னணியில் ஒரு கருஞ்சிவப்பு மாயவட்டம் கடுமையான வெப்பத்துடன் ஒளிரத் தொடங்குகிறது. மற்றும் மனிதன் மறுக்க முடியாது என்று தெரிந்த ஒரு முன்மொழிவை செய்கிறான். அரசியல் பதற்றம் வெடிக்கப் போகிறது. ஒரு உடல் மோதலில் அந்த எளிய முதல் வட்டத்தின் திறமைகளை சோதிக்க அவர் ஒரு சண்டையை முன்மொழிகிறார். வட்ட மந்திரி மற்றும் 4வது வட்ட மந்திரவாதி அவர்கள் மோதலுக்கு தயாராகும் போது செய்தி காட்டுத்தீ போல் பரவுகிறது. மற்ற பிரபுக்கள் முடிவு வெளிப்படையானது என்று கிசுகிசுக்கிறார்கள். ரூரி வெள்ளி முடிகொண்ட வேலைக்காரி நடுநிலை பார்வையுடன் காட்சியை அவதானிக்கிறாள். அவருடைய புதிய மாஸ்டர் என்ன திறன் கொண்டவர் என்பதை காண காத்திருக்கிறாள். டெசோலோ உண்மையில் ஃபெர்டாவிடம் கருணை காட்டுவார்களா என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதிகார இடைவெளி தெரிகிறது. பார்க்கும் அனைவருக்கும் ஒரு கட்டுப்பாடற்ற பள்ளம். அவர்கள் பயிற்சி முற்றத்தை அடைந்ததும் இருவரும் தங்கள் நிலைகளை எடுக்கிறார்கள். உயர் பதவியில் உள்ள பிரபுக்களுக்கு இடையே ஒரு சண்டைக்கு தகுதியான இடம் திணிக்கப்படுகிறது. ஃபெர்டா தனது எதிரி என்ன மந்திரத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார் என்று முழு அமைதியுடன் கேட்கிறார். இது சாதாரணமாக ஒலிக்கிறது. மரண சண்டையை விட அரட்டை. டெசோலோவின் சிரிப்பு அதை கேட்பது மோசமான ஆசாரம் என்று பதிலளித்தார். ஒரு சண்டையின் போது தங்கள் கையை வெளிப்படுத்த எதிரி தனது வெற்றி உறுதி என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஃபெர்டா பயப்படுகிறாரா என்று கேலி செய்து சரணடைய கடைசி வாய்ப்பை வழங்குகிறார். அது மிகவும் தாமதமானது. அவருடைய ஆணவத்திற்கு எல்லையே இல்லை. அவர் மேஜிக் பிளாஸை பயன்படுத்தப் போவதாக அறிவித்தார். மிகவும் அழிவுகரமான 4ஆம் நிலை எழுத்துப்பிழை. ஒரு சிவப்பு ஆற்றல் அவரை சுற்றி வன்முறையில் சுழலத் தொடங்குகிறது. பார்வையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். அந்த எழுத்துப்பிழையிலிருந்து ஃபெர்டா நேரடியாக தாக்கினால் அவர்களுக்கு தெரியும் அவர் உயிர் பிழைக்க மிகவும் சாத்தியமில்லை.
அந்த விஷயத்தில் ஃபெர்டா பதிலளிக்கிறார். அவர் என்ன பயன்படுத்த விரும்புகிறாரோ அதை ஒரு எளிய மனத்துண்டையும் துணிப்பார். இடையே அதிகார வேறுபாடு, 2 மந்திரங்களும் சிரிக்க வைக்கின்றன. டெசோலோ ஒரு கேலி, பூரிப்பு சிரிப்பை வெளிப்படுத்துகிறார். அவரால் ஃபெர்டாவை நம்ப முடியவில்லை. அத்தகைய அடிப்படை பலவீனமான மந்திரத்தால் அவனை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறான். இல்லாததால் ஆழ்ந்த அவமானத்தை தீவிரத்தன்மை. ஃபெர்டா வெறுமனே அவர் தோன்றுவதை விட கணிசமான அளவு அறிந்திருப்பதாக கூறுகிறார். அவர் தனது ஒவ்வொரு அவுன்ஸ் ஆற்றலையும் செலுத்தும் போது உன்னதமானவர் ஏற்கனவே அவமானங்களை கத்துகிறார். அவரது மந்திரம் மாயவட்டம் ஒரு ஆபத்தான தீவிரத்துடன் ஒழுகிறது. அதன் சீற்றத்தை கட்டவிழ்த்துவிட தயாராக உள்ளது. டெசோலோ ஃபெர்டாவை இருப்பிலிருந்து அழித்து விடுவேன் என்று சத்தியம் செய்கிறார். ஒரு பயிற்சி சண்டைக்கு அவர் குவிக்கும் மானாவின் சுத்த அளவு அதிகமாக உள்ளது. மற்றும் ஃபெர்டா தனது எதிர்ப்பாளர் சக்தியை ஆபத்தான நிலைக்கு தள்ளும் போது வெளிப்படையான இரத்த வெறியை குறிப்பிடுகிறார். டெசோலோவுக்கும் சிவப்பு வட்டம் உள்ளது என்று ஃபெர்டா விரைவிலேயே ஊகிக்கிறார். நிலையற்ற உணர்ச்சிகள். குளிர்ந்த மேன்மையின் காற்றுடன் ஃபெர்டா தனது மானா எரிகணைகளை தயாரிக்கிறார். எதிரியின் பயங்கரமான அதிர்ஷ்டம் குறித்து அமைதியாக புலம்புகிறார். தாக்குதல் இறுதியாக தொடங்கப்பட்டதாக டெசோலோ கூறுகிறார். ஆனால் அவர் ஃபெர்டாவின் இயக்கங்களின் திகிலூட்டும் துல்லியத்தால் குழப்பமடைந்து ஒரு நொடியில் உறைந்து போனார். சூழ்நிலையே மாறிவிட்டதாக தெரிகிறது. சண்டை ஏற்கனவே முடிந்துவிட்டதாக ஃபெர்டா அறிவிக்கிறார். அனைத்து தர்க்கங்களையும் மீறும் ஒரு அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் தனது மனக்கோளங்களை சொல்கிறது. பாதிப்பு விரைவில் வரும். டெசோலோவின் எதிர்வினை முயற்சிகள். ஆனால் ஃபெர்டாவின் தாக்குதலின் வேகம் எதையும் விட மிக உயர்ந்தது. அவர் ஒரு முதல் வட்ட மந்திரியிடமிருந்து எதிர்பார்த்தார். உன்னதமானது எரிகணை ஜிப்பா என குழப்பத்தில் தள்ளப்படுகிறது. அவரது உடலை கடந்து ஒரு விரைவான இதய துடிப்புக்கான அவரது எதிரியின் நோக்கத்தை அவர் சந்தேகிக்கிறார். அவன் தன்னை மிகவும் தாமதமாக தவறு. ஃபெர்டா தனது உடலை குறிவைக்கவில்லை, ஆனால் அவரது கட்டமைப்பின் பலவீனமான புள்ளிகளை நோக்கமாக கொண்டிருந்த நிலையற்ற மாய வட்டம். எரிகணைகள் டெசோலோவின் வட்டத்தின் பிழை கோடுகளை நேரடியாக தாக்குகின்றன. மந்திரம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கு முன்பே வன்முறையில் நொறுங்கத் தொடங்குகிறது. மேலும் வட்டம் வெடிக்கிறது. சிதறும் ஒளியின் 1000 துண்டுகளாக. டெசோலோ முழு அதிர்ச்சியில் நிற்கிறார். முற்றிலும் இயலாது. 4வது நிலை எழுத்துப்பிழையை ஒருவர் இப்படி ஒரு அடிப்படை நுட்பத்துடன் சிதைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வது. அவர் இடிபாடுகளை உற்று பார்க்கிறார். அத்தகைய சாதனையை தன்னால் செய்ய முடியாது என்பதை உள்நாட்டில் ஒப்புக்கொள்கிறார். அவரது அகங்காரம் ஒரே நொடியில் ஆவியாகிவிட அவன் கை தரையில் நடுங்குகிறது. அவர் மூச்சு திணறுகிறார். முற்றிலும் வெற்றுத்தனமாக அவர் இப்போது பெற்ற கொடூரமான ரியாலிட்டி காசோலையை செயலாக்குகிறார். அவர் தனது தலையையும் தோல்வியையும் தாழ்த்துகிறார். அவரது பொது தோல்வியின் அவமானத்தால் அவரது மனம் எதிரொலிக்கிறது. ஃபெர்டா இரத்தத்தை குளிர்விக்கும் அமைதியுடன் அவரை அணுகி திகிலூட்டும் எளிமையுடன் கேட்கிறார். அவர் சரணடைந்தால் டெசோலோவின் அவமானத்தின் அளவை ஜீரணிக்க முடியாமல் திணறத் தொடங்குகிறார். ஆனாலும் அந்த தோல்வி வெறுப்பை தூண்டுவதற்கு பதிலாக அவனுக்குள் ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஆசையை தூண்டுகிறது. வலிமையடைகின்றன. அத்தகைய சக்தியை அடைய தேவையான அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்து அவர் முறையாக சரணடைகிறார். மற்ற பிரபுக்கள் முழு அவநம்பிக்கையில் முணுமுணுக்கிறார்கள். தங்கள் மனதை சுற்றிக் கொள்ள முடியவில்லை. 4வது வட்டம் ஒரு புதியவருக்கு விழுந்தது. ரூரி ஒரு பயங்கரமான பிரபுவின் பின்னால் இருந்து வெளிவருகிறார். அவர்கள் தங்கள் கண்களை நம்ப முடியாவிட்டால் அவர்களும் அவற்றை கிழித்து விடலாம் என்று பரிந்துரைக்கிறது. டெசோலோ தனது கண்ணியத்தின் ஒரு பகுதியை காப்பாற்ற முயற்சிக்கிறார். ஃபெர்டாவின் நுட்பத்தை பாராட்டினார். வெற்றியை மட்டுமே சமாளிக்க முடிந்தது. அவர் தலைநகரில் தனது தொடர்புகளை குறிப்பிடத் தொடங்குகிறார். முழங்காலில் இருக்கும் போது கூட முக்கியமான ஒலி. ஃபெர்டா தனது முழு பெயரையும் குளிர்ச்சியுடன் கேட்கிறார். எச்சரிக்கை மணியை அடித்து அனுப்பியிருக்க வேண்டும். டெசோலோவின் கழுகு என்ற பெயரை கேட்டதும் ஃபெர்டாவின் நினைவுக்கு வந்தது. அவர் தனது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து சரியாக யார். அவரது பார்வை பனிப்பாறையாக மாறுகிறது. அவர் எதிர்காலத்தில் அதை நினைவில் இந்த மனிதன் அவருடைய பயனாளியாக இருந்தான். மற்றொரு வார்த்தை பேசாமல் ஃபெர்டா இடுகிறார். ஆனால் அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே ஃபெர்டா ஒரு ஷார்ட் மனிதனை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டார். இரத்தம் கடுமையாக தரையில் சிதறுகிறது. மரண தண்டனை மருத்துவமானது, விரைவானது மற்றும் முற்றிலும் மிருகத்தனமானது. கூடியிருந்த பிரபுக்கள் பீதியடைந்து விடுகிறார்கள். டெசோலோவின் முகங்களில் முழுமையான பயங்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. உயிரற்ற உடல் தரையில் சரிகிறது. ஃபெர்டா எந்த வருத்தமும் இல்லாமல் சடலத்தின் மீது தரிக்கிறார். மனிதனை வாழ அனுமதிக்க முடியாது என்று கூறி சாதாரணமாக தனது செயல்களை நியாயப்படுத்தி அவர் தனது வருங்கால மனைவிக்கு துரதிருஷ்டத்தை மட்டுமே கொண்டு வருவார். அரங்கில் அமைதி நிலவியது. குளிர்ந்த காற்று மைதானத்தின் ஊடாக விசில் அடிப்பதால் மட்டுமே உடைந்தது. உடலின் குளிர்ச்சியான குளோசப். ஃபெர்டா ஒரு உயர் பதவியில் இருந்த பிரபுவை சாட்சிகள் முன்னிலையில் தூக்கிலிட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பிரபுக்கள் மத்தியில் பீதி வெடிக்கிறது. சண்டை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்த பிறகு அவர் அவரை கொன்றதால் அவர்கள் திகிலடைந்துள்ளனர். ஃபெர்டா அவரது முகம் இரத்தத்தால் சிதறியது. அவர்களில் யார் இப்போது அவரை எதிர்க்க துணிவார்கள் என்று ஆச்சரியப்பட்டார். எல்லோரும் ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறீர்கள் என்று அலட்சியத்துடன் கேட்டுக்கொண்டே வெளியேறும் இடத்தை நோக்கி நிதானமாக நடக்கிறான். கவலைப்பட வேண்டாம் என்று அவர் திரும்பிச் செல்கிறார். அந்த மனிதன் வெறுமனே இறக்க தகுதியானவன் என்று புறக்கணிக்கிறார். இந்த மரணத்திற்கும் பெரியவருக்கும் என்ன சம்பந்தம் என்று புரிந்து கொள்ள முடியாமல் அல்வேரா பயத்தில் திணறுகிறார். டச்சஸ். ஃபெர்டா தனது கன்னத்தில் இரத்தம் சுட்டும் போது அமைதியற்ற புன்னகையை வெளிப்படுத்துகிறார். டெசோலோவின் இது தொலைதூர எதிர்காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒன்று என்று அவர் முணுமுணுக்கிறார். அவன் மனதை முழுவதுமாக இழந்துவிட்டான் என்று பிரபுக்களை நம்ப வைக்கிறான். அவரது எச்சரிக்கை தெளிவாக்கப்பட்டுள்ளது. பயணம் தெளிவாக இருந்தாலும் எஸ்டேட்டை விட்டு வேகமாக செல்லும் வண்டிக்கு காட்சி மாறுகிறது. ஃபெர்டாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அவர் பயங்கரமாக தெரிகிறார். தலையை பற்றிக்கொண்டு வேதனையுடன் அந்த ஒற்றை மனிதன் தனது மந்திர இருப்புகளை முழுவதுமாக தீர்ந்துவிட்டான். இது ஒரு பொறுப்பற்ற உயர் பங்கு நடவடிக்கை. ஒரு செய்தியை அனுப்புவதற்கு அவரை மையமாக வடிகட்டியது. அவரது சிபி வடிவத்தில் அவர் மயக்கம் மற்றும் நவீனத்துவமின்மை பற்றி கசப்புடன் புகார் கூறுகிறார். இந்த உலகில் ஆறுதல்
இவ்வளவு முக்கியமான பிரபுவை கொண்டதற்காக ரூரி அவரை திட்டுகிறார். இது சந்தேகத்திற்கு இடமின்றி நிச்சயதார்த்த விழாவை சிக்கலாக்கும் என்று வாதிட்டார். மனிதன் ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் என்று அவள் உண்மையிலேயே நம்புகிறாயா என்று ஃபெர்டா அவளிடம் சொட்டு முரட்டுத்தனத்துடன் கேட்கிறாள். டெசோலோ உண்மையில் அவர் மறைந்திருக்கும் இருண்ட இரகசியங்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அடைக்கலம். ஃபெர்டா டெசோலோவின் ஒரு சாதாரண அச்சுறுத்தல் என்று விளக்குகிறார். ஆனால் மற்ற பிரபுக்கள் மிக மோசமானது, போரின் போதும் மக்களிடமிருந்து திருடுவது. நிச்சயதார்த்த விழா என்று உறுதியாக கூறுகிறார். திட்டமிட்டபடி நடப்பார். கழுகை கொல்ல அவருக்கு போதுமான காரணங்கள் இருந்தன. அவர் சோர்வாக காணப்படுகிறார். அவரை கடுமையாக பாதிக்கிறது. அவரது நினைவகம் சரியாக இருந்தால் டெசோலோவின் உறுதியான ஆதாரம். தேசத்துரோகம் அவர்களின் தற்போதைய நிலைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. அவர்கள் திணிக்கும் கழுகுக்கு வருகிறார்கள். சூரியன் அடிவானத்திற்கு பின்னால் மறையத் தொடங்கும் போது குடும்பக் கோட்டை. கழுகு பட்லர் மாசற்ற தோற்றம் கொண்ட ஒரு முதியவர் பெரிய டச்சஸின் விருந்தினர்களை பெற வெளிவருகிறார். ஃபெர்டா குளிர்ச்சியான குளிர்ச்சியுடன் வெடிகுண்டை கைவிடுகிறார். வீட்டின் எஜமானர் இறந்துவிட்டார், எனவே அவர்கள் இப்போது இல்லை. அவரை பற்றி கவலைப்பட வேண்டும். பட்லருக்கு ரியாக்ட் செய்ய நேரம் கொடுக்காமல் ரூரி ஒரு ஹெவி டாஸ். குழப்பமான மனிதனுக்கு மர்மமான சாக்குப்பையில் இருந்த பொருட்களை ஒரு இடத்தில் தொங்கவிடுமாறு கட்டளையிடுகிறாள். அது கோட்டை வாயில்களிலிருந்து தெளிவாக தெரியும். என திகிலில் உறைந்து போய்விடுகிறான் ஏழை. அவர் தனது மறைந்த எஜமானரின் துண்டிக்கப்பட்ட தலையை அவர் வைத்திருப்பதை அவர் சரியாக உணர்ந்தார். கோட்டை உள்ளது. அவர்கள் வளாகத்தை தேடுவதற்கு தயாராகும் போது ஒரு கெட்ட அந்தி பிரகாசம் சூழ்ந்து இறுதியில் உருவாகிறது. அவர்கள் மறைந்த டெசோலோவின் ஆடம்பரமான படுக்கையறைக்குள் நுழைந்தனர். கழுகு இருவரும் உறுதியாக உன்னதமானவரின் அழுக்கு இரகசியங்களை வெளிக்கொணரும். ஊழலுக்கு சிறந்த ஆதாரம் அவரிடம் இருப்பதாக ரூரி எச்சரிக்கிறார். அல்லது அவர் செய்த பொது மரண தண்டனை நியாயப்படுத்த இயலாது. விங்கோ ஃபெர்டா பிரபுவின் படுக்கைக்கு அடியில் மறைக்கப்பட்ட ஒரு கதவை கண்டுபிடித்தார். தெளிவாக இருந்தது. இங்கே ஏதோ புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஒரு இயந்திர வெளியீட்டை தேடும் தரையை ஆய்வு செய்கிறார். ஆனால் அது அவ்வளவு எளிமையாக இருக்காது என்பது விரைவில் தெளிவாகிறது. ஃபெர்டா தனது உதவியாளரை ஒதுங்கச் சொன்னார். ரூரிக்கு மிக வேகமாக கதவுகள் திறக்கும் வழி உள்ளது என்பதை நன்கு அறிவது. ரூரியின் பார்வை கூர்மையாகிறது. அவள் முஷ்டியை சிவக்கிறாள். இயந்திர புதிர்களுக்கு முற்றிலும் பொறுமை இல்லை. போம் ஒரு பேரழிவு வேலை நிறுத்தத்தில் அவள் மர மற்றும் கல் தரையை உடைத்து வெளிப்படுத்துகிறது. கீழே தடை செய்யப்பட்ட பாதை. இப்போது பாதை திறக்கப்பட்ட நிலையில் ஃபெர்டா அந்த பெண்ணை கீழே இறங்க அழைக்கிறார். உண்மையான விசாரணை தொடங்கியுள்ளது. கல் படிக்கட்டுகள் அடர்ந்த இருளில் மூழ்கின. ஒரு அடக்குமுறை, மூச்சுத்திணறல், ஆற்றல் மற்றும் உலர்ந்த இரத்தத்தின் துர்நாற்றம் தாங்க முடியாதது. அன்று அடிமட்டத்தை அடைந்து அவர்கள் மரணத்தின் நரக காட்சியை எதிர்கொள்கிறார்கள். ஒரு ரகசிய ஆய்வகம் நிரப்பப்பட்டது. மனிதர்கள் மற்றும் அசுரர்களின் சடலங்கள் கோரமான இயற்கைக்கு மாறான வழிகளில் ஒன்றாக தைக்கப்பட்டுள்ளன. டெசோலோவின் சாதாரண பிரபு அல்ல. அவர் எந்த விலையிலும் அதிகாரத்தை தேடும் பேய்களை பின்பற்றுபவர். ஒரு நயவஞ்சகர். தனது சொந்த வீரர்களின் உடல்களையே தனது திரிக்கப்பட்ட சோதனைகளுக்கு பயன்படுத்தியவர். ரூரியின் வெளிப்பாடு மாறுகிறது. அத்தகைய அருவருப்பான பார்வையில் மூர்க்கமான அவளுடைய விருப்பு தெளிவாக தெரிகிறது. மனிதர்கள் என்று அவள் குறிப்பிடுகிறாள். உண்மையிலேயே சேமிப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள். இருண்ட மந்திரத்தின் ஸ்லாப்புக்காக தங்கள் மனிதத்தை வைக்கிறார்கள். ஃபெர்டாவுக்கு எப்படி தெரியும் என்று ரூரி கேட்க, அத்தகைய நன்கு மறைக்கப்பட்ட இடம் இருப்பதை பற்றி. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு ஆவணத்தால் திசை திருப்பப்பட்டார். கண்டுபிடிக்கப்பட்டது. டெசோலோவின் ரகசிய தலை சிறந்த படைப்பு. இது எல்லையற்ற வெறி வளர்ப்பிற்கான ஒரு முறையாகும். இயற்கையின் விதிகளை மீறும் அறிவில் சிறிது அரக்கர்கள் என்று ஆவணம் விளக்குகிறது. மனிதர்களைப் போலல்லாமல் தொடர்ந்து மனை உருவாக்குகின்றன. ஆய்வகம் நகலெடுக்கும் முயற்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மனித உடலுக்குள் தன்னிச்சையான தலைமுறை என்று தூய்மையான மானை தொடர்ந்து பிரித்தெடுக்க முடிந்தால் ஒரு மந்திரவாதி எப்போதும் ஓய்வெடுக்க தேவையில்லாமல் வரம்பற்ற சக்தியை கொண்டிருக்க முடியும். அசல் ஆராய்ச்சியாளர் கனவு கண்டார். மாயவட்டங்களின் வரம்புகளை தகர்த்து வெல்ல முடியாதவர்களாக மாறுவது, அதை பயன்படுத்த திட்டமிடுவது. அவரை இகழ்ந்த பிரபுக்களையும் பேய் நாகத்தையும் கூட படுகொலை செய்யும் சக்தி. அவரது கடந்த கால வாழ்க்கையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஃபெர்டா இந்த பைத்தியக்காரத்தனத்தை அதன் வேரில் நிறுத்தியவர். அந்த சந்திப்பு வார்லாக்கின் மரணத்துடன் முடிந்தது மற்றும் ஃபெர்டா தனக்கென மதிப்புமிக்க ஆராய்ச்சியை வைத்திருந்தார். இப்போது இந்த புதிய இருப்பில் அதே முறையை மீண்டும் ஒருமுறை அவரது கைகளில் ஒப்படைத்துள்ளது விதி. இந்த ஆய்வின் மூலம் எவரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக அவர் மந்திரத்தின் 8வது வட்டத்தை அடைய முடியும். ரூரி சந்தேகத்துடன் அவனை பார்க்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரும் இதை தடை செய்ய விரும்புவதாக தெரிகிறது. சக்தி. அவர் இப்போது ஆவணத்தை திருட தேர்ந்தெடுத்தால் யாருக்கும் தெரியாது என்று அவரிடம் சொல்கிறார். ஆராய்ச்சியாளர் இறந்துவிட்டார். ஃபெர்டா காகித தோலை பார்த்துக் கொண்டே தனது விருப்பங்களை எடை போடுகிறார். சக்தி போதையூட்டுகிறது. இன்னும் அபாயங்கள் பேரழிவு தரக்கூடியவை. இறுதியாக ஆய்வகத்தை முழுவதுமாக அழிக்க ரூரிக்கு உத்தரவிடுகிறார். அவர் மறைக்கிறார். இந்த தீமையின் ஒரு தடயத்தை கூட விட்டுச் செல்ல ஃபெர்டாவை நம்ப முடியாமல் ரூரி குழப்பமடைந்தார். அத்தகைய தடை செய்யப்பட்ட அறிவுக்கான சகலத்தின் ஒரு துளியும் உணரவில்லை. ஃபெர்டா ஆராய்ச்சி என்று ஒப்புக்கொள்கிறார். புரட்சிகரமானது, ஆனால் அது துன்பத்தை மட்டுமே தருகிறது என்றால் அத்தகைய சக்தியால் என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அவர் இந்த சோதனையானது அவரது வருங்கால மனைவிக்கு மேலும் வலியை உண்டாக்கும் முன் இப்போது இந்த தீமையை ஒழிக்க பெரிய டச்சஸ் பனிக்கட்டி மற்றும் உறுதியான பார்வையுடன் அவர் கட்டளையை மீண்டும் செய்கிறார். எல்லாம் இருக்க வேண்டும். எதுவும் எஞ்சியிருக்கும் வரை இருக்கப்பட்டது. ரூரி பணியை ஏற்றுக்கொள்கிறார். அவளை பொறுத்தவரை மிகவும் மோசமான ஒன்றை அழிப்பது ஒரு எளிய விஷயம். லூத்தி புழம்புகள் டெசிலோஸ் வல்ச்சரின் பாவங்களை என்றென்றும் அழிக்கும் ஆவணங்களை நுகரத் தொடங்குகின்றன. மந்திரம் எப்பொழுதும் உணர்ச்சிகளையும் அதை பயன்படுத்துபவரின் சாரத்தையும் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை ஃபெர்டா பிரதிபலிக்கிறார். டெசிலோஸின் மந்திரம் பேரரசின் மீது அவர் உணர்ந்து அதே ஆழமான வெறுப்புடன் செறிவூட்டப்பட்டது. கடைசியில் அந்த வெறுப்புதான் அவனை வாட்டி வதைத்தது. பிரபு ஒரு சிவப்பு வட்டத்தையும் கொண்டிருந்தார். ஒரு தாழ்வு மனப்பான்மையின் தெளிவான அடையாளம் மற்றும் ஃபெர்டாவுக்கு நன்றாக தெரியும் என்ற வெறுப்பு. உணர்ந்து கொள்கிறான். அவர் அந்த இருண்ட மந்திரத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் உணர்ச்சிகளால் மீண்டும் விழுங்கப்படும் அபாயம் உள்ளது. அவனால் இனி கட்டுப்படுத்த முடியாது.
தன்னை பற்றிய ஒரு பதிப்போடு அந்த வெறுப்பையும் விட்டுவிட முடிவு செய்கிறார். ஒருமுறை உயிர் வாழ இதுபோன்ற தீமைகளை நம்பி இருக்க வேண்டும். அவர் ஒரு விசித்திரமான உணர்வுடன் தீக்குழம்புகளை பார்க்கிறார். உள் அமைதி. எல்லாம் நன்றாக எரிகிறது, அவர் குறிப்பிடுகிறார். ரூரி அமைதியாக அவனை கவனிக்கிறான். அவர் ஒரு கணிக்க முடியாத மற்றும் ஆழ்ந்த அமைதியற்ற மனநோயாளி என்று நினைத்துக் கொண்டார். இன்னும் அவள் பரிந்துரைக்கிறாள், மரணத்தின் வாசனை அவர்களை மிகவும் இறுக்கமாக பற்றிக் கொள்ளும் முன் அந்த நாற்றமடிக்கும் குழியை விட்டுவிடு. அது அரிதாக ஒரு ஜென்டில்மேன் தனது சொந்த நிச்சயதார்த்த விழாவிற்கு சற்று முன்பு இரத்தத்தை அழிப்பது பொருத்தமானது என்றனாள். நிச்சயதார்த்த விழா இறுதியாக வந்தது. அனைவரும் ஆர்டியூக் வால்ட்ரோவாவின் கோட்டையில் கூடினர். ஏற்பாடுகள் தொடர்ந்தபோது ரூரி ஃபெர்டாவை பார்த்து, நீங்கள் எழுதி முடித்துவிட்டீர்களா என்று கேட்டார். நிச்சயதார்த்த விழாவிற்கு சபதம் காகிதங்களை கைகளில் வைத்துக் கொண்டு ஃபெர்டா நம்பிக்கையுடன் பதிலளித்தார். நிச்சயமாக ஆர்டியூக் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட சபதங்களுடன் ஒரு விழாவை நடத்துவது மிகவும் நல்லது. காதல். இருப்பினும் ரூரி ஈர்க்கப்பட்டதாக தெரியவில்லை. அவள் ஏமாற்றத்துடன் பதிலளித்தாள். அதிகாரத்தின் அம்சம் அவளது நிச்சயதார்த்தம் என்று நினைப்பது அதைச் சொல்லும் நாகரிகமான வழி. தொழுவத்தை விட மோசமான இடத்தில் விழா. அந்த வார்த்தைகளை கேட்ட ஃபெர்டா அமைதியாக அவளை பார்த்தாள். எதையும் சொல்லி உள்ளுக்குள்ளேயே அவள் கலங்குகிறாள் என்று அவன் நினைத்தான். அவள் குறிப்பாக உற்சாகமாக இல்லாவிட்டாலும் நிச்சயதார்த்தத்தை பற்றி அவள் இன்னும் வால்ட்ரோவாவின் மகிழ்ச்சியை விரும்புகிறாள். அவள் போராடுவதை பார்க்க கொஞ்சம் வருத்தமாக இத்தகைய முரண்பட்ட உணர்வுகளுடன் அவன் அவளை பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்த ரூரி முகம் சுளித்து உடனே கேட்டான். அவன் அவளை முறைத்ததை பயன்படுத்தி ரூரி முகம் சுளித்து உடனே கேட்டான். அந்த தோற்றத்தில் என்ன இருக்கிறது? மாவச்சத்துக்காக நான் கஷ்டப்பட்டு உழைத்த ஃபார்மல் உடைகளை நினைத்து விடாதீர்கள். ஃபெர்டா தனக்குத்தானே பெருமூச்சு விட்டுக் கொண்டு இன்னொரு எண்ணம் அவன் மனதில் யோசித்து பாருங்கள். கடைசியாக சமன் அனுப்பியதிலிருந்து விஷயங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் பேரரசரின் தற்போதைய நிலை என்ன? அவர் தனது கவலையை வெளிப்படுத்தியவுடன் ரூரி எந்த தயக்கமும் இல்லாமல் தலையசைத்து பதிலளித்தார். நீங்கள் அவர்களை சரியாக கர்த்தாக்களுக்கு சுயாட்சி கொடுக்கப்பட்ட போது முதலில் விஷயங்களை சமாளிக்க முடிந்தது. இதை கேட்ட ஃபெர்டா, அது சீரியஸ் என்று கேட்டாள். அர்ச்சகர் தனிப்பட்ட முறையில் அடி எடுத்து வைத்தால் அது தீர்ந்து விடாதா? அவளிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தையுடன் அவர்கள் அனைவரும் மன்னிப்புக்காக தரையில் வலம் வருவார்கள். ரூரி பதில் சொல்வதற்குள் அவனை நிதானமாக பார்த்தான். அவள் ஏன் தலையிட மறுக்கிறாள் என்பதை விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கதவு வழியாக கசிந்த காற்று மட்டும் மிகவும் கனமாக உணர்ந்தது. அது அவரது முழு உடலையும் நசுக்கியது. கதவை நோக்கி பார்த்தபோது உள்ளே மறைந்திருந்த ஆர்டியூக் வால்ட்ரோவாவின் பிரம்மாண்டமான டிராகன் உடலை பார்த்தார். கைகளில் ஒரு சடங்கு பானத்துடன் அருகில் நின்று ரூரி பழங்கால சடங்கை தொடங்கினார். இன்று மரணமும் அழியாமையும் ஒன்றாகி வானத்தின் அதிகாரமோ அல்லது காலத்தின் மாற்றமோ துண்டிக்க முடியாத ஒரு தங்க நூலை உருவாக்குகிறது. பானத்தை கொடுத்தவுடனே தயக்கமின்றி அதை ஏற்றுக்கொண்ட ஃபெர்டா அதை ஒரே மடக்கில் குடித்தார். அது அவரது உடலில் நுழைந்த கணத்தில் இது சாதாரண பானம் அல்ல என்பதை உடனடியாக உணர்ந்தான். டிராகனில் இருந்து வெளிப்படும் பெரும் ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. இதனால் அவர் மீண்டும் ஒருமுறை சுவாசிக்க முடிந்தது. விழாவை தொடர்ந்து ரூரி அறிவித்தார், முடிவில்லாத ஓட்டத்தின் பயனற்ற தன்மையை அழிப்பதன் மூலம் அழியாதவர் ஒன்றாக மாறுவார். பின்னர் அவள் மற்றொரு சடங்கு பானத்தை தயார் செய்து கதவை நோக்கிக் கொடுத்தாள். உள்ளே இருந்து வால்ட்ரோவா அதை பெற மெதுவாக கையை நீட்டினார். இருப்பினும் அவளது பாரிய டிராகன் உடல் காரணமாக அவளால் கோப்பையை சரியாக பிடிக்க முடியவில்லை. இதனால் அது அவளுடைய நகங்களிலிருந்து நழுவி தரையில் சிதறியது. பானம் தரையில் பரவுவதை பார்த்து ரூரி அமைதியாக சொல்வதற்கு முன் ஒரு அமைதியான மீண்டும் முதலில் இருந்து தொடங்குவோம். சிறிது நேரம் கழித்து விழா இன்னும் நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் ரூரி தன் இடத்தில் நின்று அதே பழங்கால வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தாள். அறியப்படாததை தப்பித்து கழுவுவதன் மூலம் மரணம் ஒன்றாய் மாறும். இதற்கிடையில் ஃபெர்டா அமைதியாக மற்றொரு சடங்கு கோப்பையை குடித்தார். இந்த நேரத்தில் அவரால் தன்னைத்தானே குறை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஏற்கனவே எத்தனை முறை என் முறை வந்துவிட்டது? இந்த வாழ்க்கையில் இது எனது முதல் பானம். ஆனால் நான் ஏற்கனவே அதிகமாக குடித்துவிட்டேன். இந்த விகிதத்தில் நான் உண்மையில் சிக்கலில் இருக்கலாம். நிச்சயதார்த்த விழா ஏற்கனவே பல முறை மறுதொடக்கம் செய்யப்பட்டதால் ஃபெர்டா முற்றிலும் எண்ணிக்கையை இழந்தார். ஆனால் அவளது மகத்தான டிராகன் உடல் காரணமாக அவள் கோப்பையை சரியாக பிடிக்க முந்தைய ஒவ்வொரு முயற்சியையும் போலவே கோப்பை மீண்டும் ஒருமுறை அவள் பிடியில் இருந்து நழுவி தரையில் மோதியது. முழு விழாவும் மீண்டும் தோல்வியடையச் செய்தது. இருப்பினும் இந்த முறை ரூரி இறுதியாக தனது வரம்பை அடைந்தார். அவளின் அமைதியான வெளிப்பாடு உடனடியாக விரக்தியை கைப்பற்றியது. அவள் கதவுக்கு பின்னால் இருந்த அறையை நோக்கி திரும்பி பற்களை கடித்து சொன்னாள், ஒரு கணம் என்னை மன்னியுங்கள். அவள் உள்ளே நுழைந்த கணம் அவளால் தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவளது நுரையீரலின் உச்சியில் கத்த ஆரம்பித்தாள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் மாஸ்டர்? முதலில் ஒரு மனிதனை மணந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தியது நீங்கள்தான். இந்த உண்மையுள்ள வேலைக்காரன் ரூரி என்ன செய்தார்? நான் அதை தாங்கினேன். ஆனால் உங்கள் வருங்கால மனைவி உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் போது விழுந்து கொண்டேன். அது அங்கு வருங்கால மனைவி எப்படி இருக்கும்? பெருமையுடன் வெளியே சென்று உங்கள் வருங்கால மனைவியை வரவேற்க நீங்கள் நிச்சயதார்த்த மதுவை இன்னும் ஒருமுறை சிந்தினால் நான் அதை கவனிக்க மாட்டேன். ஃபெர்டா முழு நேரமும் வெளியில் நின்று கொண்டிருந்ததால்
ரூரியின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் கேட்டான். அறையின் உள்ளே இருந்து வந்த உரத்த கூச்சல் அவனை முழுவதுமாக உலுக்கியது. அவனை அப்படியே உறைய வைத்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு ரூரி எதுவும் நடக்காதது போல் அமைதியாக வெளியே வந்து கேட்டார். இப்போதுதான் கேட்டீர்களா? இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள முயற்சித்த ஃபெர்டா பதிலளித்தார். ஆம், அந்த கர்ஜனை ஒரு டிராகனின் மூச்சுக்கு சமமாக இருந்தது. ஏனென்றால் என் எஜமான் மனிதர்களுக்கு பயப்படுகிறார். ஃபெர்டா அவநம்பிக்கையுடன் அவளை பார்த்து கேட்டாள். மனிதர்களுக்கு பயமா? ரூரி தொடர்ந்தார். பெண் வால்ட்ரோவா மனிதர்களுடன் பழக தயங்குகிறார். அதனால்தான் அவள் அரக்கர்களை வேட்டையாடாத வரை அவள் ஒருபோதும் தனது குவியை விட்டு வெளியே. அதை கேட்ட ஃபெர்டா முற்றிலும் திகைத்துப் போனாள். அவன் மனதில் நினைத்தான், பெரிய வால்ட்ரோவாவுக்கு அத்தகைய பலவீனம் இருக்கிறதா? காத்திருங்கள், பிறகு எப்படி நிச்சயதார்த்த விழாவை தொடர வேண்டும்? யாரும் இன்னொரு வார்த்தை சொல்லும் முன் கதவின் மறுபுறத்தில் ஒரு பெரிய கை மெதுவாக தோன்றியது. கனமான கதவு மெல்ல மெல்ல திறந்தது மற்றும் முதல் முறையாக ஆர்டியூக் வால்ட்ரோவா தனது டிராகன் வடிவத்தில் வெளியேறினார். அவள் இறுதியாக வெளியில் வந்தாலும் அவள் இருக்கையில் அமர்வதற்கு முன் வழக்கத்திற்கு மாறாக அமைதி. ஃபெர்டா அவளை பார்த்த நொடி அவன் பேசாமல் போய்விட்டான். தனக்கு முன்னால் இருக்கும் பெரிய நாகத்தை பார்த்து அவன் நினைத்தான், அவள் முகத்தை மறைத்தாளா? இது நம்ப முடியாத அளவிற்கு பெரியது. ஒரு டிராகனின் பாலிமார் மூச்சடைக்கக்கூடிய வகையில் அழகாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இது யாரோ நேராக போர்க்களத்தில் அணிவகுத்து செல்வது போல் தெரியவில்லையா? மீண்டும் அனைவரும் குடியேறிய பிறகு எதுவுமே நடக்காதது போல் நிதானமாக விழாவை தொடர்ந்தார் ரூரி. இனி நிச்சயதார்த்த விழாவை மீண்டும் தொடங்குவோம். அறியப்படாதவற்றிலிருந்து தப்பித்து அழியாதவர் ஒன்றாக மாறுவார் மற்றும் அவர்களின் பயத்தை கழுவும். முடிவில்லாத ஓட்டத்தின் பயனற்ற தன்மையை அழிப்பதன் மூலம் அழியாதவர் ஒன்றாக மாறுவார். அவள் பழங்கால சடங்குகளை சொல்லி முடித்ததும் அவள் கவனமாக சம்பிரதாய மதுவை கோப்பையின் இடத்தில் ஊற்றினாள். ஃபெர்டா மற்றும் ஆர்டியூக் வால்ட்ரோவா இருவருக்கும் முன் இந்த முறை குடிக்க நேரம் வந்ததும் வால்ட்ரோவா மெதுவாக நகர்ந்தார். கவசத்தின் ஒரு பகுதி அவள் முகத்தை மூடிக்கொண்டது. உடனடி ஃபெர்டா கவசத்தின் அடியில் தனது தோற்றத்தை பார்த்தார். அவர் முற்றிலும் உறைந்து போனார். அவன் மனம் மேலும் அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. நிச்சயதார்த்தத்தின் போது நான் அதிகமாக மது அருந்தியுள்ளேன். என் முதல் பயம் முற்றிலும் மறைந்து விட்டது. அவள் உண்மையில் ஒரு சாதாரண மனிதனுக்காக இதையெல்லாம் தயார். அவர் கற்பனை செய்த பயங்கர டிராகன் எங்கும் காணப்படவில்லை. மாறாக அவன் முன் கண்ட காட்சி அவனை வாயடைக்கச் செய்தது. மறுகணம் வீணாக்காமல் ரூரி சடங்கை தொடர்ந்தார். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் எழுதிய சபதங்களை ஓதுவோம். ஃபெர்டா உடனே தன் கைகளில் இருந்த நோட்டை பார்த்தார். சிறிது நேரம் தனக்குள் யோசிக்கும் முன் தயங்கினான். இப்போது நான் கடந்த காலத்திற்கு திரும்பிவிட்டேன். இந்த வார்த்தை. ஆனால் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அவர் தனது சபதங்களை உரக்க வாசிக்க ஆரம்பித்தார். உனக்கு என்னை நன்றாக தெரியாது, ஆனால் எனக்கு உன்னை தெரியும். நீ உன் இதயத்தை எனக்கு கொடுத்தாய். அந்த இதயத்தின் மூலம் நான் உன்னை பற்றிய அனைத்தையும் அறிந்தேன். நீங்கள் துரோகம் செய்யப்படுவதை நான் மீண்டும் மீண்டும் பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடமைகளை கண்ணியத்துடன் நிறைவேற்றுவதையும் நான் பார்த்தேன். காரணமே இல்லாமல் உன்னை வெறுத்தவர்களை கூட நீ அரவணைத்தாய் மற்றும் நீங்கள் விரும்புவதை கைவிட உங்கள் உன்னதமான மறுப்பு. எனவே நான் இங்கே மற்றும் இப்போது சத்தியம் செய்கிறேன். நீங்கள் உங்கள் இதயத்தை எனக்கு கொடுத்தது போல் இந்த முறை நான் என் இதயத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். என் இறையாண்மை, என் அனைத்தையும். ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட சபதங்களில் இதுவரை எழுதப்படாத ஒன்றை சேர்ப்பதற்கு முன்பு அவர் மெதுவாக சிரித்தார். இது எனது சபதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் உங்களைப் போன்ற ஒரு அழகான பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்வது ஒரு முழுமையான மரியாதை. அந்த இதயபூர்வமான வார்த்தைகளை கேட்ட பிறகும் ரூரியின் வெளிப்பாடு வியக்கத்தக்க வகையில் அமைதியாக இருந்தது. அறிவிப்பதற்கு முன் அவள் வெறுமனே தலையசைத்தாள். இப்போது மணமகளின் சபதத்தை ஓதுதல். ஆனால் அவள் வாக்கியத்தை முடிக்கும் முன் ஆர்டியூக் வால்ட்ரோவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் திடீரென்று எழுந்து கதவு வழியாக விரைந்தார். எதிர்பாராத எதிர்வினை ரூரி மற்றும் ஃபெர்டா இருவரையும் முற்றிலும் திகைக்க வைத்தது. சில வினாடிகள் அந்த அறை முழுவதும் அமைதி நிலவியது. பிறகு ஃபெர்டாவுக்கு ஆச்சரியமாக ரூரி அன்பாக சிரித்துவிட்டு நிச்சயதார்த்த விழா முடிந்தது. மூடிய கதவுக்கு பின்னால் இருந்து வால்ட்ரோவாவின் வெட்க குரல் கேட்டது. நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனால் நான் 3 நாட்கள் தனிமையில் இருந்தால் பரவாயில்லையா? அந்த வார்த்தைகளை கேட்டு மேலும் விரிந்த புன்னகையுடன் ரூரி அறைக்குள் நடந்தான். எஜமானரை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னாள், என் எஜமானிடம் எதிர்பார்த்த அந்த திமிர் பிடித்த பாஸ்டர் மீது இவ்வளவு அழிவுகரமான அடியை அடிக்க நீங்கள் உண்மையிலேயே ஒரு டிராகனின் உன்னதமான கருணையை பெற்று. ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நான் வருவதை கூட பார்க்காத அந்த ஹிட் அண்ட் ரன் யுக்தியால் நான் முற்றிலும் ஏமாற்றப்பட்டேன். இதன் மூலம் முன்முயற்சி முற்றிலும் உங்கள் கைகளில் உள்ளது. அது உங்கள் நோக்கம் அல்லவா? ரூரி அவளை தொடர்ந்து கிண்டல் செய்யும் போது அவள் குரலில் இருந்த வேடிக்கையை மறைக்க முடியவில்லை. இந்த நிச்சயதார்த்த விழாவை மிகவும் எதிர்பார்த்திருந்தவருக்கு. இருப்பினும் வால்ட்ரோவாவின் வெளிப்பாடு முற்றிலும் மாறுபட்ட கதையைச் சொன்னது. அமைதியான மற்றும் கண்ணியமான ஆர்டியூக்கிற்கு பதிலாக அனைவருக்கும் தெரியும். ஃபெர்டாவின் இதயபூர்வமான வாக்குமூலத்தை கேட்டபின் யாரையும் எதிர்கொள்ள வெட்கப்படுவதற்கு அவள் வெட்கப்படுகிறாள். வால்ட்ரோவா தனது திருமண உறுதிமொழிகளையும் படிக்க விரும்புவதாக அமைதியாக ஒப்புக்கொண்டார். தன் துணையை வரவேற்பவளாக. அதைக் கேட்ட ரூரி குழப்பத்துடன் கேட்டான், பிறகு ஏன் செய்யவில்லை? வால்ட்ரோவா தனது பார்வையை தாழ்த்தி தன்னால் தன்னை கொண்டு வர முடியாது என்று விளக்கினார். கண்களை முடிப்பதற்கும் அந்த வார்த்தைகளை சொல்வதும் அழகாக இருக்க. அவரது துளைத்த கண்கள் அவளை நேராக பார்ப்பது போல் உணர்ந்தன. அதே சமயம் அவரது அமைதியான மற்றும் மென்மையான குரல் அமைதியாக இருப்பதை கடினமாக்கியது. அவனை பார்த்து அந்த நொடியே அவள் மனம் வெறுமையாகி போனது. அவள் தயார் செய்து வைத்திருந்த எதையும் சொல்ல முடியாமல் போய்விட்டது. பதிலளிப்பதற்கு முன் ரூரி பெருமூச்சு விட்டான். என் மனமும் முற்றிலும் வெறுமையாக போகிறது. என் தலைவரே, இவ்வளவு மகிழ்ச்சியான நாளில் இதைச் சொன்னதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் இதுபோன்ற நேரங்களில் நீங்கள் ஏமாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆர்டியூக் வால்ட்ரோவா. வால்ட்ரோவா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கேட்டார், ஏமாற்றத்திற்கு தயாரா? சர்ஃபெர்டா இப்போது அதிகாரப்பூர்வமாக வால்ட்ரோவாவின் வருங்கால மனைவி என்பதை ரூரி கவனமாக விளக்கினார். கிராண்டியூக்கின் இடத்தில் அவர் கிழக்கை ஆழ்வார் என்று அர்த்தம்.
சக்தி கிடைத்தவுடன் மனிதர்கள் அடிக்கடி மாறத் தொடங்குவார்கள் என்று எச்சரித்தாள். 3ஆம் ஏகாதிபத்திய இளவரசர் கடந்த காலத்தில் இருந்தது போல பல தசாப்தங்களுக்கு முந்தைய வலிமிகுந்த நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்ததற்காக ரூரி மன்னிப்பு கேட்டார். ஆனால் இதுதான் அவளால் வழங்கக்கூடிய மிகவும் நேர்மையான அறிவுரை என்று அவள் வலியுறுத்தினார். வால்ட்ரோவா பதில் சொல்வதற்கு முன் அமைதியாக கேட்டான். இல்லை, உங்கள் கவலை எனக்கு புரிகிறது. மனிதர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள். விசித்திரமான உணர்வை புதைப்பது சிறந்தது. விசித்திரமான உணர்வை புதைப்பதே சிறந்தது. அவள் நிதானமாக பேசினாலும் அவளுடைய வார்த்தைகள் ஒரு அமைதியான சோகத்தை தாங்கின. அவள் யாரையும் விட தன்னை சமாதானப்படுத்த முயற்சிப்பது போல். அதன் பிறகு நிச்சயதார்த்தம் அதிகாரப்பூர்வமாக முடிந்தது. பின்னர் ஃபெர்டா தனது அறையில் தனியாக படுத்திருந்தார். அவர் நடந்த அனைத்தையும் பிரதிபலித்தபடி கூரையை விரித்து பார்த்தார். நான் உண்மையில் பெரிய வால்ட்ரோவாவுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டே விசித்திரமாக உணர்கிறேன். கடந்த காலத்தில் நான் வெறுப்பு மற்றும் கோபத்தால் அழைக்கப்பட்டேன். அதனால் என்னால் வேறு எதையும் உணர முடியவில்லை. அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த முறை வித்தியாசமாக இருந்தது. அந்த தருணத்திலிருந்து நான் அதை மீண்டும் வாழ விரும்புகிறேன். என் சிவப்பு வட்டம் முற்றிலும் விரித்தனமாகிவிட்டது. காட்டுத்தனமாக ஓடும் ஒரு வட்டம் எப்போதும் அதன் காஸ்டரை அழிவின் மூலம் அச்சுறுத்துகிறது. இருப்பினும் அதை சரியாக கட்டுப்படுத்தினால் அதை கட்டுப்படுத்த முடியாத சக்தி மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாறும். ஃபெர்டா தனது முந்தைய வாழ்க்கையில் ஒருமுறை மாயத்தின் உச்சியை அடைந்திருந்தார். அதனால் அந்த சிகரத்திற்கு மீண்டும் ஏறுவது சாத்தியமற்ற சவாலாக இருக்கவில்லை. ஒரு வட்டம் உருவாக 2 அத்தியாவசிய விஷயங்கள் தேவை: மன உறுதி மற்றும் முதல் வட்ட வழிகாட்டியாக அவர் தற்போது பயன்படுத்தக்கூடிய மானா அளவு இன்னும் போதுமானதாக இல்லை. ஆனால் அவரது மனவலிமை ஒரேயடியாக ஒரு பிரம்மாண்டமான நிலையை எட்டியது. ஈடு செய்ய போதுமானதை விட அதிகமாக இருந்தது. முழு நம்பிக்கையுடன் அவர் தனக்குள் எழும் வன்முறை மனதை கவனித்தார். இந்த பொங்கி எழும் மானாவை ஒரு துளி கூட வீணாக்காமல் சுழற்றுவேன். மனாவின் ஒவ்வொரு இழையையும் கவனமாக வழி நடத்துகிறது. அவர் அதை ஒன்றாக அடுக்கி தனது 2வது வட்டத்தை உருவாக்கினார். இதனுடன் 2வது வட்டம், நான் அவளை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியும். சிறிது நேரம் கழித்து ரூரி வந்து தெளிவான ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். 3 நாட்களில் 2வது வட்டத்தை அடைகிறீர்கள். இது உண்மையிலேயே வியக்கத்தக்க வளர்ச்சி விகிதம். உங்கள் கதவு ஏன் பூட்டப்பட்டது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். சிவப்பு வட்ட மந்திரவாதிகள் பொதுவாக இதை விரைவாக வளர்கிறார்களா? ஃபெர்டா அமைதியாக தலையை அசைத்து பதிலளித்தார். இல்லை, அது நபரை பொறுத்தது. அவருடைய பதில் எளிமையாக தெரிந்தாலும் அதைவிட இன்னும் நிறைய இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். உள்ளே ஆழமாக ஃபெர்டா சிவப்பு வட்டத்தின் சக்தியின் மறைக்கப்பட்ட செலவை பிரதிபலித்தது. சிவப்பு வட்டத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பக்க விளைவு உள்ளது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கும் நீங்கள் இன்னும் வலுவான உணர்ச்சி தூண்டுதலை துரத்த வேண்டும். இறுதியில் வட்டம் நினைவில் வைத்திருக்கும் வலுவான உணர்ச்சி நீங்கள் யார் என்பதில் நிரந்தர பகுதியாக மாறும். அப்போது வெறுப்பின் மூலம் என் வட்டத்தை எழுப்பினேன். நான் பழிவாங்கிய பிறகும் என்னால் நிறுத்த முடியவில்லை. வெறுக்க இன்னும் பல விஷயங்களை தேடிக்கொண்டே இருந்தேன். அந்த வலிமிகுந்த நாட்களை நினைவு கூர்ந்தது. இந்த வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்வதை தவிர்ப்பதற்கான அவரது தீர்மானத்தை பலப்படுத்தியது. விரைவில் ரூரி அவரை கோட்டை வழியாக வழிநடத்தி ஒரு பெரிய அறையின் முன் நிறுத்தினார். ஃபெர்டா சார், இனிமே நீங்க வேலை செய்ய போற ஆளுங்க அலுவலகம் இது. நீங்கள் கிராண்ட் டியூக்கின் பிராக்சியாக மட்டுமே பணியாற்றுகிறீர்கள். ஃபெர்டா உள்ளே நுழைந்ததும் அமைதியாக அலுவலகத்தை சுற்றி பார்த்தான். இது நாகத்தின் கோட்டையாக இருந்தாலும் அவளுடைய வருங்கால மனைவியின் மீதான அக்கறை எல்லா இடங்களிலும் உணரப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு தயார் என்று நினைக்க சிந்தனையான ஏற்பாடுகள் அவனுக்கு உணர்த்தி அவரை வரவேற்பதில் எவ்வளவு அக்கறை இருந்தது. மேலும் நேரத்தை வீணாக்காமல் ஃபெர்டா தனது தோரணையை நேராக்கிக் கொண்டு, அப்படியானால் கிராண்ட் டியூக்கின் ரீஜெண்டாக எனது முதல் கடமையை தொடங்குவேன். அவர் உடனடியாக தனது மனதில் நிலைமையை ஒழுங்கமைக்கத் தொடங்கினார். இப்போது வால்ட்ரோவாவின் பிரதேசம் நடைமுறையில் கிராண்ட் டியூக்கால் புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் நான் டெசலோசாவின் தலையை காட்டி அவன் குற்றங்களை அம்பலப்படுத்தியதிலிருந்து ஆண்டவர்கள் என்னை சுற்றி முட்டை ஓடுகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரூரியின் உதவிக்கு நன்றி. விஷயங்கள் மிகவும் எளிதாகிவிட்டன. முதலில் நான் சென்ற முறை சந்தித்த பிரபுக்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். ஃபெர்டா கடிதத்தை முடிப்பதை பார்த்து ரூரி ஆர்வமாக அவனை பார்த்து கேட்டார். பதவியேற்ற பிறகு உங்களின் முதல் அதிகாரப்பூர்வ வாழ்த்து இதுவாகும். என்ன எழுதப் போகிறீர்கள்? ஃபெர்டா தயக்கமின்றி பதிலளித்தார். இனிமேலாவது சேர்ந்து வேலை செய்வோம் என்று எளிமையாக சொல்லிவிடுகிறேன். நான் ரீஜெண்டாக உள் விவகாரங்களில் அடியெடுத்து வைப்பதால் இந்த முடிவை யாராவது ஆட்சேபித்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நான் உங்கள் அனைவரையும் மதிக்கிறேன். ஃபெர்டா அந்த கடிதங்கள் விரைவில் பிரதேசம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு பிரபுக்களுக்கும் வழங்கப்பட்டது. அதன் மூலம் பிரபுக்கள் தொடர்பான விவகாரம் முடிவுக்கு வந்தது. ஃபெர்டா தனது கவனத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலை நோக்கி திருப்ப அனுமதிக்கிறது. அடுத்த பிரச்சினை அசுரர்கள். இந்த உயிரினங்கள் வளமான விவசாய நிலத்தை மாசுபடுத்தின மற்றும் எண்ணற்ற அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள். கிராண்ட் டியூக் வால்ட்ரோவா தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டார். பேரழிவு பக்க ராட்சத அரக்கர்களை தடுத்து நிறுத்துவதுடன், ஆனால் அவளை போன்ற சக்தி வாய்ந்த ஒருவர் கூட வரம்புகளை கொண்டு ஒவ்வொரு சிறிய அரக்கனையும் அகற்றுவது அவளால் இயலாது. பரந்த பிரதேசம் முழுவதும் சிதறி கிடக்கிறது. தன் அலுவலகத்தில் அமைதியாக ஃபெர்டா சொல்வதற்கு முன் நிலைமையை யோசித்தார். நான் முதலில் திறமைசாலிகளை நியமிக்க வேண்டும். ரூரி உடனே கேட்டார். உங்கள் மனதில் ஏற்கனவே யாராவது இருக்கிறார்களா? பதிலுக்கு பல பெயர்கள் நிரப்பப்பட்டு ஒரு ஆவணத்தை ஃபெர்டா அவரிடம் கொடுத்தார். பட்டியலை பார்த்த பிறகு அவர்கள் இருவரும் முதல் வேட்பாளரை தேடுவதற்காக கோட்டையை விட்டு வெளியேறினர். அவர்கள் பயணம் செய்யும் போது ரூரி மீண்டும் காகிதத்தை பார்த்துவிட்டு, நமது முதல் வேட்பாளரை நாம் தனிப்பட்ட முறையில் தேட வேண்டும் மற்றும் சில அறியப்படாத அறிஞர்கள் குறைவாக இல்லை. அவர்களின் பயணம் இறுதியில் அவர்களை அறிஞர்களின் புகழ்பெற்ற நகரத்திற்கு கொண்டு வந்தது. எஸ்க்லயா. அதன் பரபரப்பான தெருக்களில் அவர்கள் நடந்து செல்லும் போது ஃபெர்டா விளக்கினார். உங்களுக்கு அவரை தெரியாது. இதுவரை தன்னை உலகுக்கு வெளிப்படுத்தாத திறமைசாலி அவர். ரூரி இன்னும் நம்பிக்கையற்று பார்த்து பதிலளித்தார்.
அரசாங்கத்தை நடத்த யாரையாவது கொண்டு வந்தால் அது ஒரு பிரச்சனை. இந்த பட்டியலை அந்த இடத்திலேயே எழுதினீர்களா? ஃபெர்டா அமைதியாக தலையை ஆட்டினார். நான் அதை செய்ய மாட்டேன். இது பெரிதாக தோன்றாமல் இருக்க. ஆனால் இந்த தகவலை சேகரிக்க எனக்கு மிக நீண்ட நேரம் பிடித்தது. அவர் பேசுகையில் அவரது முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் அவரது மனதில் மீண்டும் எழுந்தன. நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த பட்டியல் உண்மையில் எனது வெற்றி பட்டியலில் இருந்தது. நான் அவர்களின் ஒவ்வொரு சாதனைகளையும் படித்தேன். அதனால் நான் அவர்களை இன்னும் அதிகமாக நான் அவர்களின் பலவீனங்களை கவனமாக கவனித்தேன். அதனால் நான் இறுதியில் பழிவாங்க முடியும். பின்னர் நான் வெறுப்பால் முற்றிலும் அழைக்கப்பட்டேன். வெறுக்கத்தக்க எதையும் மற்றும் யாரையும் வெறுக்காமல் தேடுகிறது. இப்போது திரும்பி பார்த்தால் அது சுத்த சித்தப்பிரமை தவிர வேறொன்றுமில்லை. அந்த 2 நினைவுகள் அவர் பழைய நபரின் நினைவூட்டலாக செயல்பட்டன. அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்பதில் அவரை இன்னும் உறுதியாக்கியது. எஸ்லையாவின் நெரிசலான தெருக்களில் அவர்கள் தொடர்ந்தபோது ஒரு மகிழ்ச்சியான கடைக்காரர் திடீரென்று அழைத்தார். ஏய் நோபல் ஐயா, அழகான பெண்மணி, உங்களுக்கு சில சிற்றுண்டிகள் வேண்டுமா? ஃபெர்டா நடந்து சென்று கேட்டாள். நிறைய அகாடமி பட்டதாரிகள் இங்கேயும் நிற்கிறார்களா? கடைக்காரர் பெருமையுடன் தலையசைத்தார். நிச்சயமாக. அது பெரிதாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் நான் இங்கு நீண்ட நாட்களாக விற்பனை செய்து வருகிறேன். அதைக் கேட்ட ஃபெர்டா இன்னொரு கேள்வியை கேட்டாள். அப்படியானால் குழப்பமான அறிஞரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கடைக்காரர் சிரித்துக் கொண்டே கேலியாக பதிலளித்தார். உங்கள் கோட்டையை குழப்பமாக மாற்ற திட்டமிட்டுள்ளீர்களா அல்லது ஏதாவது? அந்த புனைப்பெயர் மிகவும் பிரபலமானது. இருப்பினும் அவர் தனது தலையை விரைவாக சொரிந்து மேலும் கூறி, ஆனால் நான் எனது தொழிலை நடத்துவதில் மும்முரமாக இருக்கிறேன். எனவே ஒவ்வொரு முகத்தையும் நினைவில் கொள்வது கடினம். எனக்கு விவரங்கள் சரியாக நினைவில் இல்லை. புறப்படுவதற்கு முன் ஃபெர்டா கேட்டார். எவ்வளவு? கடைக்காரர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். 3 சறுக்கு 5 கூவேகள் ஐயா. ரூரி முழு நேரமும் வளைவையே பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்தார். ஃபெர்டா உடனே அவற்றை வாங்கி அவளிடம் கொடுத்தாள். மெலிதாக சிரித்துக் கொண்டே சொன்னான். அது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ரூரி வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டு பதிலளித்தாள். நான் தகவல்களுக்கு மட்டுமே பணம் செலுத்தினேன். அவள் தீவிரமாக ஒலிக்க முயன்றாலும் அவளது எதிர்வினை அவள்தான். நகரம் ரூரியை ரகசியமாக பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டது. அத்தகைய குழந்தைத்தனமான வெளிப்பாடுகளையும் செய்யலாம். அவன் பார்வை அவள் மீது பதிந்திருப்பதை உணர்ந்த ரூரி அவனது நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டு சற்று கலங்கினான். மறுவார்த்தை பேசாமல் இருவரும் தங்கள் தேடலை தொடர்ந்தனர். உடனே இன்னொரு மனிதனின் அவநம்பிக்கையான குரல் கேட்டது. கதறி அழும்போது கண்ணீரின் விளிம்பில் இருப்பதைப் போல அந்த மனிதர் ஒலித்தார். என் ஆராய்ச்சியெல்லாம் வெரிடாஸ் அகாடமியில் 525வது பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருந்தது. இது மற்றொன்றின் முடிவை குறிக்கிறது. கல்வி ஆண்டு இருப்பினும் அவர்களின் இருப்பு உடனடியாக அவரை சங்கடப்படுத்தியது. அவர்கள் அவரை சுற்றி வளைத்த தருணத்தில் கடைசியாக திருப்பிச் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவருக்கு நினைவு. அவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். பெர்னல் பதற்றத்துடன் சிரித்தார். தனக்கு சொந்தமான அனைத்தும் கடலில் புதைக்கப்பட்டிருப்பதை அறிந்தார். அந்த ஆட்கள் பெர்னலின் வீட்டிற்கு பலமுறை சென்று தங்கள் பணத்தை திரும்பக் கோரினர். ஆனால் பெர்னல் அவர்களிடம் மேலும் அவகாசம் கேட்டார். கடைசியாக அவர் வருவார் என்று பொறுமையாக நம்பி பல வருடங்களாக காத்திருந்ததை அவருக்கு நினைவூட்டினார்கள். அவர்கள் அங்கு இருந்தபோது ஒரு நபர் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு அருவருப்பான வாசனையை கவனித்தார். அருகில் ஒரு அரக்கனின் மதிப்பற்ற அசுரன் சடலங்களை மான்ஸ்டர்களாக மாற்றுவதில் தனது ஆராய்ச்சி கவனம் செலுத்துவதாக அவர் விளக்கினார். இருப்பினும் பெர்னலின் விளக்கங்களுக்கு முதலாளிக்கு பொறுமை இல்லை. அவர் பெர்னலுக்கு நினைவூட்டினார். ஏனெனில் அவர் பெர்னல் தரையிறக்கத்தில் வேலை செய்வதாக கூறினார். ஆராய்ச்சி. ஆனால் இவ்வளவு நேரம் இருந்தபோதிலும் முதலாளி பெர்னலின் ஆராய்ச்சி உண்மையில் முடியுமா என்பதை அறிய வேண்டும். இப்போதே பணம் சம்பாதிக்கவும். பெர்னல் பயத்துடன் ஒப்புக்கொண்டார். அது ஒருவேளை இன்னும் இல்லை. ஏனெனில் இல்லை. இன்னும் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை. இதைக் கேட்ட முதலாளி பெர்னலை ஒன்றும் தெரியாத ஆராய்ச்சியாளர் என்று கேலி செய்தார். உண்மையான உலகம் பற்றி. பின்னர் அவர் தனது ஆராய்ச்சியை கைவிடுமாறு பெர்னலுக்கு உத்தரவிட்டார் மற்றும் அவரது பெருந்தொகையை திருப்பிச் செலுத்த மற்றொரு வழியை கடன் வேலை செய்ய மனம் உண்மையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குதல். பெர்னலுக்கு அவர் ஒருமுறை தனது வகுப்பில் முதல் மாணவராக இருந்ததை நினைவுபடுத்தினார். முதலாளி பின்னர் ஒரு கூர்மையான குத்துச்சண்டையை வெளியே எடுத்தார். இதனால் பெர்னல் பயந்து போனார். ஆயுதத்தை பார்த்த பெர்னல் தனக்கு உண்மையில் மற்றொரு ஆராய்ச்சி இருப்பதாக விளக்க முயன்றார். முன்மொழிவு. முன்னறிவிப்பு இல்லாமல் முதலாளி பெர்னலின் கால்களுக்கு இடையே குத்துச்சண்டையை எறிந்து அவரை ஆதரச் செய்தார். பயம். முதலாளி பெர்னலை எச்சரித்தார். அவர் நன்றாக இருக்க முயற்சித்தார். ஆனால் பெர்னல் தனது அதிர்ஷ்டத்தை தள்ளினார். பெர்னலின் பதவியில் இருக்கும் ஒருவர் அப்படி தேர்ந்தெடுக்கும் நிலையில் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பெர்னல் பயத்தில் நடுங்கினார். மேலும் தன்னால் ஆயுதங்களை உருவாக்க முடியாது என்று தீவிரமாக வலியுறுத்தினார். அவரது பொறுமை. அவர் பெர்னலின் தலையில் உதைத்து தரையில் அவரை பொருத்தி பெர்னல் என்று தெளிவாக கத்தினார்.
அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு விருப்பத்தையும் பெர்னல் நிராகரித்ததாக அவர் கோபமாக புகார் கூறினார். அவரது கோபம் அதன் எல்லையை எட்டியதால் முதலாளி பெர்னலை வெறுமனே இறக்கும்படி கூறினார். கடன் சுறாக்களாக அவர்களால் ஒரு நாணயத்தை கூட இழக்க முடியாது என்பதை அவர் பெர்னலுக்கு நினைவூட்டினார். கடன் சுறாக்கள் பின்னர் பெர்னலை சூழ்ந்து கொண்டு குத்துகள் மற்றும் உதைகளால் அவரை தொடர்ந்தனர். பெர்னல் வலியால் அலறி தலையில் அடிக்க வேண்டாம் என்று கெஞ்சினார். மிருகத்தனமாக அடிப்பது தொடர்ந்ததால் பெர்னல் உண்மையில் இறந்துவிடப் போகிறார் என்று பயப்படத் தொடங்கினார். அப்போது திடீரென சம்பவ இடத்திற்கு வந்த ஒருவர் கடனாளிகளை நிறுத்த உத்தரவிட்டார். புதிதாக வந்தவர் அவர் சரியான இடத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது என்று அமைதியாக குறிப்பிட்டார். தனக்கும் வியாபாரம் இருப்பதாக விளக்கமளித்து புதியவர் வெர்டா என்பது தெரியவந்தது. பெர்னல் உடன் புகைப்பிடிக்கும் போது கடன் சுறா முதலாளி வெர்டாவை பார்த்து அவர் ஏதோ பணக்காரர் என்று கருதினார். வெளியூர் குழந்தை. பெர்னல் வெர்டாவிடமிருந்தும் கடன் வாங்கியிருக்கிறாரா என்று கேட்டார். வெர்டா அமைதியாக மறுத்தார். அவர் இன்னும் பேச முடியும் என்பதை உறுதிப்படுத்த போதுமானது. இருப்பினும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று வெர்டா விளக்கினார். அடித்ததில் பலத்த காயம் அடைந்து பெர்னல் தரையில் கிடப்பதை காட்சி அப்போது காட்டியது. பெர்னலின் வாய் தனக்கு தேவையில்லை என்று வெர்டா விளக்கினார். அவருக்கு உண்மையில் தேவைப்பட்டது பெர்னலின் மூளை. மாறாக பெர்னலின் முழு கடனையும் தானே செலுத்த வெர்டா முன்வந்தார். கடன் சுறா முதலாளி மொத்த கடன் வட்டி உட்பட ஒரு பெரிய தொகையை வெளிப்படுத்தினார். 72 தங்க நாணயங்கள். உண்மையில் வெர்டாவிடம் இவ்வளவு பணம் இருக்கிறதா என்று அவர் சந்தேகப்பட்டார். அவர் செய்ததாக வெர்டா நம்பிக்கையுடன் உறுதியளித்தார். பின்னர் அவர் குளிர்ந்த பளபளக்கும் நாணயங்கள் நிரப்பப்பட்ட ஒரு பையை தரையில் வைத்தார். கடனை அடைப்பதற்கு தன்னிடம் போதுமான பணம் இருப்பதாக வெர்டா அமைதியாக கூறினார். பணத்தை பார்த்து கடன் வாங்கியவர்கள் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர். முதலாளி பெர்னலை பார்த்து சிரித்தார். பெர்னலுக்கு இந்த பணக்கார ஆதரவு உள்ளது என்பதை உணர்ந்தார். அவரை பெர்னல் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்று அவர் குறிப்பிட்டார். அவருக்கு முன்னால் பணம் செலுத்தப்பட்ட நிலையில் பெர்னலின் கடன் இறுதியாக தீர்க்கப்பட்டதாக முதலாளி அறிவித்தார். கடன் சுறா முதலாளி தங்க காசுகளை தேடிய போது ரூரி திடீரென்று அவன் கையை பிடித்தான். அவர்களின் ஒப்பந்தம் இன்னும் முடிவடையவில்லை என்று முதலாளியை எச்சரிப்பதற்காக அவன் எங்கே நினைத்தான். அவன் கைகளை வைத்து இருந்தான். கடன் சுறா முதலாளி வலியில் முணுமுணுத்து வெர்டா என்றால் என்ன என்று கேட்கும்படி கோரினார். வெர்டா அவர்களின் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மாற்றியதாக அவர் குற்றம் சாட்டினார். பெர்னலின் மூளை தனக்கு வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறியதை வெர்டா நினைவுபடுத்தினார். இருப்பினும் பெர்னலை மோசமாக தாக்கியதை பார்த்த பிறகு பெர்னலின் மூளை செயல்படுமா என்று அவர் சந்தேகித்தார். சரியாக செயல்படும். கடன் சுறாக்கள் வணிகப் பொருட்களை சேதப்படுத்தினால் அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இழப்பீடு செலுத்துவதற்காக. இதற்கிடையில் பெர்னல் பலத்த காயமடைந்து மற்றும் முற்றிலும் குழப்பமான நிலையில் அருகில் அமர்ந்தார். என்ன நடக்கிறது என்று புரியாமல் கடன் சுறா முதலாளி வெர்டாவால் திகைத்தார். பைத்தியக்காரத்தனமான தர்க்கம் மற்றும் பெர்னல் ஒரு நபர் வணிகப் பொருட்கள் அல்ல என்பதை அவருக்கு நினைவூட்டியது. ரூரியை தன் கையை விட்டுவிட வேண்டும் என்று அவர் கடுமையாக கூறினார். ஒரு பெண் இவ்வளவு நம்ப முடியாத வலிமையை கொண்டிருக்க முடியும் என்று முதலாளியும் அதிர்ச்சியடைந்தார். வெர்டா இறுதியில் அவரது கையை விடுவித்தார். அவரது மணிக்கட்டில் கடுமையான வலியை விட்டு வெளியேறினார். வெர்டா பின்னர் ரூரியிடம் அவர் தன்னை நம்புவதாக கூறினார். ரூரி நிதானமாக பதிலளித்தார். அவள் உள்ளே நுழைய வேண்டிய அவசியமில்லை என்று தெரிகிறது. அதன் பிறகு அவள் தன் பெரும் மனதை விடுவித்தாள். உடனடியாக ஒரு அடக்குமுறை சூழலை உருவாக்கினாள். இது கடன் சுறாக்களை நகர்த்துவதை தடுத்தது. அவர்களை சூழ்ந்துள்ள திகிலூட்டும் சக்தி உண்மையில் ஒருவிதமானதா என்று முதலாளி ஆச்சரியப்பட்டார். மந்திரம். வெர்டா பின்னர் கடன் சுறாக்களுக்கு 2 தேர்வுகளை வழங்கினார். அவர்கள் பெர்னலை கொடூரமாக அடித்ததற்காக இழப்பீடு கொடுக்கலாம் அல்லது அவர்கள் சரியான தொகையை பெறலாம். அவர்கள் அவருக்கு கொடுத்த அதே அடி. கடன் சுறாக்களால் ஒரு நாணயத்தை கூட இழக்க முடியாது என்பதை வெர்டா அவர்களுக்கு நினைவூட்டினார். அதன் காரணமாக அவர்கள் இல்லாமல் 2வது விருப்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் தயக்கம். பின்னர் அவர்கள் அனைவரும் தங்கள் கடனை தீர்க்க சரியான அடியை பெறுவார்கள் என்று அறிவித்தார். ரூரி சண்டைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். கடன் சுறா முதலாளி அவளை பார்த்த கணம் அவர் முற்றிலும் ஆனார். பயந்து ரூரி பின்னர் கடன் சுறாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடிக்கத் தொடங்கினார். ரூரி தனது கொடூரமான தாக்குதலை தொடர்ந்தபோது அவர்களின் வலிமிகுந்த அலறல் அப்பகுதி முழுவதும் எதிரொலித்தது. சிறிது நேரம் கழித்து கடன் சுறாக்கள் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டனர். இறுதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்றதும் பெர்னல் வெர்டா மற்றும் ரூரியின் பக்கம் திரும்பி அவர்களை காப்பாற்றியதற்காக மனதார நன்றி தெரிவித்தார். அவர்கள் செய்ததற்காக அவர்களுக்கு எப்படி திருப்பித் தருவது என்று தனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொண்டார். பெர்னல் பின்னர் தன்னை பெர்னல் மார்க் என்றும் மெஸ்ஸி ஸ்காலர் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் ஃபெர்டாவின் பெயரையும் கேட்டார். ஃபெர்டா தன்னை ஃபெர்டா வால்ட்ரோவா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். பெர்னல் அவரது பெயரை கேட்டவுடன் அவர் முற்றிலும் திடுக்கிட்டார். அவர் உடனடியாக மண்டியிட்டு ஃபெர்டா வால்டோ பாமிலியைச் சேர்ந்தவர் என்பதை உணர்ந்தார். கிராண்ட் டியூக்கின் கணவரை அடையாளம் காண தவறியதற்காக பெர்னல் மன்னிப்பு கேட்டார். அது அர்த்தமுள்ளதாக இருந்ததை நிதானமாக விளக்கிய பிறகு பெர்னலுக்கு நிலைமை பற்றி தெரியாது. அதனால் அவர் கவலைப்பட எந்த காரணமும் இல்லை. பெர்னலை பற்றி அறிந்து கொண்டதால் தான் வந்ததற்கு உண்மையான காரணம் என்று அவர் பின்னர் தெரிவித்தார். ஆராய்ச்சி. பெர்னல் முற்றிலும் திகைத்து போனதை கேட்டதும் உண்மையில் யாரோ ஒருவர் என்று அவரால் நம்ப முடியவில்லை. அவரது ஆராய்ச்சியில் ஆர்வம். பெர்னல் ஆசுரன் சடலங்களை பயன்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதாக கேள்விப்பட்டதாக ஃபெர்டா உறுதிப்படுத்தினார். தூர கிழக்கில் முடிவில்லாத அரக்கர்கள் இருப்பதாக அவர் விளக்கினார். அத்தகைய ஆராய்ச்சிக்கு சரியான இடம். ஃபெர்டா பின்னர் பெர்னலை வால்ட்ரோவா கோட்டைக்கு வருமாறு அழைத்தார். பெர்னலின் ஆராய்ச்சிக்கு எந்த தடையும் விதிக்காமல் ஆதரவளிப்பதாக உறுதியளித்தார். ஒவ்வொரு பொருளும் அனைத்து நிதியுதவியும் தேவையான ஆராய்ச்சி வசதிகளும் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். வழங்கப்படும். பெர்னல் மகிழ்ச்சியில் மூழ்கினார். அவரது மனநிலை உடனடியாக பிரகாசமடைந்தது. மேலும் அவர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்ததால் அவரது உற்சாகத்தை மறைக்கும் எதிர்பாராத சலுகைக்கு. பெர்னலின் மகிழ்ச்சியான நடத்தையை பார்த்து ரூரி அமைதியாக ஃபெர்டாவிடம் கிசுகிசுத்தாள். அவள் ஆச்சரியப்பட்டாள். பெர்னல் உண்மையில் புத்திசாலியாக இருந்தாரா? இந்த தருணத்தை அனுபவிக்க பெர்னலை அனுமதித்த பிறகு ஃபெர்டா இறுதியாக இணைக்கப்பட்ட நிபந்தனையை வெளிப்படுத்தினார். அவரது சலுகைக்கு முழுமையான ஆதரவை பெறுவதற்கு பதிலாக பெர்னல் ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும். அவரது ஆராய்ச்சி.
பெர்னல் அந்த நிலையை கேட்ட நொடியில் அவன் முகத்தில் இருந்து புன்னகை மறைந்தது. அவர் உடனடியாக அந்த திட்டத்தை மறுத்தார். ஏனென்றால் ஆயுதங்கள் மக்களின் உயிரை மட்டுமே பறிக்கும் என்று அவர் நம்பி அமைதியை அழித்தது. நிலம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய விருப்பம். பெர்னல் உண்மையிலேயே அமைதியை மதிப்பதாக ஃபெர்டா ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவர் தனது ஆராய்ச்சியில் பெர்னல் பயன்படுத்திய அரக்கர்களை நோக்கி உரையாடலை மாற்றினார் மற்றும் அவர்களுக்கு பின்னால் உள்ள கடுமையான யதார்த்தத்தை விளக்கினார். தூர கிழக்கில் உள்ள ஒரு அரக்கன் எண்ணற்றவர்களை கொல்லும் திறன் கொண்டது என்று ஃபெர்டா வெளிப்படுத்தினார். மக்கள் அதைக் கேட்ட ஃபெர்டா முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். 3 நாட்களுக்கு ஒருமுறை கிராண்ட் டியூக் தனிப்பட்ட முறையில் அணிவகுத்துச் செல்வதாக ஃபெர்டா விளக்கினார். மகத்தான அரக்கர்கள் கூடியிருந்த முன்வரிசைகளுக்கு இந்த பயங்கரமான அரக்கர்கள் எஸ்லா போன்ற ஒரு முழு நகரத்தையும் அழிக்க போதுமான சக்தியைக் கொண்டிருந்தனர். ஒரு நொடி கிராண்ட் டியூக் போருக்குள் நுழையும் ஒவ்வொரு முறையும் அவர் தனது சொந்த வாழ்க்கையை வரியில் வைத்தார். போர் முனையில் அந்த அரக்கர்களுடன் போரிடும் போது இதற்கிடையில் அந்த கொடூரமான யதார்த்தத்தை பற்றி எதுவும் தெரியாத மக்கள் வெறுமனே நிம்மதியாக வாழ்ந்தனர். கிராண்ட் டியூக் செய்த தியாகத்தின் மீது நின்று ஒன்றும் தவறில்லை என்பது போல் நடித்தார். அந்த உண்மையின் காரணமாக திறமையான ஒருவர் தனக்கு மிகவும் தேவைப்படுவதாக ஃபெர்டா விளக்கினார். அந்த அரக்கர்களை வீழ்த்த உதவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்குதல், மனிதகுலத்தின் போராடும் திறனை வலுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே அவர் இறுதியாக கிராண்டை விடுதலை செய்ய முடியும். டியூக்கின் சுமை பெர்னலை வேலைக்கு அமர்த்த ஃபெர்டா விரும்பிய உண்மையான காரணம் அதுதான். எல்லோரும் கேலி செய்த மனிதனே கேசில்வி ட்ரோவாவின் தலைமை ஆராய்ச்சியாளராக வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் தனது நோக்கங்களை விளக்கி முடித்தவுடன் பெர்னலுக்கு அதிகாரப்பூர்வ சந்திப்பை வழங்கினார். கடிதம். பெர்னல் வாயடைத்துப் போனார். அவருக்கு முன் வைக்கப்பட்ட வாய்ப்பைக் கண்டு முற்றிலும் திகைத்தார். இருப்பினும் பெர்னல் இன்னும் தயங்கினார். ஆழ்மனதில் அவர் தனது சொந்த கைகளால் ஆயுதங்களை உருவாக்குவதற்கான எண்ணத்துடன் போராடினார். இந்த விவரிப்பு பெர்னலின் எதிர்காலத்தை வெளிப்படுத்தியது. அவர் இறுதியில் மெஸ்ஸி பெர்னல் மார்க் என்று அறியப்படுவார். அவர் ஒரு சிறந்த அறிஞர். மாயாஜால பொறியியல் யுகத்தின் தொடக்கம். ஃபெர்டாவுக்கு தெரிந்த எதிர்காலம் பெர்னல் இறுதியில் ஒரு மனிதனாக மாறுவார் என்பதை காட்டுகிறது. அமைதியை காக்க போரை நடத்துங்கள். பின்னர் வண்டி தொடர்ந்து முன்னேறுவதைக் காண்கிறோம். வண்டியின் உள்ளே ரூரி கூறுகிறார், இறுதியில் எங்களால் உறுதியான பதிலை பெற முடியவில்லை. சலுகை. பெர்னல் அவர்களிடம் கேட்டபோது முன்பு கூறிய அறிக்கையை நாங்கள் கேட்கிறோம். பெர்னல் மார்க் சாவியை பின்னால் விட்டுவிட்டு திரும்பிச் செல்வது உண்மையில் சரியாகுமா? இதற்கிடையில் ரூரி ஏராளமான மிட்டாய்கள் மற்றும் பல்வேறு வகைகளுடன் வண்டியின் உள்ளே அமர்ந்திருக்கிறார். அவள் கைகளில் இனிப்பு தின்பண்டங்கள். இதை பார்த்த ஃபெர்டா அவளிடம் பரவாயில்லை என்று சொல்கிறாள். அவர் தனது எண்ணங்களை சேகரித்தவுடன் எங்களிடம் வருவார். சொல்லப்போனால் நீங்கள் மனிதர்களின் தின்பண்டங்களை மிகவும் விரும்பிவிட்டீர்கள். ரூரி இனிப்புகளை சாப்பிடுவதை தொடர்கிறாள். அவள் அமைதியாக பதிலளித்தாள், நான் என் பசியை தீர்த்துக் கொள்கிறேன். இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். அடுத்தவர் யார்? ஃபெர்டா அவளுக்கு பதிலளித்து சிவப்பு கண்கள் கொண்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த அவளிடம் சொல்கிறாள். அதன் பிறகு சிவந்த கண்கள் கொண்ட பழங்குடியினர் பற்றிய சில தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இயற்கை எதிரிகள் என்று அழைக்கப்படும் மாய வட்டங்களை அகற்றும் திறன் கொண்ட கண்களைக் கொண்ட ஒரு இனம் மந்திரவாதிகள். அவர்கள் துன்புறுத்தப்பட்டு இறுதியில் அழிவுக்கு தள்ளப்பட்டனர். இதைக் கேட்ட ரோரி கூறுகிறார், அழிக்கப்பட்டதாக நம்பப்படும் ஒரு இரத்த கோடு இன்னும் உயிர் வாழ்கிறது. அவை மதிப்புமிக்க சொத்தாக இருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக மறைந்திருக்கும் ஒருவரை கண்டுபிடிக்க எப்படி திட்டமிடுகிறீர்கள்? அப்போது ஃபெர்டா அவரிடம் கேட்கிறாள், எங்களிடம் இன்னும் போதுமான பயண நிதி இருக்கிறதா? ரூரி உடனடியாக பதிலளிக்கிறார், ஆம், எங்களிடம் ஒரு வண்டியை நிரப்ப போதுமானது. அதை கேட்டு ஃபெர்டா கூறுகிறார், நல்லது, ஹலேமில் நிறுத்துவதற்கு இது போதுமானதாக இருக்க வேண்டும். ரூரி பெயரை கேட்டவுடனேயே கவலைப்பட்டு, ஹலேம், நீ என்னிடம் சொல்லாதே என்று கேட்டாள். ஹலேம் ஊழல் மற்றும் கேளிக்கை நகரமா? ஃபெர்டா நிதானமாக அதை உறுதிப்படுத்துகிறார். ஆம், நாம் தேடும் நபர் ஒரு சூதாட்டக்காரர். அனைத்து சிறிது நேரம் கழித்து ஹலேமில் உள்ள ஒரு சூதாட்ட விடுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்ததை காட்டினோம். சூதாட்ட மேசைகளை சுற்றி முழு இடமும் சத்தமும் உற்சாகமும் நிறைந்தது. அவர்களில் இறுதியாக கேசினோவிற்கு வந்த ஃபெர்டா மற்றும் ரூரி ஆகியோரையும் நாங்கள் காண்கிறோம். அவர்கள் உள்ளே நுழைந்து சுற்றி பார்க்கையில் பலர் ஒரு பெரிய பந்தயம் பற்றி பேசுவதை கேட்கலாம். அருகில் நடைபெறுகிறது. அவர்களில் ஒருவர் கூறுகிறார், அதெல்லாம் எவ்வளவு? அவர் தனது முழு செல்வத்தையும் பந்தயம் கட்டினாரா அல்லது அந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு பிரதேசத்தின் வரவு செலவு தொகைக்கு சமம் அல்லவா? அப்போதுதான் ஃபெர்டாவும் ரூரியும் நெருங்கி வருவதை கவனிக்கும் ஒரு மனிதனை காண்கிறோம். அவர்கள் இருவரும் நேராக அவருக்கு முன்னால் நிற்கிறார்கள். ரூரி அமைதியாக கூறுகிறார், சார் ஃபெர்டா, இது மனிதனுக்கு சிவப்பு கண்கள் இல்லை. ஃபெர்டா அமைதியாக தனது அவதானிப்பை உறுதிப்படுத்துகிறார், இல்லை, இது பையன். அந்த நேரத்தில் கேசினோ ஊழியர்களில் ஒருவர் அவர்களை அடையாளம் கண்டு, ஐயோ, என்னிடம் சொல்லாதே, நீங்கள் ஜெக் ஸ்வாலோவை தேடி வந்தீர்களா? புதிய சவால்கள் எப்போதும் வரவேற்கப்படுகின்றன. இந்த அற்பமான மற்றும் கவலையற்ற மனிதனே இன்றைய ஆட்சேர்ப்பு இலக்கு என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஜெக் மேஜையில் வசதியாக உட்கார்ந்து முற்றிலும் நிதானமாக சுற்று முடிந்ததும் அவர் சாதாரணமாக இருக்கிறார். என்ன அவமானம் என்கிறார் திரு ஃபெர்டா இந்த சுற்றில் வெற்றி பெற்ற அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளம்பெண் அவனை பார்த்து கேட்கிறாள், நீ சீரியஸாக விளையாடப் போகிறாய் அல்லவா? ஜெக் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையுடன் பதிலளித்தார், அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கத்தில் இருப்பதில்லை, தெரியுமா? இருப்பினும் இங்குள்ள பெண் என்னை உற்சாகப்படுத்தினால் நான் கொஞ்சம் வலிமை பெறலாம். ஃபெர்டா அவனை உன்னிப்பாக கவனித்து தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவர் சூதாட்டத்தை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. அந்த உன்னத பெண்ணை எப்படி வெல்வது என்று மட்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். விதிவிலக்கான பேச்சுத்திறன் மற்றும் பிரபுக்களால் விரும்பப்படும் தோற்றம், கைசேட்டுடன் கோப்பையும் பணத்தில் கட்டப்பட்ட கற்பனாவாதமும் போல மின்னும் இளைஞன். இருப்பினும் அவர் ஆபத்தை உணரும் தருணத்தில் அவர் விரைவாக நழுவக்கூடிய மனிதர். ஒரு தந்திரமான முயல். அவர் தப்பிக்கும் வழியை நான் துண்டிக்கும் நேரம் இது. பின்னர் அருகில் உள்ள ஒருவர் கருத்து தெரிவிக்கிறார், இளம் மாஸ்டர் இறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றி பேசுவது சூதாட்டக்காரர். ஜெக் சாதாரணமாக பதிலளிக்கிறார், ஆம், நான் உங்களுக்கு சில வேடிக்கைகளை அனுபவித்தேன். ஹாஹா, அடுத்த முறை இப்படி விளையாடலாம்னு ஆசை.
ஃபெர்டா தன் கையில் இருந்த அட்டைகளை பார்த்துவிட்டு அடுத்த முறை வரப்போவதில்லை என்று நிதானமாகச் சொல்கிறார். ஏனென்றால் எனக்கு பின்னால் வரும் பெண் என்னை சூதாட்டக்காரனாக பார்க்க ஆரம்பித்தால் அது கவலையாக. இதை கேட்ட ஜெக் ஃபெர்டாவை பார்த்து கேட்க, எல்லோரும் எப்போதும் அப்படித்தான் சொல்வார்கள். ஒரு பெண்ணின் முன் அழகாக இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நீ ஏன் இங்கு வந்தாய்? முதல் இடம். ஃபெர்டா நேரத்தை வீணாக்காமல் நான் பார்க்கிறேன் என்று நேரடியாக பதில் அளித்தார். அமெலியாவிற்கு ஜெட் அந்த பெயரை கேட்டவுடன் அவரது முழு முகபாவமும் மாறுகிறது. அவரது முகத்தில் இருந்து கவலையற்ற புன்னகை மறைந்து அவரது வெளிப்பாடு கோபத்தால் நிறைந்தது. அவர் சொல்வது போல் என்னிடம் சொல்ல வேண்டாம். ஆனால் அவர் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஃபெர்டா அமைதியாக அவரை துண்டித்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். முழு பானையையும் பந்தயம் கட்டுதல். கேசினோவில் இருக்கும் அனைவரும் ஃபெர்டாவின் வார்த்தைகளுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றுகிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் உள்ளதா? அவர்தான் எல்லாவற்றையும் சொன்னார். அவர் ஜெக்கு எதிராக தனது முழு செல்வத்தையும் பந்தயம் கட்டினார். அந்த புதுமுகம் இறுதியாக தனது நகர்வை மேற்கொள்கிறார். ஜெக் ஃபெர்டாவை பார்த்து தனக்கு பந்தயம் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தார். அவர் கூறுகிறார், நான் உண்மையில் இந்த சுற்றில் வெற்றி பெற வேண்டும். எதுவாக இருந்தாலும் தெரிகிறது. நான் அழைக்கிறேன். ஆட்டம் தொடர்கிறது. மற்றும் அட்டைகள் வெளிப்படும் போது ஜெக் ஒரு நேராக பறிப்பு உள்ளது. முடிவை பார்த்து அருகில் இருந்தவர்களில் ஒருவர் ஜெக் வெற்றி பெற்றதாக உடனடியாக அறிவிக்கிறார். சுற்றில் வெற்றி பெற்ற பிறகு ஜெக் ஃபெர்டா மற்றும் மற்றவர்களை நோக்கி திரும்பி, நண்பர்களே, உடன் வாருங்கள். நான் ஒரு கணம். நாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது என்று தோன்றுகிறது. காட்சி மற்றொரு அறைக்கு மாறுகிறது. அங்கு ஜெக் இறுதியாக ஒரு பானத்தை ஊற்றினார். ஃபெர்டாவை இங்கே கொண்டு வந்த விஷயத்திற்கு வருதல். அவனை பார்த்து, அமேலியாவை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவர் தொடரும் போது அவரது வெளிப்பாடு கோபத்தால் நிறைந்தது. நீங்களும் அந்த குண்டர்களுடன் இருக்கிறீர்களா? என் சகோதரி எங்கே? ஃபெர்டா ஜெட்டை நேரடியாக பார்த்து தனக்குள் நினைத்துக் கொள்கிறார். எதிர்பார்த்தபடி பழுப்பு நிற கண்கள் மாறுவேடத்தை அணிகின்றன. ஃபெர்டா அமைதியாக அவனிடம், நீ பேசும் தோழர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெக் சிந்தனை உன்னத பெண்களுக்கான விளையாட்டுப் பொருளை பற்றி அவர் புரிந்து கொண்டதை அவர் தொடர்ந்து விளக்குகிறார். கேசினோவில் நடைமுறையில் வசிக்கும் ஒரு சூதாட்டக்காரர். ஆனால் இவை எதுவும் உங்கள் உண்மையான சுயம் அல்ல. இந்த முழு சூதாட்ட விடுதியையும் திவாலாக்கும் திறன் கொண்ட ஸ்டேட் மூலம் நீங்கள் தயங்குவதற்கான காரணம் விலை உயர்ந்த மூலம் பிரபுக்களை மகிழ்விப்பது. ஏனென்றால் நீங்கள் கண்டுபிடிக்க இணைப்புகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் தங்கை அமெலியா இல்லையா? ஃபெர்டா தனது மனதில் ஜெட்டின் கடந்த காலத்தை ஒன்றாக இணைக்கிறார். விழுங்கும் உடன்பிறப்புகள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். ஃபெர்டா தனது மனதில் ஜெட்டின் கடந்த காலத்தை ஒன்றாக இணைக்கிறார். விழுங்கும் உடன்பிறப்புகள் கஷ்டங்களை அனுபவித்திருக்க வேண்டும். சிவப்பு கண்கள் கொண்ட பழங்குடியினராக இருப்பதற்காக கண் சிவந்த பழங்குடியினரை ஒழிக்க விரும்பும் மந்திரவாதிகள் அவர்களின் திறன்களை பயன்படுத்த முயற்சிக்கிறது. ஜெட் எல்லாவற்றின் நடுவிலும் தனது சகோதரியை இழந்தார். மேலும் உதவி பெற உயர் சமுதாயத்தை அணுகினார். ஆனால் முகத்தையும் அந்தஸ்தையும் மதிக்கும் மேன்மக்களுக்கு ஜெட் என்பது வெறும் பொழுதுபோக்கை தவிர வேறில்லை. நீங்கள் அவர்களிடமிருந்து எந்த முடிவையும் பெற மாட்டீர்கள். அதனுடன் ஜெட் அவரது தலையையும் விரக்தியையும் பிடித்துக் கொண்டு, ஒரு வழி இருக்கிறது. என் பெயர் ஃபர்டா டால்ட்ரோடா, வால்ட்ரோவாவின் வருங்கால கணவராக. ஜெட் இந்த வாய்ப்பை கண்டு திகைத்து கேட்கிறார், வால்ட்ரோவா, என்னை உதவியாளராக நியமிக்க விரும்புகிறீர்களா? ஃபோர்டா வெறுமனே பதில், ஆம். இதை கேட்ட ஜெட் அவரை பார்த்து அவநம்பிக்கையுடன் கேட்கிறார், நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா? நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் இப்போதே அப்பாயின்ட்மெண்ட் லெட்டரை காட்ட முடியும். பின்னர் அவர் நியமன கடிதத்தை எடுக்கிறார். எனது வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் ஆகஸ்ட் வாய்ப்பு தருகிறேன். உயர் சமூகத்தின் உறுப்பினர் மற்றும் உங்கள் சகோதரியை கண்டுபிடி. ஜெட் சலுகையை பார்த்து தனக்குள் சிந்திக்கத் தொடங்குகிறார். இது போன்ற வாய்ப்புகள் அடிக்கடி வருவதில்லை. சலுகை கவர்ச்சியானது, ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. முதலில் எனக்கு கடமைகளுக்கு ஏற்ற சம்பளம் கொடுங்கள். எனக்கு எப்படியும் பணம் வேண்டும். மற்றும் பரவாயில்லை, இந்த நிபந்தனைகளை வைத்திருங்கள் மற்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பதில் சொல்வதற்கு முன் ஃபர்டா ஒரு கணம் யோசிக்கிறார். நான் 2 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இன்னும் ஒன்று உள்ளது. மூன்றாவதாக, உங்கள் சகோதரியை கண்டுபிடிக்கும் வரை எங்கள் ஒப்பந்தம் நீடிக்கும். அதன் பிறகு நீங்கள் தங்கினாலும் வெளியேறினாலும் முழுவதுமாக உங்களை பொறுத்தது. ஜெக் இதை பார்த்து முற்றிலும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், நீதான் என்னை போக விடப் போகிறாயா? என்னை அடிமைப்படுத்தவோ விற்கவோ வேண்டாம். ஃபர்டா அமைதியாக பதிலளித்தார், எனக்கு ஆர்வம் இல்லை. மனிதர்களை வாங்குவதிலும் விற்பதிலும். ஒப்பந்தம் முடிந்ததும் நீங்கள் வெளியேறலாம். ஜெட் ஃபர்டாவை பார்த்து அவநம்பிக்கையுடன் கூறுகிறார், நீங்கள் ஒரு மந்திரவாதி இல்லையா? கண் சிவந்த பழங்குடியினருக்கு நீங்கள் பயப்பட உறுப்பினர் பட்டப்பகலில் அலைகிறாரா? நான் உங்கள் இயற்கை எதிரி. ஃபர்டா அவருடைய வார்த்தைகளை பார்த்து சிரித்துவிட்டு, என்ன ஒரு வேடிக்கையான ஜோக். சிவந்த கண்கள் கொண்ட பழங்குடியினருக்கு பயந்த ஒரு மந்திரவாதியின் தோல்வி. நான் உன்னை இருக்க வற்புறுத்த மாட்டேன். ஃபோர்டா பின்னர் தன்னை நினைத்து, நான் முயன்றாலும் அவனை பிடிக்க முடியாது. ஏனென்றால் எதிர்காலத்தில் அவன் தலைசிறந்த திருடனாக மாறுவது எனக்கு தெரியும். மானங்கெட்ட சிறைகளில் இருந்து மீண்டும் மீண்டும் தப்பித்து வருபவர். ஜெட் மற்றொரு பானத்தை எடுத்துக்கொண்டு ஃபர்டாவை பார்க்கிறார். சொல்வதற்கு முன் ஒரு வேடிக்கையான முகபாவத்துடன், நீங்கள் ஒரு உன்னதத்திற்கு மிகவும் அசாதாரணமானவர், சரியா? அதாவது புரிந்தது. உங்கள் உதவியாளராக இருந்து நான் அதை ஒரு ஷாட் தருகிறேன். எனவே முதல் பணி என்ன? பெரிய டச்சஸின் கணவர் என்னிடம் ஒப்படைப்பாரா? ஃபர்டா அவருக்கு தயக்கமின்றி தனது முதல் வேலையை கொடுக்கிறார். ஒரு பெண்ணை மயக்கி இங்கே அழைத்து வாருங்கள்.
ஜெட் இதை கேட்டவுடன் அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அவர் தனது பானத்தை துப்பிவிட்டு, என்னை மன்னியுங்கள். ஃபர்டா அவரை பார்த்து மேலும் கூறுகிறார். தனியாக வசிக்கும் ஒரு பெண்ணை அழைத்து வருவது, அதாவது அதனுடன் காட்சி தொலைதூர இடத்திற்கு மாறுகிறது. இருள் சூழ்ந்த இடத்தில் இரவில் அமைதியாக நிற்கும் ஒரு தனி வீடு நமக்கு காட்டப்படுகிறது. எனவே விளக்கத்தை தொடர்ந்து அவர் கூறுகிறார், எனவே நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் சிறிது நேரம் கழித்துதான். செட் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை சரியாக உணர்ந்து கேட்கிறார். ஒரு சூனியக்காரியின் வீடு. அந்த இடத்திற்கு வந்த பிறகு ஜெட் பூர்ட்டா மற்றும் ரூரி ஐ பார்க்கிறார் மற்றும் கூறுகிறார், நான் ஈடுபடுவதை கேள்விப்பட்டேன். மந்திரவாதிகள் உங்கள் வாழ்க்கையை எப்படியும் அழைத்து விடலாம். நீங்கள் எனக்கு வழங்கிய பணி எனக்கு புரிகிறது. இந்த முதல் கோரிக்கைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள்? ஃபர்டாவும் ரூரியும் அவனை வெறித்து பார்க்கிறார்கள் மற்றும் ஃபர்டா அமைதியாக பதிலளித்தார், நான் ஏற்கனவே உங்கள் கட்டணத்தை உங்களுக்கு நீங்கள் கேசினோவில் வென்ற பணம் அனைத்தும். ஜெட் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நான் வெற்றி பெறும் வரை வாருங்கள். எனது சொந்த திறமையால் அதை எனது கட்டணமாக நீங்கள் எண்ண முடியாது. இதை தனித்தனியாக கணக்கிட வேண்டும். இதை கேட்ட ரூரி திடீரென்று தனது ஆற்றலை வெளியிடுகிறார் மற்றும் கோபம் மற்றும் புகைப்படங்கள், அது உங்கள் கட்டணம். இந்த காட்சி வியக்கத்தக்க வகையில் வேடிக்கையான முறையில் சித்தரிக்க மன்ஹாவில் மற்றும் செட் உடனடியாக பதற்றமடைகிறார். மேலும் வாதிடுவது ஆபத்தானது என்பதை உணர்ந்து அவர் வேகமாக பின்வாங்கி கூறுகிறார், முதல் கோரிக்கை வீட்டில் உள்ளது. அது மிகவும் மோசமாக இல்லை. பின்னர் அவர் நுழைவாயிலை நோக்கி திரும்புகிறார். நம்பிக்கையுடன் தொடர்வதற்கு முன் தொண்டையை சுத்தம் செய்து கொள்கிறார். எப்படி இருந்தாலும் எனது முதல் கோரிக்கை ஒரு மயக்கும் பணி என்று நினைக்கிறேன். இது எனது சிறப்பு. அதனுடன் ஜெட் உடனடியாக மந்திரவாதியின் வீட்டிற்குள் செல்கிறார். இன்னொரு நொடியை வீணாக்காமல் அவன் உள்ளே சென்றதை பார்த்ததும் ஃபர்டா ஆச்சரியமாக தெரிகிறார். ரூரி வெறுமனே கூறுகிறார், அவர் இறுதியாக உள்ளே சென்றார். சொல்லப்போனால் இங்கு வந்து என்ன நினைத்தீர்கள்? அந்த மனிதன் பிணமாக வெளியே வந்தால். இருப்பினும் ஃபர்டா முற்றிலும் அமைதியாக இருக்கிறது மற்றும் உறுதியான குரலில் பதில்கள், நான் அவருக்கு சிறந்த பணியை வழங்கினேன், அதனால் அவன் பிணமாகி விடமாட்டான். ரூரி உடனடியாக உடன்படவில்லை, தெளிவுபடுத்துகிறார், நிலைமை மிகவும் ஆபத்தானது என்று. பூர்ட்டா அதை நடத்துவதை விட இது அவர் திறமையானவரா இல்லையா என்பது முக்கியமல்ல. பிலியாவின் குடும்ப பெயருடன் ஒரு சூனியக்காருக்கு ஒரு மனிதனை அனுப்புதல். அவர் ஒரு துண்டாக அங்கிருந்து வெளியேற மாட்டார். அவள் பின்னர் திகிலூட்டும் நற்பெயரை விளக்குகிறாள். பிலியாவின் மந்திரவாதிகள், பிலியாவின் சிவப்பு வட்ட மந்திரவாதிகள், விருப்பு மற்றும் ஆசையிலிருந்து பிறந்தவர்கள் சகோதரிகள் ஆனார்கள். ஒரு சாபத்தின் மூலம் ஒருவரையொருவர் மட்டுமே நம்பி ஆண்களுக்கு எதிராக ஆழமான வெறுப்பை வளர்த்துக் கொள்கிறது. இந்த மந்திரவாதிகள் சாதாரண மனிதர்கள் அல்ல, விளைவு இல்லாமல் எளிமையாக அணுகக்கூடியவர். மற்றும் ஜெட் அவர்கள் வீட்டுக்கு விருப்பத்துடன் நுழைந்தார் என்பதும் உண்மை. நிலைமையை மேலும் ஆபத்தானதாக்குகிறது. இன்னும் பூர்ட்டா கவலை எந்த அறிகுறியும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக அவர் ரூரிக்கு ஒரு எளிய பதிலை கொடு நிலைமையை முற்றிலும் மாற்றுகிறது. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிலியாவுக்குள்ளும் ஒரு கடத்தல் மதுவெறி என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இதை கேட்ட ரூரி உடனே கேட்கிறார், ஒரு சூனியக்காரி ஒரு மதுவெறியா? ஃபர்டா அமைதியாக பதிலளிக்கிறார், ஆம், அவள் வெளியேற்றப்பட்ட காரணத்திற்காகவும். நாம் உண்மையில் அவளை பணியமர்த்த முடியும். ரூரி இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆர்வமாக இருக்கிறார். மீண்டும் கேட்கிறார், அந்த காரணத்திற்காக நீங்கள் சொல்கிறீர்களா? வீட்டுக்குள் இருந்து திடீரென்று ஜெட் இன் குரல், எனவே ஃபர்டா, அது விரைவாக முடிந்தது. ஆனால் என்னை பார்த்துதான் எதையும் செய்வேன் என்று அவள் சொல்கிறாள். இது சரியா? அந்த நேரத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்த அவர்கள் இங்கு சந்திக்க வந்த நபரிடம். அவள் பெயர் எகிட்னா பிலியாஸ், ஹெரெடிக் ஆஃப் பிலியாஸ். அவளுடைய மதவெறிக்கான காரணம் பின்னர் விளக்கப்படுகிறது. மதவெறிக்கான காரணம் அழகான முகங்களுக்கு வெறித்தனமாக ஈர்க்கப்படுவது. எகிட்னா பார்வையாளர்களை நோக்கி தன் கவனத்தை திருப்புகிறாள் மற்றும் அவள் பார்ப்பதில் முற்றிலும் மகிழ்ச்சியடைகிறாள். புதிய அழகான ஆண்கள் மற்றும் ஒரு அழகான பெண் என் வீட்டின் முன். பின்னர் மகிழ்ச்சியுடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். வணக்கம், நான் எகிட்னா என்று சொல்கிறேன். அத்தகைய அழகான மனிதர் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு அழகான பெண் ஒரு தாழ்மையான இடத்தில் உருளும். இப்படி நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவளுடைய நடத்தை நம்ப முடியாத விசித்திரமானது. மற்றும் ஜெட் ஏற்கனவே தனது மனதை இழக்க ஆரம்பித்துவிட்டார். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். எகிட்னாவின் அசாதாரண எதிர்வினையை பார்த்தேன். ஃபர்டா நேரடியாக விஷயத்திற்கு வர முடிவு செய்கிறார். எகிட்னா பிலியாஸ், நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். நீங்கள் ஒரு சிறப்பு கோலம் செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எகிட்னா இதை கேட்ட கணம் அவள் வெளிப்பாடு சிறிது மாறுகிறது. அவள் உடனே கேட்கிறாள், இதை எப்படி கண்டுபிடித்தாய்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபர்டா வெறுமனை பதிலளிக்கிறார், அதை எங்களிடம் காட்ட முடியுமா? எகிட்னா தயக்கமின்றி மறுக்கிறார், இல்லை, என்னால் அதை காட்ட முடியாது. ஏனெனில் எனது கோலம் ஒரு முழுமையான ரகசியம். ஃபர்டா அவளுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்பதை உணர்ந்தாள். கோலத்தை அவர்களுக்கு காண்பிப்பது ஒரு சிறப்பு வழிபாட்டை உருவாக்குகிறது மற்றும் அமைதியாக கூறுகிறார், பின்னர் எங்களுக்கு வேறு வழியில்லை, எங்கள் விடுப்பு எடுக்க. ஆனால் ஃபர்டாவும் மற்றவர்களும் வெளியேறத் தொடங்கும் தருணத்தில் எகிட்னா அவநம்பிக்கையாகிறது. அவள் மனதில் அவள் நினைக்கிறாள், இந்த அழகான மனிதர்களை மட்டும் என்னால் அனுமதிக்கும். நீண்ட காலமாக நான் விலகிச் செல்வதை கண்டதில்லை. உடனே அவர்களை தடுத்து நிறுத்தி தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறாள். நான் காட்டுகிறேன். எகிட்னா மிகவும் உற்சாகமாகிறார். அவள் மீட்க விரைந்து சென்று அதை திறக்கிறாள். அவள் உள்ளே இருந்து ஒரு மர உருவத்தை வெளியே இழுத்தாள். இறுதியாக மர்மமான கோலத்தை வெளிப்படுத்துகிறது. அவள் ரகசியமாக வைத்திருந்தாள். இருப்பினும் அனைவரும் பார்க்கும் தருணத்தில் அவர்களின் எதிர்வினைகள் நம்ப முடியாத விசித்திரமானவை. அவர்கள் கோலத்தை வெறித்து பார்க்கும்போது ஒரு மோசமான அமைதி நிலவுகிறது. குறிப்பாக அதன் வழக்கத்திற்கு மாறாக விரிவான முகத்தில். செட் இறுதியாக மௌனத்தை கலைத்துவிட்டு, ஒரு கோலுக்காக நீங்கள் அதன் முகத்தில் நிறைய முயற்சி செய்தீர்கள், இல்லையா? எகிட்னா மரக்கோலத்தை பார்த்து பெருமையுடன் கூறுகிறார், அது இன்னும் முழுமையடையவில்லை, ஆனால் நான் எனது சொந்த அழகை உருவாக்குகிறேன். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் அவள் அதை நோக்கி சுட்டிக்காட்டுவது கோலம் திடீரென்று ஒரு சிறிய அசைவை உருவாக்குகிறது. எகிட்னா உடனடியாக கவனித்து பிடிக்கிறது. ரூரி ஆச்சரியத்துடன் பார்த்து, அது என்ன செய்தது? எகிட்னா அமைதியாக விளக்குகிறார், அது என் மனநிலையை சரிபார்த்துக் கொண்டிருந்தது. கோலம் என் நிலையைத்தானே கவனிக்கிறது. மேலும் எனது மனநிலைக்கு ஏற்றவாறு பொருத்தமான தேநீரை தேர்ந்தெடுக்கிறார். ரூரி உடனடியாக இதை நம்புவது கடினம் என்று கூறுகிறார். ஆனால் ஒரு கோலத்தில் அந்த அளவு இருக்க வழி இல்லை. கற்றல் திறன்.
அவள் கோலத்தை கவனமாக பார்க்கும்போது அவள் தன் எஜமானரின் மனநிலையை படிக்கும் ஒரு கோலம் என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறாள் மற்றும் தன்னிச்சையாக செயல்படுகிறது. சிறிது நேரம் கழித்து கோலம் ஒரு கோப்பை தேநீருடன் ஒரு கிட்னாவை நெருங்குகிறது மற்றும் ஒரு கிட்னா அதை மகிழ்ச்சியுடன் எடுத்துக் கொள்வதற்கு முன் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நினைத்திருக்கவே இது அசிங்கமானது. இதை பார்த்து ரூரி ஃபர்டோவை நோக்கி திரும்புகிறார். முற்றிலும் மாறுபட்டு வெளிப்பாட்டுடன் கேட்கிறார். அது அவள் ஒரு எளிய கோலம் தயாரிப்பாளர் மட்டுமல்ல, இல்லையா? நீங்கள் முழுவதும் அறிந்திருக்கிறீர்களா? எக்கிட்னாவின் திறன்களை பற்றிய உண்மையை ஃபர்டோ பின்னர் வெளிப்படுத்துகிறார். அவள் ஒரு ரன்மேக்கர், மிகவும் அரிதான ஒரு கைவினைஞர். அவற்றில் 10 கூட கண்டத்தில் இல்லை. ஒரு ரன்மேக்கரை உருவாக்குவது என்ன என்பதை அவர் தொடர்ந்து விளக்குகிறார். மிகவும் அசாதாரணமானது. மேஜிக் வட்டங்களை உருவாக்க ரன்கள் அவசியம். சாதாரண மந்திரவாதிகள் ஏற்கனவே இருக்கும் ரன்களை ஒருங்கிணைத்து மேஜிக் செய்யும் போது ரன்மேக்கர்கள் தங்களுக்கு தேவையான சரியான ரன்களை உருவாக்க முடியும். எக்கிட்னாவின் உண்மையான திறன் என்பதை ஃபர்டோ பின்னர் தெளிவுபடுத்துகிறார். கோலங்களை உருவாக்குவதற்கு அப்பாற்பட்டது. எக்கிட்னாவின் உண்மையான திறமை புதிய ரன்களுடன் மந்திரத்தை உருவாக்குகிறது. ரூரி இப்போது எக்கிட்னாவை பற்றி இன்னும் ஆர்வமாக இருக்கிறார் மற்றும் அவரது அசாதாரண திறன்கள் கேட்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி கோலத்தை உருவாக்கிறீர்கள்? எக்கிட்னா தயக்கமின்றி பதிலளிக்கிறார். அவரது தனித்துவமான படைப்பின் தோற்றத்தை விளக்குகிறது. அதை பற்றி நான் என் சிவப்பு வட்டத்தை எழுப்பினேன். அழகான ஆண்கள் மீது என் ஆசையால். எக்கிட்னா தனது விசித்திரமான படைப்பின் காரணத்தை விளக்குகிறார். நான் ஒரு காதலனை பெற விரும்பினேன். ஆனால் சில காரணங்களால் யாருடனும் பழக முடியவில்லை. மற்ற சூனிய சகோதரிகள் ஆண்களை உயிருடன் அழைப்பார்கள். டாக்ஸிடமையை உருவாக்க அல்லது அவர்களை பொம்மைகளாக பயன்படுத்த அவர்களின் மனதை உடைக்க. ஆனால் அது எனக்கு மிகவும் பயங்கரமானது, உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ரன்ஸ் தில்டே ஃபர்டோவை பயன்படுத்தி ஒன்றை துடைத்தேன். அவளுடைய தேவையற்ற அலைச்சலை முற்றிலும் புறக்கணிக்கிறது. அதற்கு பதிலாக ரூன் தயாரிப்பை பயன்படுத்தி தனக்கு நன்றி. என்னால் கூட செய்ய முடியாமல் போன ஒன்று. வெறும் காதலனை உருவாக்குவதற்காகவா? காரணம் எவ்வளவு அபத்தமாக இருந்தாலும் எக்கிட்னாவின் திறன்களை ஃபர்டோ உணர்ந்தார். மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நன்றி, நான் ஒரு வாய்ப்பை காண்கிறேன். அப்போது எங்கள் விவாதம் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. ஃபர்டோ பின்னர் சலுகை கடிதத்தை எடுக்கிறார். அதை அவள் முன் வைக்கிறான். அவளை நேரடியாக உரையாற்றிய அவர், எக்கிட்னா பிலியாஸ், நான் உங்களுக்கு 2வது கடிதம் தருகிறேன். தலைமை ஆய்வாளருக்கான நியமனம். எங்களுடன் கிராண்ட் டச்சஸ் பிரதேசத்திற்கு வாருங்கள். அங்கே உங்கள் ஆராய்ச்சியை தொடரவும். எக்கிட்னாவின் எதிர்வினை உடனடியாக உற்சாகத்தால் நிரப்பப்படுகிறது. அவள் அவர்களை பின்தொடர்வதாக சொல்லி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறாள். ஃபர்டோ தனக்குத்தானே நினைத்துக் கொள்கிறார். இதனுடன் நான் அனைத்து ஆராய்ச்சி தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கிராண்ட் டச்சஸ் பிரதேசத்திற்கு தேவை. அதன் பிறகு அவர்கள் இறுதியில் திரும்பிச் செல்கிறார்கள் வண்டியை நோக்கி. ஃபர்டோ முன்னோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் சாதிக்க முடிந்தது. டெர்னலின் மாயாஜால பொறியியல், எக்கிட்னாவின் கோலன் வீரர்கள், இந்த 2 உச்சரிப்புகளின் ஆராய்ச்சியுடன் ஒரு நாள் அது உண்மையில் சாத்தியமாகலாம். தூரக்கிழக்கு முன் வரிசையில் இருந்து அசுரர்களை முழுவதுமாக விரட்ட வேண்டும். இதற்கிடையில் செட் இருண்ட காட்டை விட்டு வெளியேறும்போது அவர் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார், இந்த இருண்ட காட்டிற்கு குப்பை இப்போது டில்டே. ஃபர்டோ எக்கிட்னாவை நோக்கி திரும்பி கேட்கிறார், எக்கிட்னா, உங்கள் பொருட்களை எல்லாம் பேக் செய்து விட்டீர்களா? எக்கிட்னா நம்பிக்கையுடன் பதிலளிக்கிறார், நிச்சயமாக. சப்ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் மேஜிக்கை பயன்படுத்தி எல்லாவற்றையும் சரியாக பேக் செய்தேன். இதை கேட்ட ஃபர்டோ அவளை பார்த்து தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவளால் அதை பயன்படுத்த முடிந்தால் அவள் குறைந்தபட்சம் 5வது வட்டத்தில். அழகான ஆண்கள் மீது எக்கிட்னாவின் ஆவேசம் வைத்தியக்காரத்தனத்திற்கு குறைவில்லை. நான் அவளுக்கு அடுத்ததாக ஒரு எதிர் நடவடிக்கையை தற்போதைக்கு. ஃபர்டோ அவர்கள் இருவரிடமும் கூறுகிறார், நீங்கள் இருவரும் முதலில் வால்டெரோவாவின் கோட்டைக்கு திரும்புங்கள். சேட் உடனே ஆச்சரியமாக பார்த்து கேட்கிறார், ஒரு நிமிடம், நீங்கள் எங்களுடன் வரவில்லையா சார் ஃபர்டோ? ஃபர்டோ நிதானமாக பதிலளித்தார், நான் அருகில் தங்கி நாளை திரும்புவேன். சேட் பின்னர் பரிந்துரைக்கிறார், பின்னர் இந்த உதவியாளரை உங்களுடன் அழைத்துச். ஆனால் ஃபர்டோ அதற்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டார். எப்படியும் நாளைக்குள் திரும்பிவிட திட்டமிட்டுள்ளேன். அப்போது எக்கிட்னா திடீரென்று உரையாடலில் குறுக்கிடுகிறார், உற்சாகமான கேள்வியுடன். கிராண்ட் டச்சஸ் கோட்டையில் வேறு அழகான ஆண்கள் இருக்கிறார்களா? ஃபர்டோ பதிலளிப்பதற்கு முன் நிறுத்துகிறார். தொடக்க வீரர்களுக்கு சேட் இருக்கும் போது. எக்கிட்னா இதை கேட்ட கணம் அவள் விசித்திரமான மற்றும் உற்சாகமான முறையில் சிரிக்க ஆரம்பிக்கிறாள். சேட் உடனடியாக ஃபர்டோவை நோக்கி திரும்புகிறார். என்னை உன்னுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறார். மறுநாள் காலை காட்சி மாறுகிறது. ஃபர்டோ மீண்டும் பெயர்களின் பட்டியலை பார்க்கிறார். இந்த முறை பட்டியலில் இறுதி பெயர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஹிலஸ் போபிடாஸ். ரூரி ஃபர்டோவுடன் சேர்ந்து நடக்கிறார். பெயரை பார்த்ததும் இறுதியாக மகிழ்ச்சியாக தெரிகிறது. இறுதியாக எனக்கு தெரிந்த ஒரு பெயர் தோன்றுகிறது. ஹிலஸ் போபிடாஸ் யார் என்பதை அவள் சரியாக விளக்குகிறாள். ஹிலஸ் போபிடாஸ் நீர் முனிவர். விஷயங்களின் சாரத்தை துளைப்பதில் பிரபலமானது. ஞானம் மற்றும் நுண்ணறிவுடன் அர்ஜென்ட் பேரரசு வழங்கிய முக்கிய பதவிகளை நிராகரித்ததற்காக. எங்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான பணத்திற்காக. துறவி மந்திரவாதி. அவர் பணத்தாலோ அதிகாரத்தினாலோ நீங்கள் அலைக்கழிக்கக்கூடியவர் அல்ல. அப்படியானால் அவரை எப்படி வெற்றி பெறச் செய்ய? இருப்பினும் ஃபர்டோ தெளிவுபடுத்துகிறார். ரூரி தனது நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டார். நீர்முனிவர் மீது எனக்கு விருப்பமில்லை. அந்த மனிதன் வெறுமனே இதனுடன் தொடர்புடைய ஒருவர். ஃபர்டோ தான் உண்மையில் தேடும் நபரை வெளிப்படுத்துகிறார். முற்றிலும் மாறுபட்ட ஒருவர். நான் தேடும் பெயருக்கு பெயர் இருக்காது.